ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்னியன் மீ சீரீஸனை மேஷல் சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சீசன் 1 விடவுமே சீசன் 2 சூப்பராக தான் இருக்குது. ஸோ இதே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் தான் இருக்குது, நீங்கள் நம்பி பார்க்கலாம். சீசன் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இருக்குது. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷல் சீசன் 2 எபிசோட் 1. டிவைன் விஷனரிஸ் இவங்கெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான மேஜிக் யூசர்ஸாக இருப்பாங்க. மேஜிக் இன்வால்வ் ஆன எல்லா விஷயங்களையும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த மேஜிக் ரம்முக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கிரிமினல்ஸையும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவள நம்ம ஹீரோ தோக்கடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட டோம் கிட்ட தான் இப்போ அதிகமான காயின்ஸ் இருக்கு. பட் அந்த ஃபைட் முடிஞ்சோடனே இன்னசென்ட் ஹீரோ கூட நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணதில்ல. நம்ம ஹீரோக்கு மேஜிக் இல்லைங்கிற விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல வேலை நம்ம அதை சமாளிச்சிட்டோம். நம்ம ஹீரோ சொல்றான், சமாளிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஃபின் யோசிச்சு பார்க்குறான். என்ன மார்ஷால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பையன் பார்க்கவும், இல்லை அவனால முடியும் அப்படின்னு ஜஸ்ட் பேசி தான் அவனை கன்வின்ஸ் பண்ணியிருக்கோன்னு ஃபின் சொன்னா. ஹே மஷ்ரூம் ஹெட், உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்ற ரோமர் கேள்விப்பட்ட அப்படின்னு ஒரு பையன் வந்து கேட்கவும், இல்லை என்னால் மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு டேப் ரெக்கார்ட் மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீ என்கிட்ட எப்படி சொல்லிட்டா மட்டும் ரோமர் நின்றுமா என்ன? மேஜிக் இல்லாத ஒருத்தனை ப்ரொடெக்ட் பண்ணா நீயும் கிரிமினல் தான் ஃபின். நீ இவனை ப்ரொடெக்ட் பண்ணா உனக்கும் தண்டனை கிடைக்கும். அதை பண்ண போறியா என்ன அப்படின்னு அந்த பையன் கேட்கவும், நான் யார் கூட ஃப்ரெண்டா இருக்கணும், என்ன பண்ணணும்ன்றத நீ டிசைட் பண்ணாதான்னு சொன்னா. கிராவிட்டி மேஜிக்ல அந்த பையனோட தலை அப்படியே கீழே கிரஷ் ஆகுது. என் வில் பவர்லயே நான் அவனை கிரஷ் பண்ணிட்டணும் அப்படின்னு சொல்லி ஃபின் பாக்குறான். லான்ஸ் தான் அவன் கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணிருக்கான். நீ சத்தமா பேசுறது எனக்கு பிடிக்கல, அதான் அட்டாக் பண்ண அப்படின்னு லான்ஸ் சொல்றான். அபல் டீம் கூட ஃபைட் பண்ணதுல டாட்டுக்கு உடம்புல நிறைய காயங்கள் ஏற்பட்டு நிறைய broken போன்ஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோவோட டாம் தான் இப்போ ஃபஸ்ட் இருக்கிறதுனால எல்லாருமே பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல இப்போ பார்ட்டி ரொம்பவும் முக்கியமா. அது போக அபலோ அபிசோ எதுக்காக இங்க இருக்காங்க? அபல் கையில டாலை கொண்டு வந்திருக்கிறது பார்த்தா எதுவும் விளையாடுவானோ அப்படின்னு ஃபின் பார்த்தா கார்ட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு அபல் கூப்பிடவும், லார்ட் அபல் கூட விளையாடும் போது யாராச்சும் சீட்டிங் பண்ணணும்னு நினைச்சிங்க அவங்கள கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அபிஸ் சொல்றான். அப்புறம் கூட அது ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபின் யோசிக்கிறான். டீ ஊத்தவான் லெமன் கேட்கவும் அவன் வைப்ரேஷன் மோடுக்கு போகவும், பொண்ணுங்க கிட்ட பேசி அவனுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அபல் வந்து சொல்றான். டாட்டோட சாப்பாடெல்லாம் அந்த லவ் பொண்ணு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. லெமன் நம்ம ஹீரோக்கு ஓட்டி விடவும் நானே எடுத்து சாப்பிட்டுப்பா நம்ம ஹீரோ சொல்றான். அவ அதை கீழே போடவும் வேக்க மாதிரி நம்ம ஹீரோ அதை உறிஞ்சு வாய்க்கு இழுத்துருந்தான். ஆமா லான்ஸ், பாதியில நீ வேற எங்கேயோ போயிட்டியே, எங்க போன அப்படின்னு ஃபின் கேட்கவும், அபலோட ஆளுங்க கூட ஃபைட் பண்ண அப்புறமா சில டெத் ரோ கைதிங்க கூடயும் ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு லான்ஸ் சொல்றாங்க. அபலும் அபிசும் தனியா கிளாட் விளாண்டுட்டு இருக்காங்க. லெமன் தூக்கி போட நம்ம ஹீரோ உறிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இதுங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி ஃபின் நினைக்கிறான். ஒரு பறவை ஏதோ லெட்டரை கொண்டு வந்துட்டு இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவா அபிசோ தனியா உட்காந்துருக்காங்க. மேஷங்களை இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ், அதுக்காகவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த இன்னசென்ட் ஹீரோவோட ஆளுங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மேஜிக் யூசர் தேவை அப்படின்னு அங்க அபேஸ் பேசிட்டு இருக்கான். கேம் போர்டு எடுக்கிறதுக்கு இவருக்கு நான் இவன் கூட தனியாவா போடும் அப்படின்னு அபல் கூட ஃபின் போய்கிட்டு இருக்கான். லார்ட் அபலோட அந்த தேர்ட் லைன் அது ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணப்பட்டது தான். இன்னசென்ட் ஹீரோ தான் லார்ட் அபலுக்கு அந்த பவரை கொடுத்தாங்க. லார்ட் அபல் ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க அம்மா மாதிரி கைண்டான பீப்பிள் இந்த வேர்ல்டுல வாழணும் அப்படிங்கிறது தான். ஒரு பீஸ்ஃபுல்லான வேர்ல்டு தான் அவரு எதிர்பார்த்தாரு. பட் பவர் வந்து அப்புறம் அவர் மாறிட்டாரு. என்னால அவரை தடுக்க முடியல. சோ உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் மேஷ். லார்ட் அபல நீ கரெக்டான டயத்துக்கு தடுத்த. பட் அந்த இன்னசென்ட் ஹீரோ ஒன்ன டார்கெட் பண்றாங்க. உனக்கும் அந்த ஆர்கனைசேஷனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. உன்னால மட்டும்தான் பீஸ்ஃபுல்லான வேர்ல்டு கிரியேட் பண்ண முடியும்னு நம்புறேன் அப்படின்னு அபிஸ் சொல்லவும், சரி நம்ம ஹீரோ சொல்றான். மேஜிக் யூஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டப்போ அவன் பயந்தா. கண்டிப்பா அவனை நான் கண்காணிக்கணும்னு அந்த பையன் வந்து பார்த்தா லாங்டார்மோட செகண்ட் டாப் டாக் இவன் கூட அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பார்த்துட்டு இருந்தா. ஏய் உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு அபல் அங்க வந்து நிற்கவும், லாங்டார்மோட டாப்பஸ்ட் மெம்பரா அப்படின்னு சொல்லி அந்த பையன் பயந்து அங்க இருந்து ஓடி இருக்கான். என்ன விட்டுட்டு மேட்ச் கூட நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி லெமன் வந்து அபிஸ் கிட்ட கேட்கவும் திரும்பவும் அவன் வைப்ரேஷன் மோடுக்கு போயிருந்தான். ஜன்னலை உடச்சுக்கிட்டு பறவை வந்து லெட்டர் நம்ம ஹீரோ கிட்ட போட்டுட்டு போகுது. மேட்ச் எல்லாம் மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுங்கிற ரூமர் பியூரோ வரைக்கும் போயிடுச்சு. பியூரோல இருந்து நம்ம ஹீரோவை இன்வெஸ்டிகேட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. இந்த உலகத்தை யாரு கிரியேட் பண்ணது தெரியுமா அப்படின்னு ஜட்ஜு கேட்கவோ, ஏதோ ஒரு பெரிய ஆளு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல கடவுள், அவரு தான் பெர்ஃபெக்டான அழகான அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணாரு. அதுல மேஜிக் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தையும் கொடுத்தாரு. பட் இந்த பெர்ஃபெக்டான வேர்ல்டுல ஒன்ன மாதிரி ஆளுங்க தான் இம்பெர்ஃபெக்ஷனையே கிரியேட் பண்றாங்க அப்படின்னு அந்த ஜட்ஜு சொல்லவும், இருந்துட்டு போது எல்லா டைமும் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணுமா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ டிசைட் பண்ணக்கூடாதுன்னு ஜட்ஜ் பேசிட்டு இருக்கும் போதே கான்பிடென்ட்டோட இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல, கடைசியில நம்மளால சக்சஸ் ஆக முடியுமாங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு கிராண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவைன் விஷனரி அந்த இடத்துல வந்து நிக்கிறான். எங்க பாரு மஷ்ரூம் ஹெட், நீ என்ன நினைக்கிறது முக்கியம் இல்லதான். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன திங்க் பண்றாங்களோ அதுதான் சட்டமா கிரியேட் ஆகுது. அந்த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளால முடியாத நீ ஒரு மிராக்கிளா ப்ரூவ் பண்ணி காமிச்சேன்னா அந்த மக்களோட மனசு மாற வாய்ப்பு இருக்கு. இந்த கேண்டில நீ தொடாம பத்த வச்சிட்டேன்னா உன்னோட பவரை மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. உன்னால அது முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஒரு மேஜிக்கே இல்லாத பையனால எப்படி அது பாசிபிள், அதுவும் தொடாம பாசிபிள் டாஸ்க் கொடுத்து அவனை வெளியே அனுப்ப பாக்குறீங்களா அப்படின்னு ஜட்ஜி யோசிச்சுட்டு இருந்தா. மேஜிக் இல்லாத பையன் வாண்ட வச்சு என்ன பண்ண போறான் அப்படின்னு ஜட்ஜி பார்த்துட்டு இருக்காரு. அந்த குச்சி அப்படியே தரையில வச்சு நம்ம ஹீரோ தேக்க ஆரம்பிக்கிறான். உட்டன் ஸ்டிக்கோட அந்த ஃபிரிக்ஷன்ல அவன் நெருப்பு வர வைக்கிறானா அப்படின்னு சொல்லி ஜட்ஜி ஷாக் ஆகுறாரு. சுத்தி நெருப்பு கிரியேட் ஆகி நம்ம ஹீரோவா அந்த கேண்டில பத்த வச்சிருக்கான். நான் பத்த வச்சிட்டேன்,
அப்ப என் கேஸ் முடிஞ்சதுல நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மஷ்ரூம் ஹெட் நீ உண்மையிலேயே ஆசம் தான் அப்படின்னு கிராண்ட்ஸுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சி போயிருது. சட்டம்னு ஒன்று இருக்கிறதே ஃபாலோ பண்றதுக்கு தான், மேஜிக் இல்லாத யூசர்ஸ் எல்லாத்தையும் கொல்லணுங்கிறது தானே சட்டம், அதுபடிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். சாண்ட்விச் திடீர்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. பார்த்தா நிறைய டிவைன் விஷனரிஸ் தான் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. டிவைன் விஷனரிஸ் ஏன் எங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஜட்ஜ் பாக்குறாரு. ஸோ எல்லா டிவைன் விஷனரியோட நேம் அண்ட் அவங்களோட பவர் எல்லாத்தையுமே நமக்கு காமிக்கிறாங்க. ஸ்டோரி போக போக அவங்களோட நேம்ஸ் அண்ட் அவங்களோட பவர்ஸை தேவைப்படுற இடத்துல நான் மென்ஷன் பண்றேன். மெயினான ஆளா அந்த ஓட்டர் தான் இருக்கான் அண்ட் அவன் ஒரு டெசர்ட் கெயின். நம்ம ஹீரோவை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். மேஜிக்கே யூஸ் பண்ண தெரியாம நீ ஈஸ்டர்ன் அகாடமியில ஜாயின் பண்ணிருக்க, அதுக்கான பனிஷ்மெண்ட் வரணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்ப திடீர்னு பார்த்தா ஜட்ஜ் வித்தியாசமா நடந்துக்கிறாரு. இந்த பையன் மேல நீங்க கை வைக்க கூடாது, அவன் இன்னசென்ட் ஜீரோக்கு சொந்தம். இந்த இன்னசென்ட் ஜீரோ நினைச்சா பியூரோ ஆஃப் மேஜிக்கைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இந்த ஜட்ஜ் உடம்புல நான் பாரசைட்டை பொருத்தி இருக்கேன் அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோவோட ஆளு ஜட்ஜ் மூலியமா பேசிட்டு இருக்கான். மேஜிக் பாரசைட் ஒரு பர்சனோட பிரெயின்ல ஒட்டிச்சுன்னா அவங்களோட மேஜிக் பவரை அப்சர்வ் பண்ணி அவங்க மொத்த பாடியவோ அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் அதை எடுக்க யார் ட்ரை பண்றாங்களோ அவங்கள தான் அதை அடுத்த ஹோஸ்டா பிடிச்சிக்கணும். இன்னசென்ட் ஜீரோ ஆளுங்க எங்க வர வந்துட்டாங்களா, நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, நான் அதை எடுக்கிறேன் அப்படின்னு கிராண்ட் சொல்லவும், ஆனா சார் நீங்க ஹை மேஜிக் பவர் இருக்கிறவரை அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் எங்களுக்குலாம் தான் பிரச்சனை அப்படின்னு அந்த கோர்ட்ல அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கிற ஒருத்தர் சொல்றான். ஸ்ட்ராங்கஸ்டான என்ன தவிர்த்து வேற யாரால அதை எடுக்க முடியும், நம்ம இந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். நம்ம பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அந்த பாரசைட் அசால்ட்டா எடுக்கவும் பாரசைட் நம்ம ஹீரோ வாய்க்குள்ள போயிருது. பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க யார் அதை எடுக்கிறாங்களோ அடுத்த ஹோஸ்டா அவங்கள தான் பிடிக்கும் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். ஹீரோ அதை நாக்கிலேயே டைப் பண்ணி டிசைன் பலூன் மாதிரி கீழே துப்பிட்டான். நாக்க வச்சே அதை முடிச்சு போட்டு வெளியே துப்பிட்டானு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த ஜட்ஜையும் நம்ம ஹீரோ காப்பாத்திட்டான். டே அவர் இன்னும் சாக்கலடா அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. ஜட்ஜை காப்பாத்தியாச்சு, இன்னசென்ட் ஜீரோவால பிரச்சனை இல்ல, சரி நான் கிளம்புறேன். நம்ம ஹீரோ போகவும் நான் நினைச்சதை விட நீ ஆசம் தான் அப்படின்னு கிராண்ட்ஸ் பார்க்கவும் இன்னும் முடியல, அதுக்குள்ள எங்க போற, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான், மேஜிக் இல்லாதவங்களுக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லி ஓட்டர் சொல்றான். நம்ம ஹீரோ தரைக்குள்ள அவன் காலை புதைச்சுக்கிட்டு நான் எங்கேயோ வர்றதா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓட்டர் வந்து இப்ப அப்படியே சாண்டா மாதிரி மறைஞ்சு டக்கு நம்ம ஹீரோ பின்னாடி வந்துருக்கா. இந்த குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறதெல்லாம் அவனை காப்பாது அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகவும் கிராண்ட்ஸ் வந்து அவனை தடுத்து எனக்கு அதுல வெறுப்போ இல்ல அப்படின்னு சொல்லவும் உனக்கு அதுல வெறுப்போ இருக்கோ இல்லையோ நான் சட்டத்தை தானே ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஒரு ஸ்வாட் அந்த இடத்துல வந்து நிக்குது. ஹெட் மாஸ்டர் வால்பார்க்கும் டிவைன் விஷனரி அதாவது ஃபின்னோட அண்ணன் ரைனோ அந்த இடத்துக்கு வந்துருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஜட்மெண்ட்ல இப்படி திடீர்னு நிறைய ஆளுங்க வந்து நிக்கிறாங்க. பட் இதோட சீரியஸ்னஸ் புரியாம நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கறது பியூரோ ஆஃப் மேஜிக் தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா எல்லா டிவைன் விஷனரியும் அங்க வராங்க. அண்ட் பார்த்தா ஹெட் மாஸ்டர் வால்பர்க்கும் அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு சீரியஸான விஷயங்கிறது தெரியாம நம்ம ஹீரோ அங்க நின்றுட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த ஓப்பனிங் சாங் இது வேற லெவலில் சூப்பராக இருக்கும். முடிஞ்சா யூடியூப்ல போயிட்டு இந்த ஒரிஜினல் சாங்கை செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நிறைய பேர் இந்த ரீல்ஸில் கேட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. எல்லா டிவைன் விஷனரிஸோட நேமையுமே நான் கதை போக போக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 2. இப்போ வால்பார்க்கே அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. இந்த பையனை என்கொயரி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, டேரக்டாக அவனுக்கு சட்டப்படி மரண தண்டனையை கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு ஆர்டர் சொல்கிறான். டிவைன் விஷனரியா நீ சென்டென்ஸை கம்மி பண்ணி ஆகணும். பியூரோ ஆஃப் மேஜிக்குள்ளேயே அந்த இன்னசென்ட் ஜீரோ ஆளுங்க வந்துட்டாங்க. அவங்க மாஷை தான் டார்கெட் பண்ணுறாங்க. இது நமக்கு ஒரு நல்ல சான்ஸ். மாஷை வச்சு நம்ம இன்னசென்ட் ஜீரோ ஆர்கனைசேஷனை பிடிச்சிடலாம் அப்படின்னு வால்பார்க் சொல்லவோ மாஸ்டர் பெரிய கைதா போலி அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறா. இப்போ அதுவா முக்கியம் அப்படின்னு சொல்லி கிராண்ட்ஸ் கேட்டுட்டு ஒரு காலத்தில் அவருமே ஒரு டிவைன் விஷனரி தான். இவரை ஒரு லிவிங் லெஜண்ட்னே சொல்லலாம். மேஜிக் ரம்ல ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். இன்னசென்ட் ஜீரோ கூட ஃபைட் பண்ற லெவலுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் தான் அது வால்பார்க் தான் அப்படின்னு சொல்லி கிராண்ட்ஸ் சொல்றான். மிஸ்டர் வால்பர்க் சட்டம்ங்கிறத ஃபாலோ பண்றதுக்கு தான், நம்ம இஷ்டத்துக்கு ரூல்ஸை பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் சொல்லவும் வால்பர்க் தலை குனிஞ்சு எல்லார்கிட்டயும் கேட்கறாரு. இத்தனை வருஷம் ஹிஸ்டரியில மேஜிக் இல்லாத மெம்பர்ஸ் எல்லாருமே கஷ்டம் தான் பட்டிருக்காங்க. பட் மேஜிக் இல்ல அப்படிங்கறது ஒரு பெரிய குத்தமா என்ன? அண்ட் மேஷ் அவன் ரொம்பவும் ஸ்பெஷலானவன். அவன் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கான். ஈவன் அவன் கிட்ட மேஜிக் இல்லைனாலும் மக்களோட மனசை மாத்திர பவர் அவன் கிட்ட இருக்கு. அவனுக்கு ஒரு சான்ஸை கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி வால்பர்க் கேட்கறாரு. மிஸ்டர் வால்பர்க் உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு, பட் உங்க ஒப்பீனியனை மத்தவங்க மேல திணிக்காதீங்கன்னு சொல்லவும் நானும் இதுக்கு சப்போர்ட் பண்றேன். மாஷ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி
ரெயினும் வந்து சொல்றான். அதுக்கு தான் அந்த பன்னி கர்ச்சி என்கிட்ட கொடுத்தானோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரெயின் இந்த மாதிரி சென்டிமெண்ட்டுக்காக எல்லாம் ஒரு பர்சனுக்காக நம்ம சட்டத்தை மாத்தணும்னா மக்கள் நம்மள கேள்வி கேட்பாங்க. மத்த டிவைன் விஷனரி சொல்றாங்க, நீங்க எமோஷனலா திங்க் பண்றதுல சரியா திங்க் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஆர்டர் பேசிட்டு இருக்கோம். மேஷோட இந்த கேஸ் என்கிட்ட தான் ஜட்மெண்ட்க்கு வந்திருக்கு. நான் தான் அந்த கேஸோட ஜட்ஜ். அவன் கிட்ட மேஜிக் இல்லாத உண்மைதான், ஆனா அவன் தான் என்னோட உயிரை காப்பாத்திருக்கான். மேஜிக் இல்லாதவங்க இன்ஃபீரியர்னு நம்மளால சொல்லிட முடியாது. சோ என்னோட ஜட்மெண்ட் இதுதான். மேஷ் பேண்டட் நான் இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்றேன். மேஜிக் இல்லாத ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றேன். என்னோட ஜட்மெண்ட் தப்புன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன கொல்ல வேணா செஞ்சுக்கோங்க, ஆனா என் ஜட்மெண்ட்டை நான் மாத்த மாட்டேன் அப்படின்னு அந்த ஜட்ஜுமே சொல்றாரு. சரி அப்படின்னா ஒரு கண்டிஷன் தான், எப்பவுமே எங்களோட சர்வைலன்ஸ்லயே இருக்கணும் அண்ட் வரப்போற அந்த டிவைன் மிஷனரி எக்ஸாம்ல இவன் தகுதியானவன் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு ஆர்டர் சொல்லவோ ஓகே எனக்கு புரிஞ்சுது. ஹெட் மாஸ்டருக்காகவும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் நிம்மதியா வாழ்றதுக்காகவும் என்னோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி நான் அந்த இன்னசென்ட் ஜீரோவையோ கேப்சர் பண்றேன். அப்பதான் என்னால பீஸ்ஃபுல்லா வாழ முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ இதுதான் நடந்ததுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவ்வளோ டேஞ்சரஸான ஆர்கனைசேஷனை பிடிக்க போறியா அப்படின்னு ஃபின் கேட்டா, அப்படின்னா உண்மையிலேயே உங்ககிட்ட மேஜிக் இல்லையா அப்படின்னு சொல்லி லான்ஸ் கேட்கறான். ஏன்னா லான்ஸே நம்ம ஹீரோ தோக்கடிச்சிருப்பான். ஆமா எப்பவுமே இருந்ததுல நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி ஊர் சுத்தி பார்க்கலாம் டாட் சொல்றான். என்னடா சம்மந்தமே இல்லாம இவன் சொல்றான். திடீர்னு டாட் அப்படி சொல்லிட்டான். நாங்களும் வெளியே கிளம்பலான்னு வந்துட்டோம். யூனிஃபார்ம் இல்லாம நார்மல் ட்ரெஸ்ல எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஃபின் வெயிட் பண்ணிட்டு இருந்தா டாட் ஒரு பெரிய ஆர்மரை போட்டு வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோ என்னடா ஒர்க் அவுட் ட்ரெஸ்ல வந்திருக்கான். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வெளியே வரேன், தான் என்ன ட்ரெஸ் போடன்னு தெரியல நம்ம ஹீரோ சொல்லவும். இவனுங்க கூட நான் சுத்தி இருக்கிறவங்க என்னதான் ஒரு மாதிரி பாப்பாங்க அப்படின்னு ஃபின் பார்த்தா அப்பாடா லான்ஸ் ஒருத்தன் தான் நார்மலா வந்திருக்கான் அப்படின்னு ஃபின் பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் சிஸ்டர் போட்டோ போட்ட ஒரு பனியனை தான் அவன் உள்ள போட்டிருக்கான். என்னோட குரூப் மட்டும் ஏன் இவ்வளவு கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபின் நினைக்கிறான். இப்போ எல்லாரும் நார்மல் கெட்டப்க்கு வராங்க. டார்கெட் ஷூட்டிங் விளையாடலாமா அப்படின்னு டாட் கேட்கறான். அந்த கோலாக்கு கிச்சன் கார்ட்னா அது தும்மல் போட்டு தான் அட்டாக் பண்ணும். நம்மளும் ஈஸியில வின் பண்ண முடியாதுன்னு டாட் சொல்லவும் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் நம்ம ஹீரோ போறான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாம் வின் பண்ண முடியாதுன்னு டாட் பேசினா அந்த ஆரோ டாட்டை வந்து அட்டாக் பண்ணவும் சாரி நம்ம ஹீரோ சொல்றான். நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி டாட் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவோ டாட்டும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கிளம்பலாம் அப்படின்னு லான்ஸ் சொல்றான். ஹே மாஷ் இந்த வருஷத்தோட டிவைன் மிஷனரி எக்ஸாம் அது கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. அதுவும் அந்த இன்னசென்ட் ஜீரோ இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால தான் இது சீக்கிரமா நடக்குது. இப்போதைக்கு நம்ம டாம் கிட்ட தான் அதிகமான காயின்ஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு தான் அட்வான்டேஜ். என் சிஸ்டருக்காக நான் கண்டிப்பா டிவைன் மிஷனரி ஆகும். ஒருவேளை நம்ம ஃபைட் பண்ற சுச்சுவேஷன் வந்தா உன்கிட்ட மேஜிக் இல்ல நான் பின் வாங்குவேன்னு எதிர்பார்க்காத அப்படின்னு லான்ஸ் சொல்றான். இப்போ லான்ஸுக்கு ஒரு மேஜிக் வாண்ட் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. எல்லாம் ஈஸ்டர்ன் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் தானே, வாங்க வாங்க அப்படின்னு கடைக்கார் கூப்பிடுறாரு. சரி நானும் எனக்கு ஒரு புது வாண்ட் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபின் வந்துட்டு சென்டர்ல போய் நின்று அவன் மேஜிக் யூஸ் பண்ணுவோம். ஒரு வாண்ட் ஆட்டோமேட்டிக்கா அவன் கையை தேடி வருது. நம்ம மேஜிக் செலுத்தணும் அப்படின்னா நம்ம மேஜிக்கு ஏற்ற மாதிரியான வாண்ட் நம்மள தேடி வரும் அப்படின்னு ஃபின் சொல்றான். மேஜஸோட மேஜிக் க்ரோ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்களோட கரண்ட் லெவல் மேஜிக்கு ஏற்ற மாதிரியான வாண்ட் நீங்க சூஸ் பண்ணாதான் அது உங்க மேஜிக்கை கரெக்டா ஆம்பிஃபை பண்ணும் அப்படின்னு கடைக்கார் சொல்றாரு. எங்கப்பா அந்த வாண்ட் இருக்கிறதுலே கொஞ்சம் ரேரான வாண்டு தான் அப்படின்னு சொல்லி கடைக்கார் பாக்குறாரு. தம்பி நீயும் ட்ரை பண்ணி பாருன்னு கடைக்கார் சொல்லவும் சரி நம்ம ஹீரோ போறான். மேஜிக்கே இல்லாம இவன் என்ன பண்ண போறான்னு ஃபின் பாக்குறான். அந்த தரையில கிடைக்க அது என்ன வாண்டு நம்ம ஹீரோ கேட்கும். அது ஒரு அயன் வாண்ட். இந்த இடத்துக்கு அடியில எல்ஃப் வாட்டர் இருக்கிறதா ஒரு லெஜண்ட் ஸ்டோரி இருக்கு. அந்த தண்ணியை யூஸ் பண்ணா வேற லெவலான வாண்ட் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும். பல நூறு வருஷங்களா எவ்வளவோ ஸ்ட்ராங்கான மேஜஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. பட் யாராலையும் அதை தோக்க முடியல. மேஜிக் ஸ்ட்ரென்த் எதை யூஸ் பண்ணாலும் யாராலையும் தோக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அதை போய் ஏன் இவன்ட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி டாட்டோ ஃபின்னும் கேட்கறாங்க. ஏன் என்னப்பா பிரச்சனைன்னு கடைக்கார் கேட்டா நான் இதை எடுத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தூக்கிட்டான். எல்வன் வாட்டர் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார் அதை பார்த்துட்டு சமஷாக் ஆகுறாரு. புதஞ்சு கிடந்த ட்ரெஷரை நீ எடுத்து கொடுத்துருக்க தம்பி, ரொம்பவும் தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லி கடைக்கார் சொல்றாரு. இப்போ லெமனும் அந்த பிளேயர் கேப்டனுமா அந்த இடத்துக்கு வராங்க. சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. நானும் இதை ஃபன்னா என்ஜாய் பண்ணேன். வெளியே அந்த மாதிரி வந்தது கிடையாது. நான் இதை ஃபன்னா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கிட்ட மொத்தமா 7 காயின்ஸ் இருக்கு. டிவைன் விஷனரியோட செலக்ஷன் எக்ஸாம் கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு போன நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறான். இன்னசென்ட் ஜீரோ உன்னை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம் வேற வரப்போகுது. இந்த நேரத்திலேயே நீ வீட்டுக்கு போகணும்னு ட்ரெயின் கேட்கவும் இல்ல நான் போகல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் என் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்புறம் எதுக்குடா அந்த பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி ஃபின் யோசிக்கிறான். டிவைன் விஷனரி ஆர்டர் வந்துட்டு மார்கரெட் மேக்ரான் அப்படிங்கிற ஒரு ஹை லெவல் மேஜிக் யூஸரை மீட் பண்றான். மிஸ்டர் வால்பர்க்கு வயசாயிட்டதுனால அவர் இப்ப கரெக்டா டெசிஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த ஸ்டூடெண்ட் உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவன், அவன் டிவைன் விஷனரி எக்ஸாம்ல கலந்துக்கிட கூடாது அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன்னு தெரியும்ல, என்ன எக்ஸைட்மெண்ட் பண்ற மாதிரியான விஷயங்களை தான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு மேக்ரான் சொல்லவும் நான் சொல்றேன் அந்த பர்சன் தனியாலா அவளையே தோக்கடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஆர்டர் சொல்லவும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன அப்படின்னு சொல்லி மேக்ரான் கேட்டா அதுவும் மேஜிக்கே இல்லாம அப்படின்னு சொல்லி ஆர்டர் சொல்லவும் மேக்ரான் ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, யாரும் ஒன்று கேள்வி கேட்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் சொல்றான். இப்போ பேக்ரவுண்ட் போயிட்டு மியூசிக்கை ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறேன்.
கேட்கவே இனிமையா இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லவும் கிரேப்பியா இருந்துச்சு அப்படின்னு கூட இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. மாஷ் நீ உயிரோடு தான் இருக்கிய, நல்ல வேலை உனக்கு எதுவாகல அப்படின்னு அவங்க அப்பா ஹாப்பி ஆகுறாரு. பியூரோ ஆஃபீஸரோ எல்லாம் எப்படி போகுதுன்னு விசாரிக்கிறாரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வரவும் பையனை சீக்கிரட்டா வளர்க்கணும்னு நான் வெளியவே விடல, ஸ்கூலுக்கு போய் அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா ஹாப்பி ஆகுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை விட நாங்க ரைவல்னு சொல்லலாம், பாடிஸ் அப்படின்னு டாட் சொல்றான். எங்க பையன் அந்த அளவுக்கு இருக்கான்னு அவர் பார்த்தா நான் மேஷோட வைஃப் ஆக போறவா மாமா அப்படின்னு சொல்லவும் வைஃபான ஒரு ஷாக் ஆனா கவலைப்படாதீங்க மாமா, நாங்க கை கோர்த்து கூட ஒன்னா நடந்து போனதில்லைன்னு லெமன் சொல்றா. இதை கேட்டு டாட் தான் ஷாக் ஆகுறான். ஃபர்ஸ்ட் டைமா வீட்டுக்கு வந்திருக்கேன் டாட் பிரசன்ட் கொடுக்கவும் உண்மையிலேயே இவன் டாட் தானா லேண்ட்ஸ் கேட்டுட்டு டாட் அவன் சிஸ்டர் போட்டோ போட்டதை கிஃப்டா கொடுக்கவும் பீப்புள்ஸ்க்கு வேற ப்ரையாரிட்டி இருக்கும்னு அவனுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியான அவங்க அப்பா பார்த்துட்டு இவங்க எல்லாருமே யூனிக்கா இருக்காங்கல்ல அப்படின்னு பார்க்கவும் ஆமாங்க அப்படின்னு ஃபின் சொல்றான். ஃபின் ஒருத்தன் தான் இருக்கிறதுலே நார்மலா இருக்கான். மாஷனை அந்த 4 செவத்துக்குள்ளே தான் வளர்த்தேன், வெளியே போனா யாராச்சும் அவனை பத்தி கண்டுபிடிச்சிருவாங்க, நான் வெளியவே அவனை அனுப்பல, பட் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத நினைச்சா ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. மாஷை தேடி தான் அந்த மேக்ரோட் அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஆமா அந்த பையன் பேர் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கவும் திடீர்னு பார்த்தா வானத்துல இருந்து ஸ்குவாட் மழை பொழிய ஆரம்பிக்குது. பார்த்தா டிவைன் மிஷனரி ரெயின் தான் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். ஒன்னதான் அவனுக்கு பாடி கார்டா போட்டிருக்காங்களா அப்படின்னு மேக்ரோன் கேட்கவும் காட்டுக்குள்ள ஏதோ கேவலமான வாய்ஸ் கேட்கன்னு தான் எதர்ச்சியா அந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு ரைன் சொல்றேன். ஹீவலான மேக்ரோன் மேட்ச் அழிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். பட் இது எதை பத்தியோ தெரியாம மேட்ச் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எல்லாருமே டிவைன் விஷனரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் ரொம்பவே பொறுமையா வாட்ச் பண்ணுங்க, ஏன்னா அந்த எக்ஸாம் வேற லெவல்ல சூப்பரா போகும். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்லயும் நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோட்லேயே சில ஹிடன் டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. டால் யூஸ் பண்ணுற மேஜிக் யூஸரான அவள் வந்துட்டு 3 லைனராக இருந்திருப்பான். பட் இன்னசென்ட் ஜீரோவோட ஆள் தான் 3rd லைன் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணியிருந்தான் அப்படின்னு அபேஸ் போன எபிசோடில் நம்ம ஹீரோ கிட்ட சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 3. இந்த ஈஸ்டர்ன் அகாடமியில் மொத்தமாக 3 பர்ஃபெக்ட்ஸ் இருக்காங்க. ஈவன் டிவைன் விஷனருக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த்தில் அவங்க எல்லாருமே இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். அண்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மிடில் ஸ்கூலில் படிக்கிற ஒருத்தன் டிவைன் விஷனரி எக்ஸாமில் கலந்துக்கிட்டு காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையுமே 15 வயசுலேயே சிங்கிள் ஆளாக தோக்கடிச்சான். அண்ட் அவன் தான் அந்த மார்கரெட் மேக்ரான். ஓ ரெயின், நான் மாஷ் கூட வேற ஃபைட் பண்ணணும், அது போக ஒரு டிவைன் விஷனரி கூட ஃபைட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல, நீயும் என்ன என்டர்டெயின் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த மேக்ரான் வந்து அவன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வர வச்சு ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். சம்மந்தமே இல்லாமல் எதுக்குடா இப்போ அவன் மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரெயின் மற்ற எல்லாருமே ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பவர்லெஸ் வின்டர் அப்படின்னு அந்த சாங்கோட நேமை சொல்றான். என்ன பண்ணிட்டு இருக்கான், ஃபைட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி ரெயின் யோசிச்சுட்டு இருக்கான். எல்லா ஸ்ட்ராங்கான மேஜிக் யூசர்ஸுமே டிவைன் விஷனரி ஆகணும்னு நினைக்கிறது இல்லை. ஸோ டிவைன் விஷனரிங்கிறது ஜஸ்ட் ஒரு டைட்டில் தான், நம்மள யார் ஸ்ட்ராங்னு பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லி மேக்ரோட் வந்து ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். ரைன் வந்து ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுவோம், மேக்ரான் வந்து மியூசிக்கை வச்சு அட்டாக் பண்றான். இங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போர்ட் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. டாட் அந்த கேம்ல ஒரு இடத்துல போய் நிக்கிறான். அழகான பொண்ணு கிட்ட வாங்கி 5 பில்லியன் லாஸ் பண்ணிருவீங்கன்னு போட்டிருக்கு, எனக்கு விட்டு ஏன் அப்படி நடக்கணும் அப்படின்னு டாட் வருத்தப்படுறான். அடுத்த லெமனுக்கு வந்து ஒருத்தர் லவ் டார்ச்சர் பண்ணதுனால ஜெயில தூக்கி போட்டுருவாங்கன்னு வருது. இந்த போர்ட் கேம் ஏதோ நம்மளோட ஃபியூச்சரையே சொல்ற மாதிரி தெரியுது அப்படின்னு லான்ஸ் வந்து இப்ப டைஸ் ரோல் பண்றான். உன்னோட தங்கச்சி அவனோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வருவா, நீ ஸ்டார்டிங் பாயிண்ட் திரும்ப போகணும்னு வருது. இன்னொருத்தனுக்கு தான் நல்லபடியா 100 ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வருது. ஹீரோக்கு வந்து உங்களால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுனால அவங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு வரவோ நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். இந்த கேம் ரொம்ப மொக்கையா இருக்கு, என்னடா கேம் இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே என் பையனை சுத்தி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதை ஃபின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அது இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஃபின்னோன்னு நினைக்கிறேன். ரைன் வந்து டிவைன் விஷனரியா இருந்தாலுமே அவனுக்கு ஈக்குவலா அந்த மார்கரெட் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஹவுலிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லி மார்கரெட் ஒரு அட்டாக் யூஸ் பண்றான். உன் இடத்துல நான் இருந்திருந்தா இப்ப மேஜிக்கை நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ யூஸ் பண்ணா உன்னை சுத்தி இருக்கிற ஸ்பெல் எக்ஸ்ப்ளோட் ஆகி நீ செத்துருவேன். இந்த மாதிரி ஆளுங்க எதுக்கு ஸ்டிமுலேஷனை விரும்புறாங்க தெரியுமா? ஆர்ட், லவ், ஸ்போர்ட்ஸ், ட்ரக்ஸ், கேம்பிளிங் இதெல்லாம் உயிர் வாழணுங்கிறதுக்கு அவசியம் இல்லாத ஒண்ணு. ஆனா மக்கள் ஏன் அதை அதிகமா விரும்புறாங்க தெரியுமா? ஏன்னா போர் அடிச்சு வாழ்றதை விட சாகிறது எவ்வளவோ மேல். எல்லாருக்குமே ஏதோ ஒரு சந்தோஷம் தேவைப்படுது. நீ என்னடானா என்னோட சந்தோஷத்துல குறுக்க வர, அது எவ்வளவு போரிங்கான ஒண்ணு. ஸோ என்னோட ஸ்டிமுலேஷனை ஃபுல்ஃபில் பண்ண நான்
மேஷ் பண்ணிட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், மேஷ் ஒரு தைரியமான பையன். எந்த அளவுக்கு தைரியமானவன்னா ஈவன் மேஜிக்கே இல்லாம கூட அவனால டிவைன் விஷனரி ஆக முடியும் என்கிட்ட வந்து சொன்னான் அப்படின்னு ரெயின் பேசிட்டு இருக்கும் போதே அவனோட மேஜிக் வந்து அதிகமாயிட்டு போகுது. சார் ரெயின் வந்து மார்கரெட் கூட சண்டை போட்டா அவரால் வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஷான் வந்து கேட்கறான். நம்ம மார்க்ஸை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் கேட்கவும், டபுள் லைனரா இருந்தா ரொம்ப பவர்ஃபுல், ட்ரிபிள் லைனரா இருந்தா அதை விட பவர்ஃபுல்னு சொல்லவும், கம்மியான ஆளுங்க தான் ட்ரிபிள் லைனர்ஸா இருந்திருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுலயே ட்ரிபிள் லைன் அடைஞ்சவம்னா அது ரெயின் தான் அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. ரெயின்க்கு அவனோட தேர்ட் மேஜிக் லைன் வந்து ஓப்பன் ஆகுது. மேஷ் கண்டிப்பா அந்த உலகத்தையே சேஞ்ச் பண்ணுவான் அப்படின்னு ரெயின் சொல்றான். கேம்ல திரும்பவும் மேஜிக் இல்லன்னு கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ இறந்து போகவும், நான் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வர நம்ம ஹீரோ வெளியே போறான். மேஷ்க்கு இதை நினைச்சு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அவன் வெளியே பயம் இல்லாத மாதிரி நினைச்சாலும் உள்ளுக்குள்ள பயத்தோட இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வெளியே வந்ததுக்கு காரணமே பெரிய கிரீம் பஃப் வச்சிருக்கான், அதை தனியா சாப்பிடணுங்கிறதுக்காக தான். ட்ரிபிள் லைனர்ஸ்லாம் கடவுளோட கிஃப்ட் பண்ணப்பட்டவங்க, என் வயசுல இருக்கிற ஒருத்தன் அதை அச்சீவ் பண்ணிருக்கானா அப்படின்னு மார்கரெட் பாக்குறான். என்னதான் அவன் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவன் ஒரு ஸ்பெல்ல கேஸ் பண்ணா போதும் அந்த ஹவுலிங் சவுண்ட் எக்ஸ்ப்ளோட் ஆகி அவன் இறந்து போயிருவான் அப்படின்னு மார்கரெட் பார்த்துட்டு இருந்தா. ஆர்டர் தானே உன்னை அனுப்பி வச்சான், நீ ஸ்கூல் விஷயத்துல இன்வால்வ் ஆக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆர்டர் சொன்னதுனால தானே மேஜிக் யூஸ் பண்ண முடியாத மேஷை நீ டார்கெட் பண்ற அப்படின்னு ரெயின் கேட்கவும், நீ என்ன பேசுறன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி மார்கரெட் சொல்றான். இந்த வேர்ல்டுல மேஜிக் இல்லைன்னா ஒரு பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் கூட இருக்காது. மேஜிக் இல்லாத பீப்புள் மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க, கடுப்பாவாங்க. பட் மேஷ் ரொம்பவே டிஃப்ரெண்டானவன். அவன் தன்னோட விதியவே எதிர்த்து ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ ஒன்ன மாதிரி ஒருத்தனை அவன் கிட்ட நெருங்கப்பட மாட்டேன் அப்படின்னு ரெயின் சொல்றான். ஓ அப்படியா, அதையும் பாத்திரலாம் அப்படின்னு மார்கரெட் சொல்றான். ஈவன் ரெயின் வந்துட்டு ஒரு ட்ரிபிள் லைனர் டிவைன் விஷனரியா இருந்தாலுமே கூட அவன் கூட ஃபைட் பண்ண இவங்க கொஞ்சம் கூட பயப்படல. மார்கரெட்க்கு டிவைன் விஷனரி எக்ஸாம்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஈவன் அவனோட டோம் காயின்ஸை மத்த எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டு, பட் கடைசியில மத்த டார்மை விடவும் அதிகமா 10 கோல்டு காயின் அவன் தான் கலெக்ட் பண்ணியிருந்தான். அந்த லெவலுக்கு மார்கரெட் ரொம்பவே டேலண்டடான. எல்லாரும் கிளாப் பண்ற சவுண்ட் எனக்கு கேக்குது அப்படின்னு சொல்லி இப்ப அவன் ஆளுங்க கூட சேர்ந்து சவுண்ட் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணவும், இதை தடுக்கிறதுக்காச்சும் நீ ஒரு ஸ்பெல்ல கேஸ் பண்ணி தான் ஆகணும், இப்போ ஹவுலிங் சவுண்ட் கண்டிப்பா வெடிக்கும் அப்படின்னு சொல்லி மார்கரெட் பாக்குறான். டபுள் லைனருக்கும் ட்ரிபிள் லைனருக்கும் அப்படியான வித்தியாசம் ஸ்வான் கேட்கவும், ட்ரிபிள் லைனர்ஸ் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஆப்வியஸா அவங்களால அதிக மேஜிக் பவரை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, அவங்களால ஒரு வாண்டோட உண்மையான பவரை அவேக்னிங் பண்ண முடியும். மேஜிக் நமக்கு கடவுளால கொடுக்கப்பட்ட கிஃப்ட்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஹெட் மாஸ்டர் சொல்றாரு, நம்ம வாண்டோட பவரை அவேக்னிங் பண்ணவும் அந்த ஃபோர்ஸுக்கே ஹவுலிங் சவுண்ட்ஸ் எல்லாமே பறந்து தள்ளி போயிருது. வெள்ளை யூஸ் பண்ணாமே அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டானே அப்படின்னு மார்கரெட் பாக்குறான். அவேக்னிங் வாண்டை யூஸ் பண்ணும்போது கடவுளோட ஸ்ட்ரென்த்தை அவங்க டைரக்டா பாரோ பண்ணிக்கிட முடியும் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. பிளாக் ஸ்வாட் அட்டாக் அப்படின்னு சொல்லி ரெயின் ஒரு விஷயத்தை யூஸ் பண்றான். ரவுண்ட் ஷீல்ட் மார்கரெட் யூஸ் பண்றான். பட் ரெயினோட அந்த ஒரு அட்டாக்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவோம். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன், நான் ஜஸ்ட் ஃபாரஸ்ட்ல இருந்த ரேபிட்டை வேட்டையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு ரெயின் சொல்லுவோம். உனக்கு ரேபிட்னா பிடிக்குமோ நம்ம ஹீரோ கேட்கறான். செலக்ஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது, எனக்கு மத்தவங்களை எப்படி சேர பண்ணணும்னு தெரியாதானா, உன்னோட ரிசல்ட் இந்த உலகத்தையே சேஞ்ச் பண்ணும். ஸோ நீ தோத்து போனா அதால பிரச்சனை தான் வரும். ஸோ கண்டிப்பா நீ வின் பண்ணு அப்படின்னு சொல்லி ரெயின் சொல்றான். ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்றான். மார்கரெட் அவன் ஆளுங்களை காப்பாத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அவன் கையில அடிபட்டு ரத்தமா வருது. நான் என் செகண்ட் மேஜிக்கை நல்ல வேலை யூஸ் பண்ணல, அப்புறம் அதுல எங்க த்ரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மார்கரெட் நினைக்கிறேன். மார்கரெட் சாரி அப்படின்னு நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும், எப்பவுமே சூப்பரான விஷயங்களை கடைசியில தான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஹீரோ கிட்ட நிறைய காயின்ஸ் இருக்கு, ஆளுக்கு 3 அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஹீரோ பிரிச்சுக்கிறான். ஃபின்னுக்கு எக்ஸாம் நினைச்சா பயமா இருக்கு. லான்ஸ் நம்ம தங்கச்சிக்காக எப்படியாச்சும் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். நாளைக்கு எக்ஸாம் இருக்கிற ஹைப்ல எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எக்ஸாம்க்கு வாட்டர் பாட்டில், ஹேண்ட் கர்ச்சீஃப், பக் ஸ்ப்ரே, ஃபேஷியல் டோனர் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி டாட் செக் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, அவங்க சொல்றதை நீ செய்யலன்னா கண்டிப்பா உன்னை கிரிமினல்னு கொன்றுவாங்க. சாரி, இது என்னால தானே, நான் உனக்கு ஒரு நார்மல் லைஃபை கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். கடைசி வரை மத்தவங்களுக்கு தெரியாம உன்னை மறைச்சே வச்சிருந்தா இப்படி நடந்திருக்காது அப்படின்னு அவங்க அப்பா வருத்தப்படவும், நான் ஹாப்பியா தான் இருக்கேன், எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய விஷயங்களை நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன், நிறைய கிரீம் பஃபியும் நான் சாப்பிட்டுட்டேன், உங்களுக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்க அப்பாவும் ஹாப்பி ஆகுறாரு. டிவைன் விஷனரியாக மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் காயினை கலெக்ட் பண்ணணும், ரெண்டாவது டிவைன் விஷனரி கேண்டிடேட் எக்ஸாம், மூணாவது தான் டிவைன் விஷனரி எலெக்ட் ஃபைனல் எக்ஸாம். செகண்ட் எக்ஸாம்ல கலந்துக்கிட்ட மினிமம் 5 காயினையாச்சும் கலெக்ட் பண்ணிருக்கணும். இந்த தடவை இன்னசென்ட் ஜீரோவோட இன்சிடென்ட்னால சீக்கிரமே எக்ஸாம் ஆரம்பிச்சதுல 3 கோல்டு காயின்ஸ் வச்சிருந்தாலே அவங்க குவாலிஃபையான ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த வருஷம் 12 பேர் இதுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. இந்த வருஷம் மேக்ரோட்டோ இருக்கிறானா, மாஷ் உனக்கு ரொம்பவே இந்த எக்ஸாம் கஷ்டமா இருக்க போது அப்படின்னு பிரின்சிபல் நினைக்கிறாரு. ஹியூமன்ஸோட பெர்ஃபெக்டான இந்த சொசைட்டி ஒன்ன மாதிரி பக்னால தான் கரப்ட் ஆகுறதுனால நான் உன்னை ஹியூமன்னே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஆட்டர் வந்து சொல்லவும், அது உண்மை இல்ல, அவன் சொல்றத காதுல வாங்காத, நீ ட்ரை பண்ண உன்னால முடியும் அப்படின்னு மசல்ஸ் மாதிரி நம்ம ஹீரோவே மிமிக்ரி பண்ணி பேசிக்கிட்டு, தேங்க்ஸ் கெவின், டாம், மைக், கிம், யாமடா, பெஸ்ட் நான் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, சிச்சுவேஷன் வந்தா நான் உன் கூடயே ஃபைட் பண்ண ரெடி தான் அப்படின்னு ஆட்டர் கிட்டயே சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். மேஷ் அரேனாக்குள்ள என்டர் ஆகுமே, இவன் அந்த மேஜிக் யூஸ் பண்ண முடியாதவன் தானே, டிவைன் விஷனரி எக்ஸாம்ல கலந்துக்கிட்ட நீ தகுதி இல்ல, வீட்டுக்கு போ அப்படின்னு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. இவன்லாம் கலந்துக்கிட்டா டிவைன் விஷனரி எக்ஸாம்க்கே கெட்ட பேருன்னு ஒருத்தர் சொல்றான். மேஷுமே காயினை கலெக்ட் பண்ணி குவாலிஃபை ஆகி தானே இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபின் நினைக்கிறான். மேஷோட லைஃபே இந்த எக்ஸாமோட ரிசல்ட்ல தான் இருக்கு, மேஷ் ரொம்பவும் நர்வஸா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபின் பார்த்தா நம்ம ஹீரோ எதை பத்தி ஆக்கிரப்படாம நார்மலா நின்னுட்டு இருக்கான். நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெல் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரெடியா இருக்காங்க, வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேமே சர்வைவல் எக்ஸாமினேஷன், அதோட பேரு டெடர் பன்ஸ் ஹான். ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான், அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு சாவி கிடைக்கும், அதை நீங்க எடுத்தா போதும். மேஜிக் யூஸ் பண்ணி அது ஒரு பலூன்குள்ள இருக்கும், அதை நீங்க வெடிக்க வச்சு சாவி எடுக்கணும். பட் அதை ப்ரொடெக்ட்
பண்றதுக்கு 3 டெட் அர்பன் மான்ஸ்டர்ஸ் சுத்திட்டு இருக்கும் அப்படின்னு ஆங்கர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தா, என்னது மான்ஸ்டர்ஸா அப்படின்னு சொல்லி ஃபின் ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுல இருக்கிறதுலே ஃபின் ஒருத்தன் தான் ரொம்பவே பயந்து ஃபைட் கூட பண்ணவே மாட்டான். அவனும் இந்த டிவைன் விஷனரி எக்ஸாம்ல கலந்துக்கிட்டான். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை வேற லெவல்ல போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் guys. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் மீ சீரீஸ்னு மேஷல் சீசன் 2 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்லேருந்து கதை வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்டாக அந்த நேரத்தில் சூப்பராகவோ போக ஆரம்பிக்கும். ஏன்னா டிவைன் விஷனரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷல் சீசன் 2 எபிசோட் 4. டிவைன் மிஷனரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸாமே சர்வைவல் எக்ஸாம் தான். பலூனுக்குள்ள ஒரு கீ இருக்கும். மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பலூனை வெடிக்க வச்சு சாவி எடுக்கணும். அண்ட் அதை ப்ரொடெக்ட் பண்ண 3 மான்ஸ்டர்ஸ் இருக்கும். இதுல பாஸ் பண்ணாதான் உங்களால மெயின் எக்ஸாமுக்கு போக முடியும். அண்ட் அங்க நடக்கிற எல்லாமே லைவா எங்க ஆடியன்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. ஃபின் தான் ரொம்பவும் பயப்படுறான். பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் இப்ப வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தாங்க. எல்லா பிளேயர்ஸும் தனித்தனியா வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. நான் வீட்டுக்கு போடு அப்படின்னு சொல்லி ஃபின் பயந்துட்டு இருக்கான். ஜஸ்ட் கீ எதனா கண்டுபிடிக்கணும்னு நிறுத்தம் பார்த்துட்டு இருந்தான். அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. அவன் அட்டாக் பண்ணா எதுவுமே ஆகல. இந்த மான்ஸ்டர்லாம் மேஜிக்கு இம்யூன் ஆனது. ஸோ அதுங்களுக்கு மேஜிக்கால அட்டாக் பண்ணா எதுவும் ஆகாது. அதுங்க ஆக்ஸ் உங்க உடம்ப தொட்டுச்சுன்னா கேம் ஓவர். இமீடியட்டா நீங்க வெளியே டிரான்ஸ்பர் ஆனாலும் உங்க சோல்ல அடிப்பட்டது ரொம்ப வலிக்கும் அப்படின்னு ஆங்கர் சொல்றாங்க. மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஓடவோ செய்யணும். அந்த கீயவோ அந்த நேரத்துல கண்டுபிடிக்கணுமா? கீ எந்த லொகேஷன்ல இருக்குன்னே தெரியாது. பட் கண்டிப்பா அதுக்கு ஏதாச்சும் ஒரு க்ளோ இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு டெஸ்ட்ங்கிறதுனால கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் லான்சன் ஒவ்வொருத்தங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. மேஜிக் வச்சு எங்க எதிரியா அட்டாக் பண்ண முடியலன்னா நாங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி எஸ்கேப் ஆகும் தான் இந்த எக்ஸாம் அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கவும் கரெக்டா சொன்னீங்க. பவர்ஃபுல்லான மேஜிக் யூஸ் பண்ணாலும் அட்டாக் பண்ண முடியாத ஒரு எதிரி. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஓடி போறது மட்டும்தான். ஓடி போற இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஆங்கர் கேட்டுட்டு இருக்கா. இப்படி ஒரு மொக்கையான டெஸ்டியா ஸ்கூல் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி டாட் யோசிக்கிறான். போன வருஷம் ரைன் லெவலுக்கு இங்க யாருமே இல்ல. இந்த வருஷம் எல்லாம் வீக்கானவங்க தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா. உயிர் மேல ஆசை இருந்தா எல்லா கேண்டிடேட்ஸும் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து போடுங்க அப்படின்னு ஆங்கருங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ மட்டும் அது வயிற்றுலயே ஒரு பஞ்ச பண்றான். மொத்த ஸ்டேடியமும் ஷாக்கிங்கா பாக்குது. ஒரு அடியிலேயே அந்த மான்ஸ்டர் கீழே விழுந்துருச்சு. அது ரொம்ப ஸ்ட்ராங்னு சொன்னாங்க. ஓடி போறது தானே இந்த டெஸ்டே. யாரா இவன் அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இந்த மான்ஸ்டர் ஒரு உண்மையான கிரீச்சர் கிடையாது. சோ ஆப்வியஸா அது குயிக்கா ஹீலிங் ஆயிரும் அப்படின்னு ஆங்கர் சொல்லவும் இது கூட ஃபைட் பண்ணி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ ரொம்ப குட்டியாயிருந்தான். அந்த மான்ஸ்டருக்கும் நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியல. இன்னொரு பையன் தான் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். அந்த மான்ஸ்டருக்கு கண்ணு ஒழுங்கா தெரியல. சவுண்ட் வச்சுதான் அது நம்மள ட்ராக் பண்ணுது அப்படின்னு அந்த பையன் ஒரிஜினல் சைஸுக்கே இவங்க 2 பேரையும் மாத்துறான். என்னோட பவர் ஒரு விஷயத்த சின்னதாவோ பெருசாவோ மாத்த முடியும் அப்படின்னு சொல்லவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆப்வியஸ்லி இந்த எக்ஸாம்ல நம்ம ஒன்னா சேர்ந்து தான் செயல்படணும். நான் சேர்ந்து நம்ம இந்த எக்ஸாம் முடிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோக்கு எதுவோ புரியல. எனக்கு காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்றான். இது ஒரு எக்ஸாம்ங்கிறதுனால ஆப்வியஸா அந்த கீயோட லொகேஷன் நம்ம கண்டுபிடிக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த மான்ஸ்டர்ஸ் கண்டிப்பா அந்த கீயை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா அதுங்களை நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா மேபி நம்மளால அந்த கீயை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பையன் சொன்னான். இந்த மாதிரி அதிக டீடைல்ஸ் நம்ம ஹீரோ மண்டைக்குள்ள ஏறல. சாரி எனக்கு புரியுறது கஷ்டமா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மான்ஸ்டர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லவும் ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கீ எங்க தான் இருக்கு அப்படின்னு டாட் கத்தவும் அவன மான்ஸ்டர் துரத்துது. இந்த மான்ஸ்டருக்கு கண்ணு ஒழுங்கா தெரியாதுங்கிறதுனால இப்ப சத்தமே போடாம அப்படியே மெல்ல அசைஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. கால் தடுக்கி கீழே விழுந்துருவானா நம்ம ஹீரோ பார்த்தா அசையாம நம்ம ஹீரோ நின்றுதான். மான்ஸ்டரும் கவனிக்கல. இவங்க நினைச்ச மாதிரியே கீ அந்த இடத்துல தான் இருக்கு. இந்த பலூன் கடியில எதுக்காக பெல்லோஸை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிற பையன் பார்த்தா நம்ம ஹீரோ போய் அதை டச் பண்ணுவோம் ஹாரன் சவுண்ட் வருவோம். அந்த மான்ஸ்டர் துரத்த ஆரம்பிச்சிருது. பெல்லோஸை தொட்டா அது அந்த மான்ஸ்டருக்கு சிக்னலை கொடுத்துருது. ஸோ அதை தொடாம நம்ம எப்படியாச்சும் அந்த பலூனை வெடிக்க வைக்கணும். பட் இதுல எப்படி நம்ம ஏரை ஃபில் பண்ணி அதை வெடிக்க வைக்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். டேரக்டா போய் அந்த பலூனை உடச்சிட வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு கூட இருக்க பையன் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ டேரக்டா போய் அந்த பலூனை உடைக்கலான்னு அதை தொட்டா அப்பவும் ஹாரன் அடிச்சு மான்ஸ்டர் இவங்களை துரத்துது. பெல்லோஸை தொட்டா தான் ஹாரன் சவுண்ட் வரும்னு நினைச்சேன். பலூனு தொட்டாலும் வருதா? மேபி நம்ம அந்த பெல்லோஸை உடச்சிட்டா கீ கண்டிப்பா பலூனுக்குள்ள ஃப்ளோட்டிங் தானே ஆயிட்டு இருக்கும். அது வழியா இது கீழே விழுந்துருல அப்படின்னு அவங்க அதை உடச்சு பார்த்தா அந்த கீ பலூனுக்குள்ளே தான் இருக்கு. கீழே விழ மாட்டேங்குது. என்னோட மேஜிக் ஒரு விஷயத்தை பெருசாக்குறதோ சின்னதாக்குறதோ தான். இதை வச்சு நான் எப்படி பலூனை உடைக்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் யோசிக்கிறான். உடஞ்சு போயிருக்கிற அந்த பலூன் கூட கனெக்ட் ஆன குச்சியை நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. மாஷ் நீ தயாரா அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிற பையன் அந்த பலூனை ரொம்ப பெருசாக்குறான். அந்த பையன் என்ன முட்டாளா? பெருசாக்குனா அது உடைய வாய்ப்பு இல்லை. பெருசாக்குனா அதை உடைக்கிறது இன்னும் கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா அந்த பையன் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக்கிங்கா பார்த்தா இந்த நேரத்துல பிரேக் டான்ஸ் ஆட போறானா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. பிரேக் டான்ஸ்ல நம்ம ஹீரோ அப்படியே சுத்தியே ஒரு சூறாவளியை கிரியேட் பண்ணி அந்த பலூன்ல ஏரை ஃபில் பண்றாங்க. அதுக்கு ஏர் ஃபில் ஆனதுல பலூன்
பலூன் உடஞ்சி உங்களுக்கு அந்த கீயும் கிடைக்குது. நம்ம ஒரு லிவிங் வெப்பன் பா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாக்குறாங்க. திரும்பவும் மான்ஸ்டர் துரத்துது. பட் ஒரு வழியா அந்த தடவை இவங்க கீயை எடுத்துட்டாங்க. லான்ஸ் கிராஃப்டிங் யூஸ் பண்ணி அந்த பலூனை ஃபாஸ்டா கீழே இறக்கவோ காத்து ஃபில் ஆகுது. இப்படியே ஒவ்வொருத்தரும் சாவியை எடுத்துட்டாங்க. ஃபின் மட்டும் பயத்துல ஒரே இடத்துல உட்காந்துருக்கான். ஏன்னு சவுண்ட் வரும், என்ன கொண்டுறதுங்க, எனக்கு சாக விருப்பம் இல்லை அப்படின்னு ஃபின் சொன்னா பார்த்தா டாட் தான் வந்து நிக்கிறான். நீ இன்னுமா கீயை எடுக்கல, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு டாட் சொல்றான். டாட்டோட மண்டையிலே ஆல்ரெடி ரத்தம் வந்துட்டு இருக்கு. எப்படியோ நம்ம கீயை எடுத்துட்டோம் அப்படின்னு பேசுவோம். இந்த இது உனக்கு தான், உன்னாலதான் இது முடிஞ்சது. நம்ம ஹீரோ கீயை கொடுக்குறான். உனக்கு உண்மையிலேயே ரொம்பவும் நல்ல மனசு. அந்த கீ எனக்கு தேவையில்ல, நீ எடுத்துக்கோ. எக்ஸிட் இந்த பக்கம் தான் இருக்கு. டைம் லிமிட் குள்ள நீ வெளியே போயாகணும். சோ சீக்கிரம் போ. ஆக்சுவலி உன்னை பத்தி ரெயின் என்கிட்ட சொன்னான்னு சொல்லவும், யார மிஸ்டர் ராபிட்ஸா நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் சொன்னதை விடவும் நீ நேர்ல ரொம்பவும் நல்ல பையனா இருக்க. கீயை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சோ நான் எனக்கான கீயை பாத்துக்கிடுவேன். உன்னோட சீனியரா இருந்துட்டு என் ஜூனியருக்கு நான் ஹெல்ப் பண்ணாம இருந்தா எப்படி? சீனியர் மரியாதையை காப்பாத்தணும், அதுக்காக இதை பண்றியான்னு கேட்கவும், சரி நம்ம ஹீரோவா அங்க இருந்து கிளம்பும் போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ நான் ஒன்னதான் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண பையனா அந்த இன்னொரு பையன் வந்து அட்டாக் பண்றான். ஆர்கா டார்ம சேர்ந்த கார்பிகோங்கிற ஒருத்தன், ரைன் நான் கண்டிப்பா ஒரு நல்ல சீனியரா நடந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த பையன் அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நிறைய பேர் இப்ப வெளியே வந்துட்டாங்க. மொத்தமே 9 பேர் தான் செலக்ட் ஆக முடியும். நம்ம ஹீரோவை இப்போ அந்த டோர் வழியா வெளியே வரான். டாட் ஃபின் நீங்க ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபின்னுக்கும் சேர்த்து நான் கீ எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு டாட் சொல்லிட்டு கீழே விழுறான். மேஜிக் இல்லாம நீ பலூனை உடைச்சது உண்மையிலேயே ஆசம்னு லேண்ட் சொல்லவும், என் கூட இருந்தவன் என்னன்னு தெரியல நம்ம ஹீரோ யோசிச்சா. 9 பேர் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அந்த கடைசி பர்சன் யாரு அப்படின்னு ஆங்கர் பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண அந்த பர்சன் வந்து அப்படியே கீழே விழுறான். ஆர்கா டார்ம சேர்ந்த கேப்ரிகோ தான் அது அப்படின்னு சொல்லி ஃபைனல் பிளேயரா அந்த கேப்ரிகோ தான் செலக்ட் ஆகுறான். அந்த இன்னொரு பிளேயருக்கு ரொம்ப ரத்தம் போகுது. அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணணுமா என்ன அப்படின்னு சொல்லி ஆங்கர் கேட்கறாங்க. வீக்லிங்ஸால எந்த பிரயோஜனமும் இல்ல. சோ நான் அவங்களை என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க போறது இல்ல அப்படின்னு கார்பிகா அவனை மிதிக்கவும், இதுக்கு மேல ஏதாச்சும் பண்ணா நான் அவனை பஞ்ச் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவன் ஒரு வீக்கானவன், யூஸ்லெஸ். சோ நான் என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு கார்பிகா சொல்லவும், லான்ஸ் மாதிரியே இந்த கார்பிகா ரொம்ப பவர்ஃபுல்லானவனாச்சு அப்படின்னு ஃபின் பாக்குறான். இந்தாங்க சார் உங்க ட்ரிங்க் அண்ட் டவல்னு ஒருத்தி வந்து கொடுக்கவும் நம்ம ஹீரோ மூஞ்சில ஊத்துறான். வீக்கானவங்க மோடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தா நம்ம மூஞ்சில ஊத்த வந்து தண்ணியவே நம்ம ஹீரோ பிடிச்ச ஒரு பாட்டில்ல பிடிச்சிருந்தான். அதுல புரோட்டீன் பொடியை போட்டு ஷேக் பண்ணி, சாரி 3 மணிக்கு நான் ஹோம் மேட் புரோட்டீன் ட்ரிங்க் குடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆஷா அவமானப்படுத்தணும்னு அவன் மேல தண்ணி ஊத்த வந்தா அந்த தண்ணியை வச்சு இவன் ஷேக் போட்டு குடிக்கிறான் அப்படின்னு ஃபின் பாக்குறான். நீ மத்தவங்கள வீக்குன்னு சொல்றியே, பட் என்னோட ஸ்ட்ராங்கான ஒருத்தனை நான் இன்னும் பார்த்ததே இல்லை. ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆமா ஒரு நிமிஷம், ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவனே டாபிக் கொண்டு வந்துட்டு அவனே கன்ஃபியூஸ் ஆகுறானா அப்படின்னு மத்தவங்க பாக்குறாங்க. வெயிட் பண்ணுங்க, இப்பவே ஃபைட் பண்ணாதீங்க, அடுத்த மேட்ச்ல நீங்க எல்லாரும் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். அடுத்த மேட்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கர் சொல்றா. செலக்ட் ஆன 9 பேரும் 3 குரூப்பா பிரிறாங்க. உங்களோட நெக்ஸ்ட் எக்ஸாம் ஒரு டீம் பேட்டில். அதுல இந்த லைஃப் கிறிஸ்டலை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். உங்க 3 டீம்மேட்ஸ்க்குமே ஒரு லைஃப் கிறிஸ்டல் கொடுக்கப்படும். மத்த டீம் அந்த கிறிஸ்டலை உடைக்க ட்ரை பண்ணணும். ஒரு டீமோட 3 கிறிஸ்டல்ஸுமே உடஞ்சிடுச்சுன்னா நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்கன்னு சொல்லுவான். அப்ப டீம் மேட்ச் அவங்க பார்த்தா நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஹீரோக்கு எதுவும் புரியாம மயங்கி விழுவாங்க. கேப்டனுக்கு எதுவும் புரியல, சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாட் சொன்னா மத்தவங்க கிறிஸ்டல்ல உடைக்கணும்னு சொல்லவும், ஜஸ்ட் மத்தவங்க கிறிஸ்டல்ல உடைக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறான். லான்ஸ் வேற டீம்ல இருக்கான், என்ன பண்ணான்னு ஃபின் யோசிக்கிறான். எல்லாருக்கும் அவங்க கிறிஸ்டல்ல கொடுக்குறாங்க. சோ அந்த கிறிஸ்டல் தான் எங்க எக்ஸாம் ரிசல்ட்டையே டிசைட் பண்ணும்ல. ஒருவேளை என்னோட கிறிஸ்டல் உடஞ்சாலும் மத்த 2 பேர் கிறிஸ்டல் இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபின் நினைக்கிறான். பார்த்தா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அவன் கிறிஸ்டல்ல உடைச்சிருக்கான். கை தவறி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், சரி டாட் இருக்கான்னு ஃபின் பார்த்தா கை தவறிப்பா அப்படின்னு டாட்டும் அவன் கிறிஸ்டல்ல உடைச்சிருந்தான். எக்ஸாம் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல, அதுக்குள்ளே உங்க கிறிஸ்டல்ல உடைச்சிட்டாங்க. போச்சு என் கிறிஸ்டல்ல உடஞ்சிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு ஃபின் வருத்தப்படவும், நாங்க 2 பேரும் ஒன்னு ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா இவங்க 2 பேரும் என் பக்கம் இருந்தா எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ஃபின் நினைக்கிறேன். இப்போ எல்லாரையுமே எக்ஸாம் ஏரியாக்கு டெலிபோர்ட் பண்றாங்க. ப்ரீவியஸ் எக்ஸாம் மாதிரியே கேண்டிடேட்ஸ் எல்லாரும் தனித்தனி இடத்துல தான் வந்து டெலிபோர்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இப்போ ஃபின் ஒரு இடத்துக்கு தனியா தான் டெலிபோர்ட் ஆகுறான். டீம் பேட்டில் தானே, அப்புறம் இதுக்கு என்ன மட்டும் தனியா போட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவும் டாட்டும் ஆல்ரெடி அவனுங்க கிறிஸ்டல்ல உடைச்சாச்சு. ஃபின் தான் இருக்கிறதுலே வீக்கானவன். அட்லீஸ்ட் நம்ம ஹீரோவும் டாட்டா அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா ஃபின் மட்டும் இப்போ தனியா தான் இருக்கான். நம்ம ஹீரோவும் டாட்டா அவனை தேடி வர்ற வரைக்கும் ஃபின் இந்த கிறிஸ்டல் உடையாம பாத்துக்கிடணும். நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான மேஷல் சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு எபிசோட மட்டும் நான் பல தடவை திரும்ப பார்த்துருப்பேன். அந்த அளவுக்கு இந்த எபிசோட் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷல் சீசன் 2 எபிசோட் 5.
இந்த மேஜிக் ரூம்ல மொத்தமா 13 ஏன்ஷியன் வாண்ட் இருக்கு. டேலண்டான பீப்புளா அந்த வாண்டே தான் சூஸ் பண்ணும். அவங்க எல்லாருமே கடவுளால பிளஸ் பண்ணப்பட்டவங்க அண்ட் மாஸ்டர் கேன்னு அழைக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இப்போ செகண்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆப்போசிட் டீமோட கிறிஸ்டல் உடைக்கணும், என்ன மட்டும் ஏன் தனியா போட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபின் வந்து வருத்தப்படுறான். சீக்கிரம் நாங்க ஃபின்னை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு டாட்டும் நம்ம ஹீரோவும் நினைக்கிறாங்க. உங்க டீம் நேரம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி லான்ஸோ புரிஞ்சுக்கிறான். மேஷ் டாட் ரெண்டு பேருக்கிட்டயுமே கிறிஸ்டல் இல்ல, என்னோட கிறிஸ்டல் என்னாலும் சரி என் உயிரை கொடுத்தாவது ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபின் யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ கூட ஃபைட்டுக்கு போன கார்பாச்சியோவை தான் காமிக்கிறாங்க. அவன் ஷோல்டர்ல நைஃப் எடுத்து குத்துனா ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு டேமேஜ் ஆகுது. டேலண்ட்ங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுல பிறக்கும் போதே அதை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். ஓ இடம் தெரிஞ்சு நடந்துக்கோ வீக்லிங் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பையனோட கிறிஸ்டல் அந்த பையன் உடைக்கிறான். கார்பாச்சியோ நான் நினைச்சதை விட மோசமா இருக்கான்னு இவன்ட்டு மட்டும் மாட்டிக்கிட கூடாது. நான் இங்கிருந்து ஓடிடுவா, ஒருவேளை ஓடுற சவுண்ட் கேட்டு அவன் என்ன ஃபாலோ பண்ணா நான் வால் மாதிரி அசையாம நிக்கிறேன். நான் ஒரு செவரு அப்படின்னு ஃபின் ரொம்பவே அமைதியா நிக்கிறான். அப்பாடா அந்த கார்பாச்சியோ போயிட்டான்னு பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஃபின் பின்னாடி வந்து அவன் நிற்கவும் நான் ஒரு செவரு அப்படின்னு ஃபின் சொல்றான். நீ காமெடியா இருக்க அப்படின்னு கார்பாச்சியோ சொல்லவும் யாராச்சும் காப்பாத்துங்க என்ன அட்டாக் பண்ணிடாத அப்படின்னு அவன் சொல்றான். ஃபின் ஏம்ஸ் தானே அந்த மாதிரி ஒரு வீக்கான ஸ்டூடெண்ட் எப்படி இங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்கவும் நான் ஃபர்ஸ்ட் வேலை பாப்புலர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபின் நினைக்கிறான். ஒன்ன மாதிரி வீக்கான ஒருத்தன் எப்படி டிவைன் விஷனரி எக்ஸாம்க்கு வந்தான், ஒருவேளை அவன் பிரதர் ஹெல்ப் பண்ணிருப்பானா, ஒன்ன மாதிரி குப்பைக்கெல்லாம் இங்க இடம் இல்ல, உன் கிறிஸ்டலை கொடுத்துட்டு நான் அவனை விட்டுறேன் கார்பாச்சியோ சொல்லவும் ஃபின் ரொம்பவே பயப்படுறான். பட் மேஷோட ஃபியூச்சர் இந்த கிறிஸ்டல்ல தான் அடங்கியிருக்கு. ஸோ நான் ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு அவன் வாண்ட எடுக்க போறதுக்குள்ள ஃபின்னை வந்துட்டு அவன் அட்டாக் பண்ணிட்டான். திடீர்னு எப்படி எனக்கு அட்டாக் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபின் பாக்குறான். இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ண வீக்கா இருந்துட்டு ஏதோ பெருசா பண்ணலாம் ட்ரை பண்ண போல அப்படின்னு கார்பாச்சியோ டென்ஷன் ஆகுறான். ஃபின் ரொம்பவுமே பயத்துல இருக்கான். பட் அப்படி இருந்தா அவன் விட்டு கொடுக்கல. நம்மள யார் ஸ்ட்ராங்னு உனக்கே தெரியும், ஆபியஸா நீ அந்த கிறிஸ்டலை விட்டு கொடுக்க தான் போற, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அந்த பையன் மாதிரி கஷ்டப்படுற, இப்பவே விட்டு கொடுத்துரு அப்படின்னு கார்பாச்சியோ வந்து ஃபின்னை மிரட்டிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கான். மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாத மேஷ் பேண்டட் அண்ட் டாப் ஸ்டூடெண்ட் லான்ஸ் கிரவுன் அண்ட் இன்னொரு கண்டினியூயிங் டாப் ஸ்டூடெண்ட் கார்பாச்சியோக்கும் என்ன மாதிரியே டிவைன் விஷனரி எக்ஸாம்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்புறம் ஏன் அவன் வந்தா? கார்பாச்சியோட ஸ்வாட் ஒரு நேஷனல் ட்ரெஷர், இந்த அகாடமியோட ஒரு மோஸ்ட் டேலண்டட்னே அவனை சொல்லலாம். அந்த மாதிரியே இனியும் ஸ்ட்ராங்கா பத்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி மார்கரெட் வந்து லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, கடைசியில எப்படியும் அந்த கிறிஸ்டல் என் கைக்கு தான் வரப்போகுது, அப்புறம் ஏன் நீ தேவையில்லாம கஷ்டப்படுற அப்படின்னு கார்பாச்சியோ கேட்கறான். அவன் என்ன குறைச்சி எடை போட்டுட்டு இருக்கான், இதான் எனக்கான சான்ஸ், டேஞ்சரஸ் அப்படின்னு ஃபின் ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுவோம். என்ன ஒன்னும் ஆகல நம்ம பார்த்தா ஃபின் அங்க இருந்து ஓடி இருக்கான். என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண அவன் போய் சொல்லியிருக்கான். கார்பாச்சியோ வந்து ஃபின்னை ஃபாலோ பண்ணி போகவும் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி ஃபின்னோட மேஜிக் யூஸ் பண்றான். அந்த இன்னொரு பையனை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா அந்த இடத்துக்கே கார்பாச்சியோ திரும்ப வரான். கார்பாச்சியோ அட்டாக் பண்ணி வச்சிருந்தா அந்த பையனா அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டான். ரொம்ப டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு நான் தப்பிடலாம் அப்படின்னு ஃபின் ஓடிட்டு இருந்தா அவன் காலில் திடீர்னு அட்டாக் ஆகுது. இதுதான் அவன் முட்டாள்தனமான பிளானா, அவ்வளோ ஈஸியில எஸ்கேப் ஆக முடியும்னு நினைச்சியா, இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படின்னு அடிப்பட்ட காலையே கார்பாச்சியோ வந்து ஃபின்னை மிதிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு தன்னோட உடம்புலயே மாத்தி மாத்தி கத்திய வச்சு குத்துறான். அவனோட டேமேஜ் எல்லாமே ஃபின்னுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கார்பாச்சியோ சொல்லவும் இல்ல அப்படின்னு ஃபின் யோசிச்சு பாக்குறான். நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். நான் ஒரு கோழையா இருக்கலாம், நான் ஒரு வீக்கானவனா இருக்கலாம், என் ஃப்ரெண்டு நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஃபின் அவனை அட்டாக் பண்ணா அந்த அட்டாக் ஃபின்னுக்கே தான் படுது. நான் கார்பாச்சியோ கத்திய வச்சு வயிற்றுலயே குத்திருக்கான். நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறது எதுக்குமே பிரயோஜனம் இல்ல, நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு நம்ம தன்னோட கழுத்தை வெட்ட போறான். இது மட்டும் ஃபின்னுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா ஃபின் இறந்தே போயிருவான். இப்படியே போனா அவன் கொலை பண்ணிருவான், இவ்வளவு தூரத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் தான் பாக்குறாங்க. ஃபின் அப்பவும் விட்டு கொடுக்கல. நம்ம ஹீரோ வந்து அவன் மண்டைய செவுத்துலயே முட்டுறான். இவ்வளவு நேரம் அவன் போராடினது ஒன்றும் வேஸ்ட் இல்லை, ஏன்னா நான் இங்க வந்துட்டேன். ஃபின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாரி நான் வர லேட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோட மண்டையில இருந்து ரத்தம் வருது. எனக்கு வலினா என்னன்னே தெரியாது, இதுதான் என்னோட வாண்டோட ஸ்பெஷாலிட்டியே அப்படின்னு கார்பாச்சியோ சொல்லவும் நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலேயே பஞ்ச் பண்ணா அது நம்ம ஹீரோக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. என்னோட டேமேஜ் எல்லாமே என்னோட ஆப்போனண்ட்டுக்கு தான் போகும். எனக்கு காயம் பட்டா அவன் தன்னோட காலில் கத்திய வச்சு குத்துவோம். நம்ம ஹீரோ காலில் இருந்து ரத்தம் வருது. பட் கார்பாச்சியோட காயம் வந்து ஹீலிங் ஆயிருது. என்னோட காயம் இன்ஸ்டன்டா ஹீலிங் ஆயிரும் அண்ட் என்னோட வலி எல்லாத்தையுமே இந்த வாண்ட் அப்சர்வ் பண்ணிரும். அண்ட் இதை கண்ட்ரோல் பண்றது நான் கிடையாது. எனக்கு காயமோ வலியோ ஏற்படவே செய்யாது. அதுதான் இந்த மாஸ்டர் கேனோட பிளஸ்ஸிங்கே. ஸோ நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு வலினா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி கார்பாச்சியோ சொல்கிறான். 13 ஏன்ஷியன் வான்ஸ்ல ஒரு வீல்டராக தான் இவன் இருக்கான். மாஸ்டர் கேன் எபிலிட்டி அவன் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறான் அப்படின்னு பிரின்சிபல் பார்த்துட்டு இருக்காரு. வலினா என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிட ஆசைப்படுறேன். பட் கண்டிப்பாக ஒன்னால எனக்கு அதை கொடுக்க முடியாது அப்படின்னு டக்குன்னு தன்னோட உடம்புல குத்துவோம். அந்த எல்லா டேமேஜுமே நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோவால் அந்த அட்டாக் எதையும் டாச் கூட பண்ண முடியாது. நம்ம ஹீரோ திரும்பவும் அவன் மூஞ்சில அட்டாக் பண்ணி தானே அடி வாங்கிக்கிறான். நம்ம ஹீரோ திரும்ப என்னதான் அட்டாக் பண்ணாலும் அந்த அட்டாக் எல்லாம் நம்ம ஹீரோக்கே தான் திரும்ப வருது. இது ஒரு ஃபைட்டுன்னே சொல்ல முடியாது, இது ஒன் சைடடா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபின் பாக்குறான். ஒரு பர்சனோட விதி அவங்க பிறக்கும் போதே என்ன எபிலிட்டிஸோட பிறக்காங்கிறதுல தான் இருக்கு. நீ என்னதான் என்ன அட்டாக் பண்ணாலும் அது உன்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். அதே தான் ஃபின்னுக்கும். அவங்க அண்ணன் ரெயின் எப்பவுமே எல்லாரும் அவனை அவங்க அண்ணன் கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க. அவனை மாதிரி வீக்கானவனால தன்னோட கிறிஸ்டலை கூட தனியா ப்ரொடெக்ட் பண்ற லெவலுக்கு தைரியம் இல்ல. ஃபின் அவனெல்லாம் பார்த்தாலே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லவும் நீ சொல்றதோ கரெக்ட் தான்.
ஃபின் ரொம்பவே வீக்கானவன் தான். ஃபின் செஞ்ச விஷயங்கள் உனக்கு பாக்குறதுக்கு எஃபோர்ட்லெஸ்ஸா தெரியலாம். நீ அவனை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கானவன், அது என்னமோ உண்மைதான். ஆனா தான் வீக்குன்னு அவனுக்கு தெரியும், நீ எவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறதும் அவனுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவன் விட்டு கொடுக்காம உன்னை எதிர்த்து நின்னா அவனை நீ குறைச்சி எடை போடுறதை என்னால அலோவ் பண்ண முடியாது. அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப போயிட்டு கண்டினியூஸா பல அட்டாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த அட்டாக்ஸ்லாம் கண்டினியூஸா நம்ம ஹீரோக்கு தான் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. என்னோட ஹீலிங்கை விட இவன் பஞ்சஸ் ஃபாஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் என்னதான் ட்ரை பண்ணாலும் காட் ஸ்டாச்சு என்ன ஹீலிங் பண்ணிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கார்பாச்சியோ நினைக்கிறான். அந்த காட் ஸ்டாச்சுலயே கிராக் விழ ஆரம்பிக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா அந்த காட் ஸ்டாச்சுக்கும் ஒரு லிமிட் இருக்கு அப்படின்னு சொல்லி கார்பாச்சியோ நினைக்கிறேன். உன்னை விட மில்லியன் டைம் ஸ்ட்ராங்கர் ஆனவன், அது உனக்கு தெரிய வரும்போது ஃபின் மாதிரி உன்னால என்னை எதிர்த்து நிக்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளோ அடி வாங்கி பாடி எப்படி இதை தாக்கு பிடிக்குது. ஃபர்ஸ்ட் டைமா காட் ஸ்டாச்சு கிராக் விட்டு நான் பார்த்துருக்கேன். பட் கண்டிப்பா அது டிஃபென்ஸ் ஒன்றும் அதிகம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி கார்பாச்சியோ நினைக்கிறேன். அந்த காட் ஸ்டாச்சுவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிறைய சிறந்த நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. கார்பாச்சியோவும் கை கால்னு எல்லா இடத்துலயும் குத்தி அந்த டேமேஜ் நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனோட அயன் வாண்டை எடுக்கிறான். இதை வச்சு இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. வெறும் கையாலேயே நம்ம ஹீரோ வந்து அதை ஸ்கல்ப்டிங் பண்ணிட்டு இருக்கான். ஃபிங்கர் ஸ்ட்ரென்த்தை வச்சு இவன் இரும்பையே டென்னிஸ் பேட்டா மாத்திட்டானா அப்படின்னு எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஒரு இரும்பு பவுன்சிங் பாலை பண்ண ஹீரோ அந்த ஸ்டாச்சு மேலேயே அடிக்கிறான். கரெக்டா அதோட தலையில கிராஃப்ட் இடத்துலயே அடிக்கிறான். அதுவும் சிரஞ்ச் வச்சு அட்டாக் பண்ணுது. இவன் நம்ம ஹீரோ டாஷ் பண்ணிக்கிட்டே கரெக்டா ஒரே ஸ்பாட்ல திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கான். வாய்ப்பே இல்லை அப்படின்னு கார்பாச்சியை பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருந்தா வலினா என்னன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓங்கி இரும்பு பேட்டை வச்சு அவன் மண்டையிலே அடிச்சிருக்கான். இது கொஞ்சம் ஓவரில் அப்படின்னு ஃபின் பார்க்க ஒரு மாஸ்டர் கேன் யூசருக்கே அவன் வெறும் இரும்பு பேட்டை வச்சு தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. ஹெட் மாஸ்டருமே கொஞ்சம் ஷாக்கிங்காக பார்க்குறாரு. இது என்னோட ஃபால்ட்டு தான் ஃபின் சொல்லவும். தேங்க்ஸ் ஃபின், எனக்கு மற்றவங்க கூட எப்படி பழகணும்னு தெரியாது, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. பட் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம்னா அதுக்கு நீ தான் காரணம். ஸோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ இதுதான் பெயினா, இது இப்படி தான் இருக்குமா, என் ஹார்ட் பீட் அது ஃபாஸ்ட்டாக துடிக்குது, இந்த வலி என் உடம்பு ஃபுல்லாக பரவுது, என்னால் முடியலை, எனக்கு ரொம்பவும் வலிக்குது. வலிங்கிறது இவ்வளோ மோசமாக இருக்கும்னா தான் ஃப்ரெண்டுக்காக அவன் இவ்வளோ தூரம் இதை தாங்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு கார்பாச்சியை வந்து ஃபின்னை பார்க்குறான். நான் ஸ்ட்ராங்குன்னு தெரியும் போது ஃபின் மாதிரி உன்னால் எதிர்த்து நிற்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். எங்களோட டிஃப்ரென்ஸ் உண்மையிலேயே ஆபியஸ் தான், அந்த ஃபின் தான் என்னை விட ரொம்பவும் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லி கார்பாச்சியோ நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸுமே இன்னும் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் மீ சீரீஸான மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு கதை ஆல்ரெடி தெரியும், பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஸ்பாய்லர் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக கதையோட பெர்ஸ்பெக்டிவ்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் ஸ்பாய்லர் இல்லாமல் த்ரில்லிங்காக போகும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 6. போன எபிசோடில் நடந்தது காமிக்கிறாங்க. மாஸ்டர் கேன் யூசர் கார்பாச்சியோவையே நம்ம ஹீரோ வேற லெவலில் தோற்கடிச்சிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாஸ் வேற லெவலில் டென்னிஸ் விளையாடுவாங்கிறதையும் எந்த அளவுக்கு கருணையே இல்லாதவங்கிறதையும் நமக்கு காமிச்சிருந்தாங்க. பட் அந்த லைஃப் கிறிஸ்டல் எக்ஸாம் ஸ்டில் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ரெட் டீமில் இருக்கிற 2 பேர் வந்து மார்க்ரெட்டை மீட் பண்ணுறாங்க. உங்ககிட்ட இருந்து எனக்கு ரீ அந்த சவுண்டு தான் கேட்குது. உங்களோட பவர் அண்ட் பிச்சை என் மண்டைக்குள்ளே சேர்த்து பார்க்கும்போது ரீங்கிற சவுண்ட் வருது. பிச்சு ஹையாக இருந்தால் தான் நீங்கள் பவர்ஃபுல், பட் உங்களோடது ரொம்ப லோவாக இருக்கு. கிறிஸ்டலை வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிருங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், நாங்கள் 2 பேர் இருக்கோம், நீ ஒருத்தன் தான் இருக்க, wolves, rocks அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரும் அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. மேக்ரோன் டிவைன் விஷனரிக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லானவன் தான், பட் நாங்களும் ஒன்றும் வெத்து கிடையாது. காயின்ஸை கலெக்ட் பண்ணி ஸ்ட்ராங் அண்ட் ப்ரூவ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் 2 பேர் இருக்கோம், அவன் ஒருத்தன் தான் இருக்கான். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்ணா மேக்ரோனோட ஒரு பேசிக் அட்டாக்கே இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஈவன் ஷீல்டு வச்சு தடுத்து அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அடிப்படுது. என்னோட பிச் அந்த ஸ்கேலில் கம்பேர் பண்ணும்போது எனக்கும் உங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்டல் 2த்தையும் அவன் உடைக்கிறான். ஆல்ரெடி ஒரு டீம் மொத்தமாக எலிமினேட் ஆயிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் எதுவுமே பண்ணாமல் மேட்ச் முடிஞ்சிச்சான்னு டாட் பார்க்குறேன். இந்த எக்ஸாமை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்னு டாட் கேட்கவும், க்ரீம் பஃப் வேணும் நம்ம ஹீரோ சொல்கிறான். திடீர்னு இந்த இடமே அமைதியாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். மாஷ் உன்னோட கிரேட்டஸ்ட் ட்ரையலை இனிதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் பார்க்குறாரு. ஃபைனலி அதை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்பவே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ரைப்பனிங் சம்மர் வரப்போகுது, நம்மளோட நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன் மாஷ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ரோட்ட இருந்து போறேன். மாஷ் என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மைக் என்ன கேர்ஃபுல்லா இருக்க சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் பைசப்ஸை பத்தி சொல்றான். மேக்ரெட் மாதிரி ஒருத்தனை மஷ்ரூம் ஹெட்டால தோக்கடிக்க முடியாது அப்படிதான் மிஸ்டர் வால்பர்க் அப்படின்னு அந்த டிவைன் விஷனரி வந்து கேட்கறான். ஈவன் போன வருஷம் எக்ஸாம்ல மேக்ரெட் கலந்துக்கிடல, அதனாலதான் ரெயின் வின் பண்ணா. மேஜிக் டேலண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஹெட்டா நான் சொல்றேன். எல்லா கேண்டிடேட்டையும் நான் வருஷம் கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவேன். என்னோட ஒப்பீனியன்ல இந்த வருஷம் டிவைன் விஷனரி கண்டிப்பா மார்க்ரெட் மேக்ரோன். அதுலயும் அவனோட செகண்ட் யூஸ் பண்ணான்னு சொல்லவும் உண்மைதான், ஆனா அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்ல வரவும், பட் அது நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல தான், இந்த வருஷம் அது டிஃபரெண்ட் தானே சொல்ல
வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த டிவைன் மிஷனரி கேட்கறான். அந்த மேஷ் கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? மேக்ரோன் கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கு, மஷ்ரூம் ஹெட் கிட்ட அப்படி என்ன இருக்கு அப்படின்னு அந்த டிவைன் மிஷனரி யோசிக்கிறான். என்னால அட்டாக் பண்ண முடியாத மான்ஸ்டர் அவன் அட்டாக் பண்ணான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல, எனக்கு ரொம்பவே அவமானமா போச்சு அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் யோசிச்சுட்டு அந்த மஷ்ரூம் ஹெட்டால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதா, நெக்ஸ்ட் எக்ஸாம்ல அவனை மொத்தமா முடிச்சிருங்கன்னு சொல்லவும் மார்க்ரெட் அவனை அட்டாக் பண்ணிட்டு என்னோட ஃபன்ல குறுக்க வரணும்னு நினைச்ச உன்னை கொன்றுவேன், அது உனக்கும் சேர்த்துதான் அப்படின்னு சொல்லி மார்க்ரெட் ஓட்டத்தை பார்த்து சொல்றான். நீ வேலையை கரெக்டா முடிச்சா நான் அதுவும் பண்ண வேண்டியது இருக்காது அப்படின்னு ஆர்டர் சொல்றான். டிவைன் மிஷனரியவே எதிர்த்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லி அடி வாங்கின ஸ்டூடெண்ட் பாக்குறான். நான் ஏன் ரொம்ப ஹார்டா ட்ரைனிங் பண்றேன்னா நீங்க கேக்குறீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எங்க அப்பா என்ன எக்ஸசைஸ் பண்ண சொன்னாரு, எனக்கு ரொம்பவே டயர்டா பிடிக்காம தான் நான் பண்ணேன், பட் போக போக என்னால அதிக வெயிட்டை தூக்க முடிஞ்சது. நான் ஏன் எக்ஸசைஸ் பண்றோம்னா டம்பிள் இருக்கிறதுனால தான், மனுஷங்களுக்கு ஏன் கை இருக்குன்னா டம்பிள்ஸை தூக்குறதுக்காக தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கோம். அவன் யார்கிட்ட பேசுறான், சம்பந்தம் இல்லாம ஓடுதேன்னு ஃபின் பாக்குறான். நான் எமோஷனலி அன்ஸ்டேபிளா இருக்கிறதா மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க, சந்தோஷத்துக்கும் சோகத்துக்கும் நடுவில் நான் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அது எதனாலன்னா நான் லவ் பண்ற பர்சன் என் கண்ணு முன்னாடி இருக்கிறதால அப்படின்னு லெமன் சொல்றா. ஒருவேளை இதெல்லாம் ஃபில்லர்ஸா இருக்குமா, அதான் கிறுக்குத்தனமா எல்லாரும் பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லி ஃபின் பாக்குறான். நீ என்ன கட்டிக்கிறீயா அப்படின்னு டாட் கேட்கவும் இல்ல முடியாது அப்படின்னு லெமன் சொல்றா. என்ன விட்டுருக்கடா வீட்டுக்கு போயிருதா அப்படின்னு சொல்லி ஃபின் பாக்குறான். லெமன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். டாட் வருத்தப்பட்டு இருக்கான். டைம் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோ ப்ரோட்டீன் ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். டிவைன் மிஷனரி கால்டா அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கான். யாருது அப்படின்னு சொல்லி ஃபின் பாக்குறான். கோர்ட்ல என்ன புள்ளி பண்ண டிவைன் மிஷனரியில இவரு ஒருத்தர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டிவைன் மிஷனரி இங்க என்ன பண்றாருன்னு எல்லாரும் பாக்குறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக டைம் இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்கவும் முடியாது, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஷனரியவே அசால்ட்டா எதிர்த்து பேசுறானே அப்படின்னு டாட் பாக்குறான். நான் மேஜிக் டேலண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவோட ஹெட், நான் சொன்ன ஒரு பர்சனா பியூரோ ஆஃப் மேஜிக்ல ஈஸியா சேர்த்துருவாங்க, நான் சொன்னாதான் உன்னை எல்லாரும் டிவைன் மிஷனரியாவே ஏத்துப்பாங்க, சரி உனக்கு விளையாட விருப்பம் இல்லைன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கால்டா சொல்லவும் இல்ல நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நீ இந்த கேம்ல ஜெயிச்சிட்டனா நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நீ டைரக்டா பாஸ் ஆயிடுவ அப்படின்னு அவர் சொல்லவும் நம்ம என்ன விளையாட போறோம் நம்ம ஹீரோ கேட்கறான். கேம் ரொம்பவே சிம்பிள் தான், இஃப் யூ லுக் யூ லூஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி ஓகே உங்க சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கால்டவை எதிர்த்து நம்ம ஹீரோ லுக் யூ லூஸ் அப்படிங்கிற கேமை விளையாட தயாராயிட்டான். டிவைன் மிஷனரி கூட விளையாடுறது அவ்வளோ சிம்பிளா இருக்கிறது இல்ல, அவன் ஒரு சர்க்கிளை வரைஞ்சு இந்த சர்க்கிளை விட்டு நம்ம ஹீரோ வெளியே வரக்கூடாதுன்னு சொல்றான். ராக் பேப்பர் சிசர் போட்டு யார் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது, நான் தான் சொல்லுவேன், நீ அந்த டைரக்ஷன்ல பார்க்க கூடாது, நான் மொத்தமா 3 ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கால்டா சொல்றான். இவ்வளவுதானே, இது ரொம்ப சிம்பிளா இருக்கு, பட் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபின்னும் டாட்டா யோசிக்கிறாங்க. மேல கை காமிக்கவும் இப்ப நம்ம ஹீரோ கீழே பாக்குறான். கால்டா 3 என்ற வரைக்கும் தான் டைம், கீழ இருந்து ஒரு அட்டாக் வருது, நம்ம ஹீரோ அதை டாஷ் பண்ணா மேலதான் பார்த்தாகணும், பட் அப்படி பார்த்தா தோத்துருவான், ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு அதை டாஷ் பண்ணி நம்ம ஹீரோ சைட்ல பாத்துருந்தான். ரைட் லெஃப்ட் ரெண்டு பக்கமும் கை காமிக்கிறான். நம்ம ஹீரோ கீழே பார்த்தா அந்த அட்டாக்கையும் டாஷ் பண்ணிருந்தான். மேஜிக் அட்டாக் அவனால வெறும் கையாலேயே தடுக்க முடியுமா அப்படின்னு கால்டா அவனோட ஸ்வாட் எடுத்து இந்த பிளாக் ஃபிளேமை யார் தொட்டாலும் அது மொத்தமா எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது அணையும், இந்த தடவை உன் கையை வச்ச உன்னால தடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. பயமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேஷ் இது ரொம்ப டேஞ்சரஸ், பேசாம கேம் ஸ்டாப் பண்ணிரு அப்படின்னு சொல்லி ஃபின் சொல்றான். இதுதான் கடைசி தடவை அப்படின்னு சொல்லி இப்போ கைல்டா வந்துட்டு லெஃப்ட் ரைட் மேல 3 டைரக்ஷனை காமிக்கிறான். நம்ம ஹீரோ கீழே மட்டும் தான் குனிஞ்சாகணும். 1 2 3 நம்ம கவுண்ட் டவுன் எண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோவே அட்டாக் பண்றான். சர்க்கிளை விட்டு நம்ம ஹீரோ வெளியே போகல, நம்ம ஹீரோவை கீழே இருந்து மேல பார்க்க அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அதை டாஷ் பண்ணணும்னா மேலதான் பார்த்தாகணும், நம்ம ஹீரோ தோத்துருவான். சர்க்கிளை தரையோட பேத்தெடுத்து கீழே பார்த்தபடியே நம்ம ஹீரோ மேல ஜம்ப் பண்ணிருந்தான். அப்போ ஒரு பறவை வந்து நம்ம ஹீரோ கிரீம் பவை எடுத்துட்டு போகவும் போச்சு, நான் லெஃப்ட் பார்த்துட்டேன் தோத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அது கணக்கில் வராது, மேபி வேணா நம்ம இதை ட்ரான்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லவும் அப்போ ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றான். உன்னோட கரண்ட் லெவலில் நீ மார்க்ரெட் எதிர்த்து சண்டை போட்டினா அது ரொம்பவே கஷ்டம் தான், ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. அவர் ரொம்பவே பயங்கரமா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபின் சொல்லவும் அவரை அட்டாக் பண்ணும்போது கொஞ்சம் பின்வாங்க இருந்திருந்தாலும் எனக்கு ஆபத்து தான், அவர் எந்த ஸ்பெல்லையும் கேஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே அவன் என் ஸ்வாட தலையால தடுக்கவா ட்ரை பண்ணா, எதுக்கு அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு டிவைன் மிஷனரி ஆகணும்னு நினைக்கிறான், இறந்துட்டா நீ போடுற எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட் தான், இல்ல மேபி அந்த மாதிரி ஒருத்தன் டிவைன் மிஷனரியா எங்க சைட்ல இருந்தா சீக்கிரம் எங்க லெவலுக்கு வா அப்படின்னு சொல்லி கால்டா சிரிச்சுக்கிட்டே போறான். ஒரு ஷார்ட் பிரேக்கு அப்புறமா நெக்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம் 1-on-1 பேட்டில் தான். ஆப்போனன்ட்டை நாக் அவுட் பண்ணணும் இல்ல தோக்கடிக்கிறவங்க தான் வின்னர். ஹேட்லர் டாமோட ஃபர்ஸ்ட் இயர் 7 காயின்ஸை கலெக்ட் பண்ண மார்ஷ் பேண்டட், அவரோட ஆப்போனன்ட்டா ஆர்கா டார்மோட 5 காயின்ஸை கலெக்ட் பண்ண மார்க்ரெட் மேக்ரோ அப்படின்னு ஆங்கர் அனௌன்ஸ் பண்றாங்க. மேஷோட ஃபியூச்சர் இதுல தான் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபின் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த ஈஸ்டர்ன் அகாடமிலேயே மார்க்ரெட் மாதிரி ஒருத்தன் ரொம்பவே ரேரான கேஸ்ன்னு சொல்லலாம், இது உன்னோட ஒரு பெரிய தடை மார்ஷ் பேண்டட் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் பாக்குறாரு. இதுக்கு மேல உன்னால நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது மார்ஷ் பேண்டட் அப்படின்னு மேக்ரோட் சொல்றான். எனக்கு கேலரிஸ் முக்கியம், மேட்ச்க்கு முன்னாடி இதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிரீம் பஃப் எடுக்கவும் என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரைடு சிக்கன் வந்து மேக்ரோட்டோ எடுக்கிறான். டிப் டிப் டி அப்படின்னு அவன் சாஸ்ல முக்கிட்டு இருக்கவும் நீ அப்படி பண்ணா சாஸோட டேஸ்ட் தான் தெரியும், சிக்கன் டேஸ்ட் தெரியாதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஃப்ரைடு சிக்கனை சாஸ்ல தொட்டு சாப்பிடல, சாஸை தான் ஃப்ரைடு சிக்கன்ல தொட்டு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பயங்கரமா இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பார்த்தவருக்கு எந்த அளவுக்கு கிறுக்கணுங்களா இருக்கானுங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பானுங்களே, மார்க்ரெட் ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லி டாட் பாக்குறான்.
ஆரம்பிக்கிறான். டிவைன் விஷனரி ஓட்டர் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோவை ஏதோ பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் மாக்ரோன் கண்டிப்பா நம்ம ஹீரோவை கொண்டுருவாங்கிற நம்பிக்கையில தான். ஸோ மாக்ரோனோட எபிலிட்டிஸ்ல அவனுக்கும் அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி கைல்டோ பாக்குறான். இப்போ இவங்க 2 பேருமே ஃபைட் பண்ண தயாராகிறாங்க. மாக்ரோன் வந்துட்டு அவனோட பவரை அன்லீஷ் பண்றான். எங்கப்பா எவ்வளவு மேஜிக்கல் எனர்ஜி அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. இந்த அளவுக்கு மேஜிக்கல் எனர்ஜி ரிலீஸ்னால ஃபின்னே கொஞ்சம் பாதிக்கப்படுறான். டிவைன் விஷனரிக்கு ஈக்குவலான பவர் மாஸ் ஜாக்கிரதை யாரு அப்படின்னு சொல்லி லான்ஸ் பாக்குறான். அவனோட அட்டாக் நம்ம ஹீரோ வாலிபால் மாதிரி தூக்கி அடிக்கலான்னு பார்த்தா இது பவுலிங் பால் மாதிரி ஹெவியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அது நம்ம ஹீரோவை பின்னாடி தள்ளுது. சவுத்துல அடிச்சு நம்ம ஹீரோ கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ காணாம போயிருந்தான். நம்ம ஹீரோ டக்குன்னு பின்னாடி வந்து அவனை ஒரு லாக்கு போட்டு மேல ஜம்ப் பண்ணி ஃபைன் மேஜிக் ஹெல்ப் ஃபால் அப்படின்னு சொல்லி தலைகீழ அவனை தரையில அடிக்கிறான். எங்கப்பா மேக்ரோனியும் இவன் ஒரே அட்டாக்ல தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. மாஷ் எப்படி அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சான் அப்படின்னு டாட் பார்க்கவும் நான் அதை பார்த்தேன். அந்த அட்டாக் ஹெவியா இருந்தது. மாஷால அந்த அட்டாக்கை ரிட்டர்ன் பண்ண முடியல. அந்த அட்டாக்கோடவும் ஃபாஸ்டா அவன் பேக்வார்ட்ஸ்ல ஓட ஆரம்பிச்சான். சவுத்துல முட்டுறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகி தான் வந்து அட்டாக் பண்ணான்னு சொல்லவும் இது மேஜிக் ஸ்கூலா வாலிபால் ஸ்கூலா சரி என்னமோ அப்படின்னு சொல்லி டாட் நினைக்கிறான். மேக்ரோனும் ஒன்னும் சரச்சவன் இல்ல. அவ்வளோ பெரிய அட்டாக் பண்ணியும் மேக்ரோனுக்கு ஒரு அடி கூட படல. இனிதான் ரியல் ஃபைட்டே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ண ரெடியா நிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. 15 வயசுலயே டிவைன் விஷனரி கேண்டிடேட்ஸ் எல்லாரையுமே தனியால மேக்ரோட் தோக்கடிச்சவன். அண்ட் இப்போ அவனோட கரண்ட் லெவல்ல ஒரு டிவைன் விஷனரிக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லானவன் தான் அந்த மேக்ரோட். ஸோ நம்ம ஹீரோவனை எப்படி தோக்கடிக்க போறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. சில விஷயங்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 7. இப்போ டிராகன்ல சில பேர் பறந்து போய்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. மை டியர் மேஷ், உன்னை ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. இது ஏதோ ஃபீல்ட் ட்ரிப் போற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு மார்க்ரெட்டோட அட்டாக் ரொம்பவே ஹெவியா இருக்கிறதுனால தடுக்க முடியாம கஷ்டப்படுறான். நம்ம ஹீரோ சவுத்துல அடிச்சிட்டான் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. கண்டிப்பா இது முடிவில்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மார்க்ரெட் சொல்றான். அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோவை காணும். மார்க்ரெட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம ஹீரோவனை பிடிச்சி ஃபைன் மேஜிக் ஹெல்ப் ஃபால் அப்படின்னு சொல்லி தலைக்கீழ அவனை தரையில அடிக்கிறான். பட் மார்க்ரெட்டுக்கு ஒரு சின்ன அடி கூட படல. அவன் தரையில விழுறதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் குஷனை ரெடி பண்ணிட்டான். அதனால அவனுக்கு எதுவும் ஆகல. டிவைன் விஷனரி கால்டோ பாக்குறான். ஸ்பைன் மேஜிக் அண்ட் மஷ்ரூம் ஹெட் இன்னும் அது ஏதோ மேஜிக் ஸ்பெல் மாதிரியே மேஷன் ஊரை ஏமாத்திட்டு இருக்கானே அப்படின்னு கால்டோ பாக்குறான். மார்க்ரெட் கண்டினியூஸா இப்போ அந்த ஹெவி அட்டாக்கே பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவால அதை தடுக்க முடியாதுன்றதுனால நம்ம ஹீரோ அதை டாக் பண்ணி போய்கிட்டு இருக்கான். டக்கு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வருவோம். மார்க்ரெட்டும் திருப்பி அட்டாக் பண்ண போறான். பட் 2 பேருமே ஸ்டாப் ஆயிருக்காங்க. ஏன் அவங்க ஸ்டாப் ஆனாங்கன்னு எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. நீ எதையோ ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு மார்க்ரெட் கேட்கவும் நம்ம ஹீரோ கிரீம் பஃப் எடுக்கிறான். ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே ஃபைட் பண்ணா ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு மார்க்ரெட் ஒரு பொண்ணு கூப்பிட்டு அதை சேஃப்டியா வைக்க சொல்லி வாங்கிட்டு போயிருந்தான். நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல இதை நான் என்னோட என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் பண்றேன் அப்படின்னு திரும்பவும் இவங்களோட ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க 2 பேருமே இன்னும் ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ணல. அப்படி பண்ணா மேட்ச் செகண்ட்ஸ்ல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி லான்ஸ் பாக்குறான். டிவைன் மிஷனரி கால்டவும் அதே தான் நினைக்கிறான். சவுண்ட்ஸ் ஃபா அப்படின்னு சொல்லி மார்க்ரெட் வந்துட்டு ஒரு கை மாதிரியான மேஜிக்கல் மியூசிக்கை வச்சு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அதை பஞ்ச் பண்ணா நம்ம ஹீரோவால அதை தொடக்கூட முடியல. அதை கிராஸ் பண்ணவும் நம்ம ஹீரோவோட 2 காதுல இருந்து ரத்தமா வருது. அதை உன்னால பஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு மார்க்ரெட் சொல்லவும் இப்போ என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ எனக்கு மேட்சே கிடையாது, என் அட்டாக்ஸை உன்னால தொடக்கூட முடியாது அப்படின்னு கண்டினியூஸா இப்போ சவுண்ட் ஃபாவை வச்சு அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவோட காது வாயின்னு எல்லாத்துல இருந்து ரத்தமா வருது. இது ஜஸ்ட் ஒன் சைடட் அட்டாக்கா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இதை என்னால பிளாக்கோ பண்ண முடியல, இது என் உடம்புக்குள்ள இருந்து வர மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ பார்த்தா இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி சரவுண்ட் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி சுத்தி நிறைய ஸ்பீக்கரா இருக்கிற மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைக்கிறான். நம்ம ஹீரோவை சுத்தியும் பெரிய லெவல்ல சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. இது எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்துல நம்ம ஹீரோ மேல அட்டாக் ஆச்சுன்னா அவ்வளவுதான். அட்டாக் ஆகி அது மொத்தமா பயங்கரமா வெடிக்குது. இதுக்கு மேல அவனால எந்திரிச்சு நிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி மார்க்ரெட் பாக்குறான். மார்க்ரெட் உண்மையிலே ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு ஓட்டர் பாக்குறான். நம்ம ஹீரோ கதை முடிஞ்சதுன்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. பார்த்தா அரைக்கு அடியில வழியா வந்து மேக்ரோன் நம்ம ஹீரோ தரைக்கடையில எழுத்துருதான். என்ன நடந்ததுன்னு நான் மட்டும் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபின் யோசிச்சு பாக்குறான். அந்த சவுண்ட் அட்டாக் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தரைக்கடியில தோண்டி போயிட்டான். தரைக்கு அடியில சவுண்ட் எல்லாம் அந்த அளவுக்கு டிராவல் ஆக முடியாது. சவுண்ட் ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் ஆகும். இப்போ எப்படி அவ்வளவு ஃபாஸ்டா தோண்டி அடியில போனா அப்படின்னு ஃபின் பாக்குறான். மேஜிக் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலே ஒரு கிக்க விடுறான். இன்னும் அவனோட அட்டாக்ஸ் எல்லாம் அவன் மேஜிக்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கால்டோ பாக்குறான். நம்ம ஹீரோ ஏதாவது ஸ்கூல் ஃபைட் மாதிரி அவன் மேல ஏறி உட்காந்து அவன் மூஞ்சிலே பஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு தூரம் போகணுமா என்ன அப்படின்னு சொல்லி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. மேஷ்க்கு அவன்
ஆப்போனன்ட் எவ்வளவு சீரியஸ் ஆனவங்கிறத புரிஞ்சிருக்கு அப்படின்னு கால்டா பாக்குறான். திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிக்கிறான். என்னோட சீரியஸ் ஃபார்ம்ல நான் அவன் கூட சண்டை போடலாம்னு நினைக்கிறேன். சவுண்ட் மெட்டமார்க்ஸ் அப்படின்னு சொல்லி மார்கரெட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கா. அதுக்குள்ள இருந்து பாக்குறதுக்கு ஏதோ பெரிய டீமன் மாதிரி ரிலீஸ் ஆகுது. என்ன குழந்தை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் பாக்குறாங்க. ஹே உனக்கு முடி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த உருவத்துக்கு நீ என்ன மாத்தி இருக்க கூடாது அப்படின்னு மேக்ரோட் சொல்றான். சுண்டு வரல வச்சு எக்ஸ் மேக் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். மஷ்ரூம் ஹெட் செலக்ஷன் எக்ஸாம் எப்படி பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு கிராண்ட்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கான். சார் பெரிய பிரச்சனை, இன்னசென்ட் ஹீரோ திரும்பவும் கிளம்பிட்டாங்கன்னு சொல்லவும் அந்த பையன் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பியூரோ ஆஃப் மேஜிக் குள்ளேயே வந்திருப்பாங்க. கண்டிப்பா அவங்க மஷ்ரூம் ஹெட்டை தேடி தான் போயிருப்பாங்க. நம்ம போறதுக்குள்ள கண்டிப்பா ஆட்டரும் கால்டாவோ பாத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி இன்னசென்ட் ஜீரோல எந்த லீடர் அங்க போயிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கவும் அங்க போறதே இன்னசென்ட் ஜீரோ தான் சார் அப்படின்னு ஷான் சொல்றான். ஐயோ அப்ப அது பெரிய பிரச்சனையா அப்படின்னு கிராண்ட்ஸ் பாக்குறான். நீ என்ன குட்டி பையனா மாறிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த ஃபார்ம்ல தான் என்னோட ட்ரோ பவரை என்னால அன்லீஷ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொடக்கு போட டக்கு நம்ம ஹீரோ காதுல வந்து ஊதுறோம். நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸா போனதுனால லெமன் கடுப்பாவரா பேக்ரவுண்ட் டெலிபோர்ட் ஆயிருக்கானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு பஞ்ச் பண்ண போனா சொடக்கு போட்டு ஸ்டேஜோட டாப்ல லாஸ்ட்ல போய் உட்காந்துருக்கான். திரும்பவும் சொடக்கு போட்டு டக்கு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பஞ்ச் பண்றான். என்னோட இந்த ஃபார்ம்ல சவுண்டே நான் தாண்டா அப்படின்னு நம்ம சொல்றான். சோ நீ என்ன மாதிரி மசில் டைப் ஹியூமன் தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். கண்டிப்பா இல்ல அப்படின்னு டக்கு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து கிக் பண்றான். செம ஃபாஸ்டா மூவ் ஆகுறான். என்னால பார்க்க கூட முடியலன்னு ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. லிட்டரலி சவுண்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா அவன் மூவ் ஆயிட்டு இருக்கான். அதை விட ஃபாஸ்டா மூவ் ஆனா மட்டும் தான் மாஷால் அதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கால்டா பாக்குறான். நம்ம ஹீரோ கண்டினியூஸா அடி வாங்கிட்டே இருக்கான். இவ்வளோ அடிச்சும் உனக்கு எதுவும் ஆகலையே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மேக்ரோன் திரும்பவும் அட்டாக் பண்ண செம ஃபாஸ்டா வரான். பட் இந்த தடவை நம்ம ஹீரோ அதை டாஷ் பண்ணியிருக்கான். அப்படி ஸ்பீட்ல வந்து டாஷ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. சவுண்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டிஸ் அவன் யூஸ் பண்ணியிருக்கான். சவுண்டு காத்தை விட தண்ணியில ஃபாஸ்டா டிராவல் ஆகும், அதை விட சாலிட்ல அதிகமா டிராவல் ஆகும். செவரை தொட்டு அவன் கிட்ட வர வைப்ரேஷனை கண்டுபிடிச்சதான் அவன் அதை டாஷ் பண்ணியிருந்தாலும் அவனோட ஃபாஸ்டான ரீஃப்ளெக்ஸால தான் அவனால டாஷ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கால்டோ பாக்குறான். திரும்பவும் சொடக்க போட்டு ஃபாஸ்டா மூவ் ஆகலான்னு பார்த்தா கை ஃபுல்லா அவனோட சாசா இருக்கு. ஸோ டக்கு நம்ம ஹீரோ வந்து அவனை ஒரே பஞ்ச் தான் மாசம் அவனை பிடிச்சிட்டு வின் பண்ணிடுவானு டாட் கேட்கவோ கண்டிப்பா இல்ல, இதுக்கப்புறம் கேம் எப்படி வேணா போலாம் அப்படின்னு லான்ஸ் சொல்றான். சரி நீ ஒருத்தியான ஆப்போனன்ட் தான், ஸோ நான் அதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மார்க்ரெட் வந்து அவனோட செகண்ட் மேஜிக்கை யூஸ் பண்றான். டெத் காங் அப்படின்னு நம்ம சொல்லவோ ஒரு பெரிய பெல் மாதிரியா அந்த இடத்துல வருது. இதே என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த பெல் ரிங் ஆகுறது யார் கேட்கறாங்களோ அவங்க எல்லாரும் செத்துருவாங்க. 2 கிலோமீட்டருக்கு இதோட ரேஞ்ச் கவர் ஆகும். நீ ஒரு நிமிஷத்துக்குள்ள என் வாண்டை என் கிட்ட இருந்து புடுங்களேன்னா இது ஆக்டிவேட் ஆயிரும், நீ தோத்துருவ அப்படின்னு மேக்ரெட் சொல்லவும் என்னது 2 கிலோமீட்டரா, நம்மளும் அந்த ரேடியஸ்குள்ள தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபின்னும் டாட்டோ கேட்கறாங்க. 2 கிலோமீட்டர்னு சொன்னானே தவிர்த்தவன் அவ்வளவு தூரம் ஆக்டிவேட் பண்ணன்னு சொல்லவே இல்லை. சவுண்ட் அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகிற ஒருத்தனை மாஷால எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி லான்ஸ் பார்த்துட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் மேக்ரோட் அட்டாக் தான் பண்ணிட்டு இருந்தா. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான். ஒரு நிமிஷத்துக்குள்ள மேக்ரோட்டோட வாண்டை நம்ம ஹீரோ புடுங்கி ஆகணும். இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மேக்ரோட் ஓடிட்டு இருக்கான். இன்னும் 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு மேக்ரோட் சொல்றான். இப்படியே டைம் போயிட்டே இருக்கு, உனக்கு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு, மேட்ச் முடிய போகுது அப்படின்னு சொல்லி மேக்ரோட் சிரிக்கிறான். நம்ம ஹீரோ தரைக்குள்ள கையை விட்டு தரையவே துண்டா தூக்கி இருக்கான். அதை உடச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். மேக்ரோட் தப்பிக்க ரெண்டே வழி தான், ஒன்னு ரைட் சைடு போகணும் இல்ல லெஃப்ட் சைடு போகணும். ரைட் சைடு போய் செம ஃபாஸ்டா எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் செம ஃபாஸ்டா அவனை ஃபாலோ பண்றான். அவன் என்ன பிடிக்கிறதுக்குள்ள நான் அவனை தாண்டி போயிருவேன் அப்படின்னு சொல்லி மேக்ரோட் நினைச்சா ஜஸ்ட் துண்டு வரல வச்சு அவன் ட்ரெஸ் பிடிச்சி நம்ம ஹீரோ இழுத்துருக்கான். ரெண்டு வரல இவ்வளோ பவரா நம்ம பார்த்தா அவனோட வாண்டு நம்ம ஹீரோ உடைக்கவா அந்த ஸ்பெல் டிஸ்பெல் ஆயிருது. மேஜிக்கே யூஸ் பண்ணாம இவனால இவ்வளோ பண்ண முடியுதா, என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேக்ரோட் சொல்றான். மேட்ச் ஜெயிச்சிட்டான் ஃபின் அளவோ ஹலாதடான் டாட் சொல்றான். நீயே அழுதுட்டு இருக்கேன்னு ஃபின் கேட்கறான். மேஜிக் யூஸ் பண்ணாம அவன் மேக்ரோட்டையே வின் பண்ணிட்டான், இப்போ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் கேட்கறாரு. அவன் ஆசம் தான் கைல்டோ பார்த்துட்டு இருந்தா திடீர்னு ஒரு பெரிய லெவல் மேஜிக் எனர்ஜி எல்லாரும் சென்ஸ் பண்றாங்க. வானத்துல கிராக் விட்டு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அந்த டிராகன்ஸ்லாம் வந்து ஆளுங்கெல்லாம் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு நம்ம சொல்லவும் இன்னசென்ட் ஜீரோவா அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் பாக்குறாரு. யாரும் அட்டாக் பண்றதுக்கு கூட அவன் டைம் கொடுக்கல. டக்குன்னு உன்னோட ஸ்பெல்ல வந்து இன்னசென்ட் ஜீரோ ஆக்டிவேட் பண்றான். டைமே ஸ்டாப் ஆயிடுது. ஸோ யாருமே இப்போ அசையாம அப்படியே இருக்காங்க. உன்னை பார்க்க நான் எவ்வளோ ஆர்வமா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா மாஷ் பேண்டட், நீ உயிரோட இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. இப்போ நீ திரும்ப வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னோட மகனே, நீயும் நானும் ஒன்னா சேர்ந்தாதான் நான் கம்ப்ளீட் ஆக முடியும் அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ சொல்றான். அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு பிரின்சிபல் வந்து அவனை தடுக்கிறாரு. பவர்ஃபுல்லான மார்கரெட்டை நம்ம ஹீரோ தோக்கடிச்சு அடுத்த செகண்டே இன்னசென்ட் ஜீரோ வந்துட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அவனோட பேரே வந்து இன்னசென்ட் ஜீரோ தான். பயமே ஸ்டாப் பண்ற லெவலுக்கு அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனா இருக்கான். அண்ட் அவன் நம்ம ஹீரோவை பார்த்து என்னோட மகனே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோவோட ஒரிஜினல் அப்பா நம்ம ஹீரோவை தத்தெடுத்து தான் வளர்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ரோட்ல தான் அவருக்கு கிடைச்சிருப்பாரு. ஸோ உண்மையிலே நம்ம ஹீரோ இன்னசென்ட் ஜீரோவோட பையன் தானா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான மேஷல் சீசன் 2 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேஜிக் ரூமில் இருக்கிறதுலேயே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட்னா அது மிஸ்டர் வால்பர்க், அதாவது அந்த ஹெட் மாஸ்டர் தான். அவருக்கு ஈக்குவலான ஸ்ட்ராங்கஸ்ட் தான் அந்த இன்னசென்ட் ஜீரோவும். இந்த எபிசோட பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேஷல் சீசன் 2 எபிசோட் 8. ஈஸ்டர்ன் அகாடமிக்கு இன்னசென்ட் ஜீரோ வந்த உடனே டைமை ஸ்டாப் பண்ணிடுதான். ஸோ இப்போ யாருமே மூவ் ஆகலை. ஒன்று நான் திரும்பவும் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை மாஷ் பண்டட். நீ உயிரோடு தான் இருக்கியா? சரிவா நம்ம திரும்ப போகலாம் மை டியரஸ்ட் சன். நீயும் நானும் ஒன்னானா மட்டும்தான் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆவேன் அப்படின்னு சொல்லி இன்னசென்ட் ஜீரோ சொல்கிறான். அவ்வளோ ஈஸியில் என் ஸ்டூடெண்ட் மேலே அவனை கை வைக்க விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் வால்பர்க் அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. ஈஸ்டர்ன் அகாடமியோட ஹெட் மாஸ்டரா இதுக்கு மேலேயும் ஒன்று என் ஸ்டூடெண்ட்ஸை பாதிக்க விட மாட்டேன். ஈவன் நான் செத்தாலும் பரவாயில்ல ஒன்று தடுப்பேன் அப்படின்னு வால்பர்க் சொல்லவும், டைம் மேஜிக் கூட அவரை ஸ்டாப் பண்ணலையா, நான் அவரை அட்டாக் பண்ணிட்டா எனக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோவோட ஆள் ஒருத்தன் வந்து வால்பர்க்கை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ரெடி ஆகிறான். பெரிய ஆக்ஸ் வந்து அவனை வெட்டுற மாதிரி தெரியுது. அவன் ரொம்ப பயந்து போறான். இதுக்கே நீ பயந்துட்டியா, ஒழுங்கா பின் வாங்கிடு அப்படின்னு வால்பர்க் சிரிக்கிறாரு. என்ன வால்பர்க் வீக்கான என் ஆளுங்களெல்லாம் இப்படி பயம் கொடுத்திட்டு இருக்க, அவங்களாம் ஐயோ பாவம் அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ சொல்லவும், நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு வால்பர்க் கேட்கிறாரு. என்னோட ஆசையும் ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமனா மாறணுங்கிறது தான். சாகாவரம், பவர், அழகு எல்லாமே எனக்கு இருக்கணும். அது மட்டும் இருந்தா போதும் இன்னசென்ட் ஜீரோ சொல்லவும், அதுக்குன்னு மத்தவங்களோட உயிரையும் மேஜிக்கையும் நீ எடுத்துக்கிடுவியா அப்படின்னு வால்பர்க் கேட்கவும், அதுல என்ன தப்பு இருக்கு, அவங்க எல்லாம் வாழ்றதே ஏன் நல்லதுக்காக தான். ஈவன் இந்த மாஷ் பாண்டட் அவன் இருக்கிறதும் எனக்காக தான். அது போக அவன் என்னோட பையன், என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல என்ன தப்பு அப்படின்னு அவன் கேட்கிறான். மாஷ் பாண்டட் தான் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு நம்பிக்கை. அவனை நீ இங்க இருந்து கொண்டு போகணும்னா அதுக்கு நீ என்ன தாண்டி ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். வால்பர்க்கோட டபுள் லைன் வெளியே வருது. இன்னசென்ட் ஜீரோவும் அவளோட டபுள் லைனை வெளியே கொண்டு வராம ரெண்டு பேரும் மோதி பல வருஷங்கள் ஆகுது. சமன் யுரேனஸ் அப்படின்னு சொல்லி வால்பர்க் சொல்லவும், சமன் குரோனோஸ் அப்படின்னு சொல்லி இன்னசென்ட் ஜீரோ மேஜிக் யூஸ் பண்றான். தரைக்கடியில இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வருது. மாஷை தவிர்த்து வேற யாரும் எனக்கு தேவையில்லை, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொள்ளுங்க அப்படின்னு அந்த மான்ஸ்டர்ஸ்ட்ட சொல்லவும், வால்பர்க் அவரோட பவரை யூஸ் பண்ணுவோம். ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க மட்டும் அசைய ஆரம்பிக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு டாட் பாக்குறான். எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்ல, இந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, இன்னசென்ட் ஜீரோவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வால்பர்க் சொல்றாரு. இந்த ஹீரோ மத்த எல்லாருமே வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்னதுன்னே தெரியலையே, நம்ம எப்படி இந்த சிச்சுவேஷன்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி டாட்டோ லான்ஸோ பேசிட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமா இதுங்களை கொண்டுட்டு வால்பர்க்கு ஹெல்ப் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லி கேள்வி நினைக்கிறேன். இந்த மான்ஸ்டர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த பிளாக் ஃப்ளேமை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வெட்டுறான். இந்த எல்லா மான்ஸ்டருமே ஒரு டபுள் லைனருக்கு ஈக்குவலான பவர்ல இருக்கே அப்படின்னு சொல்லி ஓட்டர் சொல்றான். பிரின்சிபலுக்கு ஹெல்ப் பண்ண போலான்னு இவங்க நினைச்சா அந்த மான்ஸ்டர்ஸ் இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ எல்லாரும் அந்த மான்ஸ்டர் கூடயே ஃபைட் பண்ண திரும்ப அந்த மான்ஸ்டர் வந்துகிட்டே தான் இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கையில விட்டுட்டு போறியா, ஓகே தானே அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ கேட்கவும், நீ அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு வால்பர்க் இவங்க ரெண்டு பேரையும் வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. இந்த இடத்துல தான் நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வால்பர்க் சொல்றாரு. இங்க வந்துகிட்டே இருக்கேன் டாட் சொல்லவும், கண்டிப்பா சப்போர்ட்டுக்கு ஆளுங்க வந்துருவாங்க, அதோட தாக்கு பிடிச்சா போதும் அப்படின்னு லான்ஸ் பேசிட்டு இருக்கும் போது இந்த மொத்த ஸ்டேடியம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ற மாதிரி செல் ஒரு பெரிய மேஜிக் அட்டாக் கிரியேட் பண்றான். ஐயோ அவனை யாராச்சும் தடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. பட் எல்லாரும் வெளியே போகாத மாதிரி ஒரு பெரிய மான்ஸ்டர் அங்க வருது. இன்னசென்ட் ஜீரோக்கு மேஷ் மட்டும் தான் தேவை. ஸோ அவனை யாருமே அட்டாக் பண்ணல. ஸோ மேஷ் மட்டும் தான் அங்க போக முடியும். பட் இது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மார்க்ரெட் சொல்றான். நீ எப்படி அதை சொல்ற அப்படின்னு சொல்லி டாட் கேட்கவும், இதை ஒரு பொண்ணோட ஹஞ்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு அப்பவே டவுட் இருந்தது அப்படின்னு சொல்லி டாட் பாக்குறான். மாஷ் இங்க இருக்கிறவங்கள நாங்க பாத்துக்கிட்டோம், வெளியே இருக்கிற அந்த டவர்ல இருக்கிறவங்க எப்படியாச்சும் தடு அப்படின்னு சொல்லி டாட் சொல்றான். அவன் இது மேல ஏறி வர்றதுக்குள்ளேயே நான் எல்லாரையும் அட்டாக் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி செல் பார்த்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோ மேலே ஏறி போக ட்ரை பண்ணல. ஃபுல் ஃபோர்ஸ்ல அந்த டவரை கிக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ண ஆரம்பிச்சு அவனை கீழே ஆக்கிட்டான். அதில் அவன் அதை சமாளிப்பான் அப்படின்னு டாட் பாக்குறான். மாஷ் நம்ம திரும்பவும் மீட் பண்ணிட்டோம். நீ டவரை டெஸ்ட்ராய் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன தோக்கடிக்காத வரைக்கும் அந்த மேஜிக் அவங்கள போய் அட்டாக் பண்ண தான் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமா பாப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பார்த்தது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ என்னை பத்தி மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி செல் கேட்குறான். அது வந்து சாரிங்க உங்களை மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், செல்லு செம்ம ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கான். எக்ஸப்ளோ கிராவியோ சவுண்ட்ஸ் ரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேற லெவல்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை சவுண்ட் டாட் கேட்குது. குழந்தை இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு டாட் பார்த்தா பேபிஸ்னு அந்த குழந்தை சொல்லவும், டாட் சின்ன பையனா மாறிட்டான். கிரிமினல் கைன் சிஸ்டர் பேபி, என்னோட மேஜிக் என் டார்கெட்ஸை குழந்தைங்களா மாத்திரும், மேஜிக் இல்லாம நீ கூடிய சீக்கிரம் சாக போற அப்படின்னு நம்ம சொல்றான். கொஞ்சம் விட்டு மாத்திருந்தா எக்ஸ்ப்ளோப் அப்படின்னு சொன்னா டாட் சின்ன பையன் வச்சுட்டா பெரிய லெவல்ல மேஜிக்கே இல்ல, இப்படியே பொண்ணு செத்திருவே வெக்கத்தை விட்டு லைன்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டுற வேண்டியதான், லிங்க் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நம்ம கத்துனா. டாட் இது விளையாடுறதுக்கான நேரம் இல்லை, நீ பேசுறது எதுவுமே புரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவன் லான்ஸையும் அட்டாக் பண்றான். அப்ப இவன் குழந்தையா மாறதுக்கு மேஜிக் தான் காரணமா அப்படின்னு லான்ஸ் புரிஞ்சுக்கிறான். லான்ஸ் நிறைய மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருது. டாட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதே நேரத்தில் மான்ஸ்டரையும் கொல்லணும். ஒரு குழந்தைங்களோட டாய்ஸை பார்க்கவும் டாட் அதுக்கிட்ட ஓடி போயிருந்தான். போச்சு பாடி ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் பண்ணிச்சுன்னா உண்மையான குழந்தையா மாறிட்டான்னு டாட் பார்த்தா லான்ஸ் இப்ப குழந்தையா மாறிட்டான். டாட் என்ன பேசுறான்னு புரியல, பட் கண்டிப்பா கடுப்பாயிட்டான் அப்படின்னு சொல்லி லான்ஸ் புரிஞ்சுக்கிறான். பொம்மையை பார்க்கவும் இவங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் பண்ணுது. நீங்க குழந்தையா மாறினா அடுத்த செகண்டே அவங்களோட டிஃபீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க நார்மலா யூஸ் பண்றதை விட 10 மடங்கு
மேஜிக் உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும், கூடிய சீக்கிரம் நீங்க சாக போறீங்க அப்படின்னு நம்ம சொன்னா லான்ஸ் நம்ம கிராவியல் மேஜிக்கை வந்து கரெக்டா அவனோட ஷோல்டர்ல யூஸ் பண்ணி கீழே விழ வைக்கிறான். குழந்தை எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அடி வாங்க நம்ம பாக்குறான். இவனோட பவர் ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால குட்டி ஏரியால இவன் மொத்த பவரையும் செலுத்தி அட்டாக் பண்ணிருக்கான். டாப் ஸ்டூடெண்ட் இவனை சும்மாவா சொன்னாங்க, உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி டாட் பாக்குறான். சாக போறது நீ தான்டா அப்படின்னு சொல்லி லான்ஸ் சொல்றான். சாதிக்கிறதுக்கு வயசுல ஒரு தடையே இல்லை அப்படின்னு சொல்லி கால்டோ பாக்குறான். டாட் இதுக்கப்புறமாச்சு கேர்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி லான்ஸ் சொல்றான். வால்பர்க்குக்கும் இன்னசென்ட் ஜீரோக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஷான் கேட்கவும், இந்த மேஜிக் ரம்மையை ஷேப் பண்ணது ஒரே ஒரு மேஜிக் யூசர் தான், ஈவன் கடவுளுக்கு ஈக்குவலா அவருக்கு பவர் இருந்தது. அவரோட பேரு ஆடம். அவரோட டார்க் மேஜிக்கு முன்னாடி யாராலையும் நிக்க கூட முடியாது. மிஸ்டர் வால்பர்க் அண்ட் இன்னசென்ட் ஜீரோ ரெண்டு பேருமே ஆடமோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேர் பவர் ஈக்குவலா இருக்குமான்னு ஷான் கேட்கவும், வால்பர்க் எதிர்த்து இன்னசென்ட் ஜீரோ வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க சக்சஸ் ரேட் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை மிஸ்டர் வால்பர்க் தோத்தா அப்படின்னு சொல்லி கிரான்ஸ் யோசிக்கிறான். பல வருஷம் கழிச்சு நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி மூஞ்சியே இல்லாம வந்து இன்னசென்ட் ஜீரோ நிக்கிறான். பழைய ஃப்ரெண்ட் ஏதோ மான்ஸ்டர் பாக்குற மாதிரி பாக்குற, ஒருவேளை இந்த மூஞ்சி இருந்தாதான் என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லுவியோ அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ கேட்கவும், நீ ஹியூமனிட்டியவே இழந்துட்டியா அப்படின்னு சொல்லி வால்பர்க் கேட்கவும், இல்ல இப்பதான் நான் அதிகமா ஹியூமனா மாறி இருக்கேன், ஏன்னா இப்பதான் என்னோட ஆசைகள் அதிகமாகி அது பேராசையா மாறி இருக்கு. இன்னைக்கு எனக்கு தேவையானது ரெண்டே விஷயம் தான். ஒன்னு என் பையன் மாஷை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், ரெண்டாவது ஒன்ன கொல்லணும். வால்பர்க் டைம்ஸ் தி லிவிங் டெட் அப்படின்னு சொல்லி இன்னசென்ட் ஜீரோ அவனோட மேஜிக் யூஸ் பண்றான். டைம் ரிவர்ஸ் ஆகி இறந்து போன ஒருத்தவங்களை வந்து அவன் ரிவைவ் பண்றான். வால்பர்க் அதுக்குள்ள இருந்து வர காஃபனை பார்க்கவுமே, இது அந்த ஃபர்பிடன் ஸ்பெல் தானே அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறாரு. உண்மையிலேயே நான் யாருங்கிறத நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி செல் கேட்கறான். மேஷோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் நம்ம ஹீரோக்கு இப்படிதான் தெரியுறான். இங்க நான் பாத்துட்டு இருக்கேன், நான் அவனை கொன்றுவேன் அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ணுவான். அவன் அட்டாக்க பார்த்த அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே ஞாபகம் வருது. என்னோட அந்த அடிப்பட்ட ஃப்ரெண்டு அவன் உயிரோட இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஒன்னு டீல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு பேரையும் நான் போய் கொல்லுவேன். என்னடா முறைக்கிற, உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே ஒன்னியவோ கொல்லணுமா அப்படின்னு செல் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த எதிரியோட கார்போலன்ஸ் அது ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லா இருக்கும். போன தடவை அவளோட ஒரு டால்குள்ள ஒளிஞ்சிருந்தா அவன் அட்டாக் பண்ணா, இந்த தடவை மாஷால சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி டாட் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ அவனோட காபோரின் மேலேயே ஓடி வந்துகிட்டு இருக்கான். போன தடவை நம்ம ஹீரோ அவள் மேல அட்டாக் ஆயிட கூடாதுன்னா எதையும் டாஷ் பண்ணாம அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். பட் இந்த தடவை அப்படி இல்ல, என் மேஜிக் மேல இவன் ஓடி வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி செல் அவனோட அட்டாக் அதிகமாக்கிட்டே போனா நம்ம ஹீரோ அவன் கிட்ட வந்து அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் விடுறான். ஆனா இதுக்கு எப்படி பாசிபிள், போன தடவை என் அட்டாக்ஸ் இவனால டாஷ் பண்ண கூட முடியலையே அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். இப்பதான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, அந்த முள்ள வச்சு நீ அட்டாக் பண்றவன் தானே, ஒரே அட்டாக் கேமல ரெண்டு தடவை ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இன்னசென்ட் ஜீரோக்கு எதுக்கு நம்ம ஹீரோ தேவை அப்படிங்கிறது தெரிய வரும்போது கதை உங்களுக்கு பர்ஃபெக்டா புரிய வரும். ஸோ அது வரைக்கும் கதையை பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போற ஒவ்வொரு எபிசோடுமே வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான மாஷல் சீசன் 2 எபிசோட் 9 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கு எல்லா விஷயங்களையும் ஸ்லோ மோஷனில் காமிச்சாலுமே கூட அங்கே நடக்கிறதெல்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாஷல் சீசன் 2 எபிசோட் 9. டிராகன்ல இன்னசென்ட் ஜீரோ வந்திருக்கான். இன்னசென்ட் ஜீரோவை தனியா ஃபைட் பண்றதுக்கு வால்பர்க் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இன்னசென்ட் ஜீரோவோட ஆளான செல்பார் கூட நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஒரே அட்டாக் கேமரா ரெண்டு தடவை ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஷ் அவன் ஃபேஸ் மறந்துருந்தாலும் அவன் அட்டாக்ஸ் அதிகம் மறக்கல. ஆடம் ஜாப்ஸ் லெஜெண்டரி மேஜிக் யூசர் தன்னோட டார்க் மேஜிக்கை வச்சு இந்த மேஜிக் ரம்மையை கண்ட்ரோல் பண்ணாருன்னு சொல்லலாம். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பியூரோ ஆஃப் மேஜிக் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணதே அவர் தான். ஈவன் அவர் மேஜிக் இல்லாத யூசர்ஸை கூட சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. நோப்லஸ் ஆப்ளிக், அதுக்கடுத்தோ ஸ்ட்ராங்கானவங்க இருக்கிறது வீக்கானவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான். தன்னோட அந்த ஐடியாவை தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தாரு, இன்க்ளூடிங் வால்பர்க் கிட்டயும் சேர்த்து தான். அப்படியே நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் பார்த்தா அந்த காஃபன்குள்ள இருந்து வெளியே வர்றதே ஆடம் தான். மாஸ்டரா அப்படின்னு சொல்லி வால்பர்க் அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. சதையோட ஒரு ஃபிராக்மெண்ட்டை வச்சு ஒரு லைஃப் ஃபார்மையே கிரியேட் பண்ற அந்த மேஜிக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன். மாஸ்டரோட பிரைம் ஃபார்ம்ல எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொல்லவும், நெக்ரோமன்ஸ் அந்த அவனோட ஆப்போனன்ட் அண்ட் இந்த மாதிரி பப்பட்ஸை கண்ட்ரோல் பண்றது தான் என் ஸ்பெஷாலிட்டியே. என்னவோ மாஸ்டரையே நீ அட்டாக் பண்ண போறியா அப்படின்னு இந்த நெக்ரோமன்சர் வந்து வால்பர்க்கை வந்து அவர் மாஸ்டர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். என்னதான் நம்ம மாஸ்டர் திறமசாலியா இருந்தாலும் இம்மார்டல் கிடையாது. பட்
நான் அவரை திரும்ப கொண்டு வந்துட்டேன். மாஸ்டருக்கு ஒன்னதானே ரொம்ப பிடிக்கும் வால்பர்க் அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ கேட்கறான். நோப்லஸ் ஆப்ளிக் வீக்கானவங்கள ஸ்ட்ராங்கானவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு மாஸ்டர் சொல்லவும், வீக்கானவங்க தன்னை ப்ரொடெக்ட் பண்ண எந்த எஃபோர்ட்டோ போட மாட்டாங்களா, இது சும்மா எஸ்கியூஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு வால்பர்க் சொல்ல, சில இடங்கள்ல அது உண்மைதான் வால்பர்க், நம்ம உயிரை மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம், உன் மாஸ்டர் சொல்றதையே நீ மறுத்து பேசிட்டு இருக்கியா அப்படின்னு ஆடம் கேட்கவா, அப்படி இல்ல மாஸ்டர்னு வால்பர்க் சொல்றாரு. நான் சும்மா காமெடி பண்ணப்பா, நீ எங்க இருக்க, அதான் இன்னும் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க, பட் கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் இது புரிய வரும், ஏன்னா நீ ஸ்ட்ராங்கா மாறுவ அப்படின்னு ஆடம் சொல்லியிருப்பாரு. டார்க் மேஜிக்கே இவன் கேன்சல் அவுட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி அந்த நெக்ரோமான்சர் பயப்படுறான். எனக்கு தெரிஞ்சதுலயே மாஸ்டர் தான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், பட் இப்ப காலங்கள் மாறி போச்சு, அது எல்லாமே பாஸ்ட்ல நடந்தது, பிரசன்ட்ல இப்ப நான் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு வால்பர்க் சொல்றான். டிவைன் மிஷனரியா மேஜிக் ரூமோட டாப்ல இருக்கிறவன், கரண்ட் மேஜிக் ரூமோட டாப்பஸ்ட் மேஜிக் யூசர் நீ சொல்லலாம், பட் ஆடம் இருந்த காலத்துல அவர் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட், அவரோட டார்க் மேஜிக் முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது அப்படின்னு நெக்ரோமான்சர் வந்து டார்க் இம்பாக்ட்னு ஒன்று வச்சு அட்டாக் பண்றான். அந்த மேஜிக்கை எது டெஸ்ட் பண்ணாலும் அது வாய்டுக்கு போயிடும். உண்மையிலேயே மாஸ்டர் பிரைம் ஃபார்ம்ல தான் ரிவைவ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி வால்பர்க் பாக்குறாரு. இந்த டார்க் மேஜிக்கை எது தொட்டாலும் வாய்டுக்கு போயிடும், ஈவன் மேஜிக் இதை தொட்டா கூட அதை உள்ள இழுத்துரும், ஸோ யாராலையும் இதை தடுக்க முடியாது. அந்த வால்பர்க் இதை தடுக்காம டாச் பண்ணோம்னா இவன் மாஸ்டர் பத்தி இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, எனக்கு இந்த பப்பட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நெக்ரோமான்சர் சிரிச்சுக்கிட்டு வால்பர்க் அட்டாக் பண்றான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் எப்படி அந்த மேஜிக்கை கேன்சல் அவுட் பண்ணா, இது டார்க் மேஜிக் ஆச்சுன்னு பார்த்தா வால்பர்க் அவரோட மேஜிக் வச்சு அதை எல்லாத்தையும் அசால்ட்டா ஸ்டாப் பண்றாரு. என்னோட கை துண்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த நெக்ரோமான்சர் கதறிட்டு இருக்கான். என்னோடது ஸ்பேஸ் மேஜிக், நான் உன்னை கொல்ல போறது இல்ல, உன்னோட கை ஜஸ்ட் வேற ஒரு டிஸ்டன்ஸ்க்கு போயிருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு வால்பர்க் சொல்லவோ, அப்ப இவரால ஸ்பேஸையே ஸ்லைஸ் பண்ண முடியுதா அப்படின்னு அந்த நெக்ரோமான்சர் பாக்குறான். அந்த டார்க் மேஜிக் இருக்கிற ஸ்பேஸையே அவர் மொத்தமா கட் பண்றாரு. இதை எப்படி தடுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு மொத்த ஏரியாவையும் டார்க் மேஜிக் வச்சு அவன் அட்டாக் பண்ணா. வால்பர்க்கும் அந்த மொத்த ஸ்பேஸையுமே கட் பண்ணியிருந்தாரு. இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவரோட மாஸ்டர் யூஸ் பண்ணி நான் அட்டாக் பண்றேன், அசால்ட்டா அவரை தடுத்துட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெக்ரோமான்சர் யோசிச்சுட்டு வால்பர்க் ஸ்பேஸையே கட் பண்ண முடியாதபடி ரொம்ப பெரிய லெவலான மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்றான். டார்க் மேஜிக் எந்த மேஜிக் கிட்டயே தோத்து போவாத அப்படின்னு அந்த நெக்ரோமான்சர் சொன்னா. எவ்வளவு நேரம் நீ வாண்டோட மேஜிக்கை தான் பார்த்த, உண்மையான ஸ்பெல்ல கேஸ் பண்ண எப்படி இருக்கும் நான் காமிக்கிறேன் அப்படின்னு வால்பர்க் வந்துட்டு ஸ்பேஸ் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்றாரு. டார்க் மேஜிக்கை மட்டும் இல்லாம ஆடமான அந்த நெக்ரோமான்சரையும் சேர்த்து அது டெஸ்ட்ராய் பண்ணிருது. ஒரு நாள் உனக்கு அது புரிய வரும், ஏன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு அவர் மாஸ்டர் சொன்னதை வால்பர்க் யோசிச்சு பார்த்துட்டு, மாஸ்டர் உங்க கொள்கையை நான் பாத்துக்கிட்டேன், திரும்பவும் நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு வால்பர்க் சொல்லிட்டு அடுத்து ஒன் டர்ன் தானே இன்னசென்ட் ஜீரோ அப்படின்னு கேட்கறாரு. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மத்தவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணாலும் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. கண்டினியூஸா நம்மள ஃபைட் பண்ண வச்சு நம்ம மேஜிக் குறைச்சு வீக்காக்க ட்ரை பண்றாங்களா அப்படின்னு சொல்லி டிவைன் மிஷனரி கால்டோ யோசிக்கிறான். மஷ்ரூம் ஹெட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசை, பட் இந்த இடத்துல இருந்து நாங்க போனோம்னா இதுங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும், நீ தான் பாத்துக்கணும் மாஷ் அப்படின்னு சொல்லி கால்டோ யோசிக்கிறான். அவன் எதுக்கு என்னையவே டார்கெட் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஃபர்பிடன் மேஜிக் பாடி கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி உனக்கு தெரியுமா, டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு இம்மார்டல் ஹார்ட்டை தயார் பண்ணணும், அதுக்கு 6 பிளட் ரிலேட்டிவ்ஸோட ஹார்ட் தேவை, அதுக்காக ஃபாதர் 6 குழந்தைங்களை ரெடி பண்ணாரு, அதுல நீயுமே ஃபாதரோட ஒரு கிரியேஷன் தான், ஃபாதரோட பெர்ஃபெக்ட் பாடியை கிரியேட் பண்ண நீ ஒரு பார்ட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். கடவுளாக போற ஒருத்தரோட ஒரு பார்ட்டா நீ இருக்க போற, அதை நினைச்சு சந்தோஷப்பட அப்படின்னு செல் சொல்லவும், மசில் ஸ்ட்ராங்காக புரோட்டீன் தேவையா, அந்த மாதிரி தான் என்னோட எக்ஸிஸ்டன்ஸா, இது ரொம்பவும் கஷ்டமா இருக்கு, என் மொத்த லைஃபோட எக்ஸிஸ்டன்ஸும் நான் ஒரு புரோட்டீன் பவுடர் மாதிரியா, என் லைஃப் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தூங்குறான். என்ன பண்றான் அப்படின்னு செல் பார்த்துட்டு இருந்தா செகண்ட்ஸ்ல நம்ம ஹீரோ தூங்கிருந்தான். ஹே தூங்காத எந்திரின்னு சொல்லவும், நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா இது கனவு இல்லையா, 6 பேர்னு சொன்னேன் அப்படின்னா நீயும் என்னோட ஒரு பிரதரா நம்ம ஹீரோ கேட்கவோ, இல்ல இறந்து போன ஒரு டெட் பாடியில இருந்து மாஸ்டர் என்ன கிரியேட் பண்ணிருக்காரு, நான் ஒரு க்ளோன் தான், ஃபாதரோட பாடியில ஒரு பார்ட்டா இருக்கிறதுக்குலாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், அது ஒன்ன மாதிரி ஒருத்தனுக்கு அதோட வேல்யூ என்னன்னு தெரியல, ஒன்னு நான் அப்படி நம்ம பேசிட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோ மூஞ்சில வந்து பஞ்ச் பண்றான். என் லைஃப் கஷ்டமானதோ இல்ல ஒர்த்லெஸ்ஸோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் அன்ஸ்டாப்பபிள், முடிஞ்சா மோதிப்பார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபாதரோட கிரியேஷன்ங்கிறதுனால உன்கிட்ட கொஞ்சம் பவர் இருக்கலாம், அப்படின்னு செல்லுமே அவனோட அந்த டபுள் லைனை ஆக்டிவேட் பண்ணிட்டு அவனோட பவரை அன்லீஷ் பண்ணுவோம். அவன் வாண்ட் எல்லாமே ஒரு டிஸ்க் மாதிரி மாறுது. மேஜிக் எவால்வேஷனுக்கு எல்லையே இல்ல, அதோட யூசரை பொறுத்து தான் அது எவால்வ் ஆகும் அப்படின்னு செல் வந்து அவனோட மொத்த பவரையும் அன்லீஷ் பண்ணுவோம். மேஜிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி கால்டோ பாக்குறான். ஃபாதருக்கு தேவையானது ஹார்ட் மட்டும் தான், மத்த எல்லாத்தையும் நான் கட்டி எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்க வச்சு அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னோட அந்த டைமண்ட் டிஸ்க்லாம் எதை வேணாலும் கட் பண்ணாண்டு அதுங்க உன்னை வெட்டுற வரைக்கும் ஸ்டாப்பே ஆகாது அப்படின்னு சொல்லி செல் சொல்றான். ஹீரோ என்னதான் டாஷ் பண்ணாலும் கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டே இருக்கவும் அவனை டைரக்டா அட்டாக் பண்ணலாம் நம்ம ஹீரோ போனா அவன்கிட்ட இருக்கிற 2 டிஸ்க் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. 2 டிஸ்க் அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தனியா வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், என்ன உனக்கு பயமா இருக்கா, நீ பயந்து இங்க இருந்து ஓடி போனன்னு வச்சுக்கோயேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கொன்றுவேன் அப்படின்னு ஸ்டேடியம்ல இருக்கிற எல்லாத்தையும் அவன் ஏன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த 1000 டைமண்ட்ஸ் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பீஸா வெட்டி எடுத்துரும், உனக்கு பிடிச்ச இந்த அகாடமியே இல்லாம போயிரும், ஒழுங்கா சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லி செல்வார் சொல்றான். அவன் அட்டாக் பண்ணவன் நம்ம ஹீரோ அவன் முதுக வச்சு அதை தடுக்கிற மாதிரி நிற்கிறான். பார்த்தா அதை டச் பண்றதுக்குள்ள நம்ம ஹீரோ ஓடி இருக்கான். அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுட்டு அவன் உண்மையிலேயே பயந்து ஓடிட்டானா அப்படின்னு சொல்லி செல் பார்த்துட்டு இருந்தா. நான் அகாடமியை சுத்தி வந்துட்டேன் அப்படின்னு அவன் பின்னாடி வந்து நிற்கும். அகாடமியவே சுத்தி வந்து எவ்வளவு ஸ்பீட்லடா ஓடி வந்த, இவன் என்ன பிடிச்சிக்கிட்டு அந்த டிஸ்க் என்னையவும் சேர்த்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவன் அந்த டிஸ்கால என்னைய வெட்டவே முடியாது, ஏன்னா நான் டைமண்ட் மாதிரி ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லவும் அது நம்ம ஹீரோவை வெட்டுது. பட் செல்லுக்கு எதுவும் இல்ல, நம்ம ஹீரோ கீழே வந்திருக்கான், அதனால இவ்வளவுதான் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவை மிதிச்சிட்டு இருந்தா. நம்ம ஹீரோவோட தலை ஒரு கிரீம் பஃபா மாறிடுது. கிரீம் பஃப் பார்ட்டி, கிரீம் பஃப் பார்ட்டி அப்படின்னு நம்ம
ஹீரோ பிடிச்ச அவன் வாய்க்குள்ள கிரீம் பப்ப தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். கிரீம் எல்லாம் பிதுங்கிய மூக்குக்குள்ள போது மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். ஆக்சுவலி உண்மையிலேயே நம்ம ஹீரோவை வந்து அந்த டிஸ்க் இன்னும் வெட்டவே இல்ல. பைசப்ஸ் மேஜிக் பைத்தான் சோக் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கருத்தை நெரிச்சிட்டு இருக்கான். ஆக்சிஜன் சப்ளை பிரெயினுக்கு போகாம கட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் இல்யூஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். டிஸ்க் நம்ம ஹீரோவை கட் பண்றதுக்கு முன்னாடி பிசிக்கலா அவனை அட்டாக் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மில்லி செகண்ட்ஸ்ல நம்ம ஹீரோ அவன் கழுத்தை நெரிச்சு ஆக்சிஜன் சப்ளைவை கட் பண்ணவும் செல்வார் மயங்கினதுல அவனோட ஸ்பெல்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பெல் ஆயிருது. இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப முக்கியம், அதை நீ டெஸ்ட்ரை பண்ண வந்தா எத்தனை தடவை வேணாலும் உன் கழுத்தை நெரிப்பண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் செல்வார் ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறினாலும் நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணாதான் இந்த டேமேஜும் ஏற்படாது. பட் அவன் மூச்சு விடுறதுக்கு ஆக்சிஜன் தேவை. நம்ம ஹீரோ சிம்பிளா போய் அவன் கழுத்தை நெரிச்சா ஈஸியா வின் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் எபிசோட் இதை விட இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 10. வால்பர்க்கோட மாஸ்டரான ஆடமையே கொண்டு வந்து இன்னசென்ட் ஜீரோவோட ஆள் வந்து பிரைம் ஃபார்ம்ல இருந்த ஸ்ட்ராங்கஸ்டான ஆடமோட டார்க் மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்றான். பட் வால்பர்க் அவரோட ஸ்பேஸ் மேஜிக்கை வச்சு ஈஸியா அவங்கள வின் பண்ணிட்டாரு. தரையில மாஷ் வந்து இன்னசென்ட் ஜீரோவோட ஒரு ஆளான செல்வாரை வந்து மில்லி செகண்ட்ஸ்ல கழுத்தை நெரிச்சு மயங்க வச்சு அவனையும் தோக்கடிச்சிட்டான். என் ஸ்கூலை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைச்சா அவன் கழுத்தை எத்தனை தடவை வேணா நெரிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஈஸ்டர்ன் கிட்ட நெருங்குறதுக்கே ரோயும் ஷானும் 2 எபிசோட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லவும், மிஸ்டர் ரோய் நம்ம ஈஸ்டர்ன் அகாடமிக்கு வர இவ்வளோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஷான் சொல்லவும், ஆல்ரெடி அதை பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிடுச்சு, அதுக்கு முன்னாடி நீ சொல்ல ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லி ரோய் சொல்றான். நம்ம பறந்துட்டு இருக்கும்போது என்னதான் நீங்க ஹேரை ஃபிக்ஸ் பண்ணாலும் கலஞ்சிரும் ஷான் சொல்லவும், பியூட்டியை மெயின்டைன் பண்றது முக்கியம் அப்படின்னு கிராண்ட்ஸ் சொல்லவும், திடீர்னு ஷான் அசையாம போறான். ஷான் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கிராண்ட்ஸ் வந்து சுத்தி முத்தி பார்த்த அப்புறம் தான் டைம் ஸ்டாப் மேஜிக் யாரோ யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். லோ மேஜிக் யூசர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல அசைய முடியாது. சாரி ஷான், நான் உனக்கு முன்னாடி போறேன். மஷ்ரூம் ஹெட் தான் அவங்க டார்கெட் பண்ணாங்க, அவனுக்கு என்னாச்சோ அப்படின்னு கிராண்ட்ஸ் போயிட்டு கைல்டாவையும் ஆட்டரையும் பாக்குறான். எல்லா மான்ஸ்டரையும் தோக்கடிச்சிட்டீங்களா, டிவைன் மிஷனரியா அதை எதிர்பார்த்ததான் சொல்லவும், நாங்க மட்டும் இல்ல சில ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்கன்னு கால்டா சொல்றான். மஷ்ரூம் ஹெட்க்கு என்னாச்சுன்னு கேட்கவும், அவன் ஓகேவா தான் இருக்கான், ஆல்ரெடி ஒரு இன்னசென்ட் ஜீரோவோட ஆளை தோக்கடிச்சிட்டு அசால்ட்டா பிரேக் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லவும், இந்த பையன் உண்மையிலேயே ஆசம் தான் அப்படின்னு கிராண்ட்ஸ் பாக்குறான். இப்போ அது முக்கியம் இல்ல, வால்பர்க்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஓட்டர் சொல்லவும், பட் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, டிரான்ஸ்ஃபர் மேஜிக் யூஸ் பண்ணி வேற எங்கேயா அவங்க போயிட்டாங்க அப்படின்னு கால்டர் சொல்லவும், நான் வேணா போய் அவரை தேடி பாக்குறேன். நம்ம ஹீரோ கிளம்புறான். டிரெக்ஷன் மேஜிக் இல்லாம இவனால எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓட்டர் சொல்றான். அந்த இன்னசென்ட் ஜீரோவோட ஆளை விசாரிச்சா தெரியும், கிரிமினல்ஸை பனிஷ் பண்றது தானே என் வேலையை அப்படின்னு ஓட்டர் போயிட்டு செல்ல அட்டாக் பண்ணவோ ஒரு பேரியர் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுது. டிரான்ஸ்ஃபர் மேஜிக் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கவும், அவன் மயக்கத்துல இருந்தான், கண்டிப்பா இது அவனோட மேஜிக் இல்ல, வேற யாரோ அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு மார்க்ரெட் வந்து சொல்லவும், நம்ம எதிரியா தோக்கடிச்சிட்டோம், நம்ம கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது, யாரோ அங்க இன்னும் இருக்காங்கன்னா நம்ம அவங்களே பிடிச்சாகணும், பட் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம இங்க தனியா விட்டுட்டு போக முடியாது, நீங்க 2 பேரும் இந்த இடத்த பாத்துக்கோங்க அப்படின்னு டாட்டியோ லான்சியே சொல்லிட்டு டிவைன் மிஷனரிஸ் கிளம்புறாங்க. நோப்லஸ் ஆப்ளிக் எவனி இன்னும் விடல அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ கேட்கறான். நோப்லஸ் ஆப்ளிக் ஸ்ட்ராங்கானவங்க தான் வீக்கானவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். வால்பர்க் வீக்கானவர்னா அவரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய மேஜிக் என் ஒருத்தங்கிட்ட தான் இருக்கு, அண்ட் எனக்கு அடுத்த ஸ்ட்ராங்கஸ்ட் மஷ்ரூம் ஹெட் தான் அப்படின்னு சொல்லி கிராண்ட்ஸ் யோசிக்கிறான். ஹெட் மாஸ்டர் வால்பர்க்கை தேடி நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். பட் அவங்க 2 பேரும் மேல பறந்துட்டு இருக்காங்க. அவனோட அந்த ஸ்பேஸ் சாக்ரிஃபைஸ் பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ சொல்லவும், அடுத்தது ஓன் டர்ன் தான் இன்னசென்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப, ஏன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்னு ஆடம் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, என்கிட்ட விட்டுருங்க மாஸ்டர் அப்படின்னு வால்பர்க் நினைக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னசென்ட் ஜீரோ வால்பர்க்கோட டைமை ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி அவர் சுத்தி இருக்கிற இடத்துல ஸ்பேஸை கட் பண்ணிட்டாரு. டக்குனு இன்னசென்ட் ஜீரோ பின்னாடி வந்து பிளைண்ட் ஸ்பாட்ல அட்டாக் பண்ணலான்னு போனா டைமை பாஸ் பண்ணி திரும்ப ரீவைண்ட் பண்ணி அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருந்தான். டைம்ஸ் ரீவைண்ட் அப்படின்னு சொல்லி வால்பர்க்கோட கையை அட்டாக் பண்ணவும், அவரோட கை ரொம்ப வயசானது மாதிரி மாறிடுது. இது ஓப்பனிங்க்கு வெயிட் பண்ணி தான் அவன் கரெக்டான டயத்துல அட்டாக் பண்ணிருக்கான், அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டான் அப்படின்னு வால்பர்க் பாக்குறாரு. அவன் டைமை ஸ்டாப் பண்ணாதான பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த மொத்த ஏரியால இருக்கிற ஸ்பேஸையுமே கட் பண்ணி எடுக்கிறாரு. ஈவன் அவன் டைம் ஸ்டாப் மேஜிக் யூஸ் பண்ணாலும் அது ஆக்டிவேட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தா, இதெல்லாம் என்ன தடுக்க முடியும்னு நினைச்சியா வால்பர்க் அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ அவன் பின்னாடி வந்து நிக்கிறான். வால்பர்க்கோட ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் டைமை ஸ்டாப் பண்ணிட்டான். சோ அதனால தான் எஸ்கேப் ஆயிட்டான். டைம் ரீபவுண்டை யூஸ் பண்ணி வால்பர்க்கோட கையவே அவன் மொத்தமா வெடிக்க வைக்கிறான்.
நீ ட்ரை பண்றது வேஸ்ட் வால்பர்க். நம்மளோட பவர்ல எவ்வளவு கேப் இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். நான் ஏன் மேல மட்டும் தான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன். எனக்கு ஒண்ணுன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன். ஆனா நீ அப்படி இல்ல. மத்தவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற. அதனாலதான் பாரு ஒன்ன எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் நீ தோக்க போற அப்படின்னு சொல்லி இன்னசென்ட் ஹீரோ சொல்லவும், ஒருத்தரோட லைஃப் தனக்காக மட்டுமே கிடையாது. நான் பிறந்ததுல இருந்து எனக்கு ஃப்ராஜில் அண்ட் வீக்கான ஒரு பாடி தான் இருந்தது. பசங்க கூட என்னால வெளியே போய் ஜாலியா விளையாட முடியாது. நான் ஸ்கூலுக்கு போகல. மத்தவங்க என்ன ரிஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு என் ரூம்குள்ளேயே தான் இருந்தேன். அப்பதான் நான் அவரை மீட் பண்ணேன் அப்படின்னு வால்பர்க் யோசிக்காரு. கேப்ரஸ் 50 கிலோமீட்டர் ஃபாஸ்டா ஓடும் தெரியுமா, ஸ்கூலுக்கு வா. டால்பின்ஸ் தூங்கும் போது கொரட்டை விடுமா தெரியுமா, ஸ்கூலுக்கு வா. பன்னிங்களோட பாடி அமைப்பு அப்படி இருக்கிறதுனால அதுங்களால வானத்தை பார்க்க முடியாதான் தெரியுமா, ஸ்கூலுக்கு வா அப்படின்னு மழை புயல்னு என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் ஆடம் மட்டும்தான் வால்பர்க்கை வந்து மீட் பண்ணி விட்டு கொடுக்காம அவனை படிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. கிராஃபிஸ் ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் தான் தூங்குமா தெரியுமா, ஸ்கூலுக்கு வா அப்படின்னு டெய்லியும் ஆடம் வரவும் ஆடமா அவனும் நல்லா பழக ஆரம்பிச்சாங்க. நீங்க எதுக்கு எனக்காக இவ்வளவு தூரம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி வால்பர்க் கேட்கவும், அதை நான் எப்படி சொல்றது, ஒண்ணு மட்டும் என்னால தனியா விட்டு போக முடியாதுன்னு சொல்லவும் அந்த ஒரு வார்த்தையை கேட்கவும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. சோ இன்னசென்ட் ஹீரோ, நீ உனக்காக வாழ்றதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா நான் மத்தவங்களுக்காக வாழ்றவன். மாஸ்டர் சொன்னபடி வீக்கானவங்களை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறேன். நான் செத்தாலும் என் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வால்பர்க் வந்து மேஜிக் யூஸ் பண்ண போகவும் இந்த இடத்துல அவன் அதை யூஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி இன்னசென்ட் ஹீரோ பாக்குறான். ட்ரிபிள் லைனர்ஸ்லயே ஈவன் இந்த எபிட்டோ மேஜிக்கை யாராலையும் அவ்வளவு ஈஸியா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு இன்னசென்ட் ஹீரோ பாக்குறான். இதனால் வர செகண்ட் மேஜிக்கை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. தேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வால்பர்க் தேர்ட்ஸ் மேஜிக்கை யூஸ் பண்றாரு. இவங்க ஏதோ தனி டிமென்ஷனுக்கே போன மாதிரி தெரியுது. அண்ட் அந்த மொத்த ஸ்பேஸுமே வால்பர்க்கோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. யுரேனஸ் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லி வால்பர்க் சொல்றாரு. இந்த தேர்ட்ஸோட ஸ்பெல் வந்து வாண்டில் இருக்கிற கடவுளோட பவரையே டைரக்டா யூஸ் பண்ண முடியும். டிவைன் மிஷனரி ரைன் கூட இதை தான் யூஸ் பண்ணிருப்பான். யுரேனஸோட இந்த அன்அவாய்டபிள் ஸ்பேஸ் கார்விங்க ஒன்னால தடுக்க முடியாது அப்படின்னு வால்பர்க் சொல்லவும், ஓ அப்படியே அதையும் பாத்திரலாம். டைம்ஸ் அப்படின்னு நம்ம மேஜிக் யூஸ் பண்ணுவோமே, ஒரு ஸ்பேஸ் பாக்ஸ் வந்து அதை காணாம போக வச்சிருது. இந்த மொத்த ஸ்பேஸும் என் கண்ட்ரோல்ல இருக்கு. நீ எந்த மேஜிக் யூஸ் பண்ணாலும் அது டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஹெட் மாஸ்டர் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை தான் என்னால பண்ண முடியும். யுரேனஸ் வேர்ல்ட் டெலிட் அப்படின்னு சொல்லி வால்பர்க் ஒரு மேஜிக் யூஸ் பண்றாரு. இன்னசென்ட் ஹீரோ, ஹித்தோட உன்னோட கதையும் என் கதையும் முடிய போகுது அப்படின்னு வால்பர்க் சொன்னா, இன்னசென்ட் ஹீரோ இந்த மொத்த ஸ்பேஸோட டைமுமே ஸ்டாப் பண்ணிருந்தான். நீ என்ன அட்டாக்கை யூஸ் பண்ணாலும் டைம் மேஜிக் இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. நீ என் ஓல்டு ஃப்ரெண்ட், ஸோ நானே உன்னை டேரக்டா கலருக்கு அனுப்பி வைக்கிறேன். டைம் ஆரோ ரெயின் அப்படின்னு சொல்லி வால்பர்க் அவன் அட்டாக் பண்றான். அந்த அட்டாக் ஒன்ன கொன்றோம், கண்டிப்பா நீ சாக போற அப்படின்னு சொல்லி இன்னசென்ட் ஹீரோ பார்த்தா யுரேனஸோட வால் டெலிட் இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்கு. கேஸ்டர் இறந்துட்டாதான் மேஜிக் ஆக்டிவேட் ஆகாது அப்படின்னு இன்னசென்ட் ஹீரோ பார்த்தா இந்த தேர்ட்ஸ் ஸ்பெல் வாண்டில் இருக்கிற பவரை தான் அன்லீஷ் பண்ணும். வாண்டில் மேக்ஸிமம் மேஜிக் பவரை செலுத்திட்டா அதை கேஸ் பண்ணவங்க செத்தாலும் அந்த வாண்ட் அதை கேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லவும், இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி இன்னசென்ட் ஹீரோ பாக்குறான். இவ்வளவு நேரமும் இதுக்காக தான் நான் என் மேஜிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணேன். என் உயிரை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சும் உன்னை கொல்லுவேன். ஒரு ஹெட் மாஸ்டரா இது என்னோட டியூட்டி. மொத்த டைமும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக அந்த பசங்க எந்த அளவுக்கு போராடினாங்கன்னு. இல்லாம தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் தாத்தாவையோ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஒருத்தன் போராடிட்டு இருக்கான். ஸோ இந்த வேர்ல்டோட ஃபியூச்சரை அந்த மாதிரி பசங்களோட கையில நான் ஒப்படைக்க விரும்புறேன். அதனால தான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சும் நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அந்த வீக்கான சோல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்துல நான் என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. நோப்லஸ் ஆப்ளிக், என் மாஸ்டர் எனக்கு என்ன பண்ணாரோ நான் அதை அவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வால்பர்க் தான் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த மொத்த ஸ்பேஸையுமே டெலிட் பண்றாரு. இன்னசென்ட் ஹீரோ அதுக்குள்ள இருக்கிறதுனால அவனும் சேர்ந்து தான் மொத்தமா டெஸ்ட்ராய் ஆகிறான். இது என்ன பிரைட்டான லைட் அப்படின்னு சொல்லி எல்லாராலையுமே அதை பார்க்க முடியுது. வால்பர்க் தான் இதை யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பாதி பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அது ஏன் குட்டி ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி கிரான்ஸ் பார்க்கவும், எனக்கு ஏதோ தப்பா படுது அப்படின்னு சொல்லி ரைன் பாக்குறான். வால்பர்க் இன்னசென்ட் ஹீரோ ரெண்டு பேரும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகலையா, இவன் டைம் ரிவர்ஸ் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி வால்பர்க் பாக்குறாரு. அவ்வளவு பெரிய மேஜிக் ஸ்பெல்லை இவன் எப்படி ரிவர்ஸ் பண்ணான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இன்னசென்ட் ஹீரோ டைம் சாரோ ரைனை வச்சு அட்டாக் பண்ணி வால்பர்க்கோட வாண்ட் வந்து கீழே விழுந்துருது. வால்பர்க், நீ ஸ்ட்ராங் தான், பட் நான் உன்னோடவும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன். மத்தவங்களுக்காக வாழ்ற ஒன்னால எனக்காக வாழ்ற என்னைய ஒன்னால முடியாது. இன்னசென்ட் ஹீரோ அவனை கொல்ல போகவும், மாஸ்டர் நம்மளோட ஐடியல்ஸ் அது உண்மையிலேயே வேஸ்டா, சுயநலமா வாழ்றவங்களால தான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வால்பர்க் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுறாரு. ஹெட் மாஸ்டர், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல என்கிட்ட கேட்டீங்கல்ல, என்ன விடவும் ஓவர்வெல்மிங் பவர்ல இருக்கிற ஒரு எதிரியை ஃபேஸ் பண்ணா என்ன பண்ணுவேன், என் கையை வச்சு அவன் மூஞ்சிலேயே பஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சம்மர் டைமிங்ல நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்து வால்பர்க்கை காப்பாத்திருப்பான். பட் இன்னசென்ட் ஹீரோ கூட நம்ம ஹீரோவால 1-on-1 ஃபைட் பண்ண முடியுமா, என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் தான் நமக்கு இவ்வளோ நாளாக புரியாமல் இருந்த எல்லா விஷயத்தையுமே ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் சில பேர் எபிசோடோட டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி ஒரிஜினல் அனிமேவோட எபிசோட் டைமே ரொம்ப கம்மி தான். அதனால தான் என் எக்ஸ்பிளைனிங் டைமிங்கும் கம்மியாக இருக்குது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 11. ஹெட் மாஸ்டர் வால்பர்க் ரொம்பவே கார்னர் பண்ணப்படுறாரு. ஸோ வர வழியே இல்லாமல் அல்டிமேட்டான தேர்ட்ஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி வேர்ல்ட் டெலிட் அப்படின்னு சொல்லி தன்னோட உயிரையும் சேர்த்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மேஜிக் ஸ்பெல் ஆக்டிவேட் பண்றாரு. பட் வால்பர்க்கோ சாகல, இன்னசென்ட் ஜீரோவோ சாகல. பார்த்தா இன்னசென்ட் ஜீரோ டைமை ரீவைண்ட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிட்டான். வால்பர்க் இப்போ சாகிற சிச்சுவேஷன்ல இருக்காரு. பட் நம்ம ஹீரோ கரெக்டான டைமிங்ல இன்னசென்ட் ஜீரோ மூஞ்சிலே கிக்க விட்டு வால்பர்க்கை காப்பாத்துறான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல என்கிட்ட கேட்டீங்கல்ல, என்னோட ஸ்ட்ராங்கான எதிரியை ஃபேஸ் பண்ணா என்ன பண்ணுவேன்னு. அவங்க மூஞ்சிலே நான் பஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மாஷ் உண்மையிலேயே ஆசம், இன்னும் காலாட்டி பறந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வால்பர்க் பாக்குறாரு. வால்பர்க்கோட அந்த மேஜிக் சுருங்கிடுச்சுன்னா அது டைம் ரீவைண்ட் மேஜிக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கால்டோ, நான் ஒன்னு இங்க இன்சார்ஜா விட்டுட்டு போறேன். வால்பர்க்கு ஏன் ஹெல்ப் தேவை அப்படின்னு ரோய் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். மிஸ்டர் வால்பர்க், நான் வர வரைக்கும் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கான். மாஷ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவன் தேடி வந்ததை ஒன்னதான் ஹெட் மாஸ்டர் கேட்கவும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு என்ன சொல்லி தான் வளர்த்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவன் தாத்தா மாதிரியே தான் இவன் என்னையும் ட்ரீட் பண்றான். என்ன காப்பாத்தவா இவன் வந்திருக்கான் அப்படின்னு வால்பர்க் பாக்குறாரு. என்ன பார்க்க நீயே தேடி என்ன வந்தது ரொம்ப சந்தோஷம் மகனே, இப்போ என் கிட்ட வா அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ கூப்பிடுவோம். என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ வரலன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி டார்க் மேஜிக்கை வச்சு வால்பர்க் அவன் பிடிச்சிருந்தான். வால்பர்க்கோட ஸ்பெஷல் மேஜிக்கை இன்னசென்ட் ஜீரோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான். ஆல்ரெடி இவன் மாஸ்டர் ஆடமோட மேஜிக்கையும் இவன் அப்சர்வ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ அந்த டார்க் மேஜிக்கை கிழிச்சு அதுக்குள்ள இருந்து வால்பர்க்கை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் அவன் ஸ்பெஷல் மேஜிக்கை அப்சர்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு வால்பர்க்கோட மேஜிக்கை இப்ப இன்னசென்ட் ஜீரோ யூஸ் பண்றான். பேஸ் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணுவான். வால்பர்க் யூஸ் பண்ணதை விடவும் அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. என்னோட பவரா இது, இவன் கிட்ட எவ்வளவு மேஜிக் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வால்பர்க் பாக்குறாரு. பயமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே நான் எனக்கு சொந்தமாக்கிக்கிட போறேன். அடுத்தது நீ தான் மாஷ் பண்டட் அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ சொல்லவும், மாஷ் தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, அவனையும் இவன் பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி வால்பர்க் பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோ செம்ம ஃபாஸ்டா போய் அவன் மூஞ்சிலே கிக் பண்ணி எல்லாத்தையும் பண்றான். பட் இன்னசென்ட் ஜீரோக்கு பெருசா எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோ கிக் பண்ண போகவும் டார்க் மேஜிக் யூஸ் பண்றான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். நம்மளோட பவர் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ பேசிட்டு இருக்கும் போதே இன்னசென்ட் ஜீரோ பாடி ஒரு மாதிரி ஆகுது. அவன் பாடி லிமிட்டை விடவும் அவனோட மேஜிக்கல் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால தான் அவனுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு வால்பர்க் பாக்குறாரு. நான் ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமன் ஆகணுங்கிறது தான் என்னோட கோல். சாகாம பியூட்டிஃபுல்லா பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ சொல்லியிருப்பான். இப்பதான் வால்பர்க்கு புரியுது, அவன் எல்லாரோட மேஜிக்கையும் திருடி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான். பட் அவன் பாடியால அதை ஹோல்ட் பண்ண முடியல. அதனால தான் நம்ம ஹீரோவோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாடியை தேடி அவன் வந்திருக்கான். நான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நீ ஒரு இன்கிரீடியன்ட் தான், நீ எனக்கு தான் சொந்த மாஷ் அப்படின்னு சொல்லி இன்னசென்ட் ஜீரோ சொல்லவும், அவன் லைஃப் என்ன பண்ணணும்னு அவன் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு வால்பர்க் சொல்லவோ, அவர் என்ன சொல்றாரோ அதே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாத ஒண்ணு இந்த உலகத்துல வாழ கூட விட மாட்டாங்க. ஹீவன் மாஸ்டர் ஆடம் கூட மேஜிக் இல்லாதவங்களை சப்போர்ட் பண்ணாரு. ஆனா மேஜிக் இல்லாதவங்களை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவரால் அதை தடுக்க முடியல. அப்படிதான வால்பர்க் அப்படின்னு சொல்லி டக்குனு அட்டாக் பண்ணவும் வால்பர்க்க டக்கு நம்ம ஹீரோ காப்பாத்திருந்தான். இந்த வேர்ல்டுல மேஜிக் தான் எல்லாமே. அண்ட் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான மேஜிக் யூசர்னா அது நீ தான். பட் நீ ரொம்ப மோசமானவனா இருக்க. ஒன்றை மட்டும் நான் தோக்கடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்போ கண்டிப்பாக எல்லாரும் என்னை ஏற்றுப்பாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவன் உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேம்மா. என்னோட புது பவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னோட பாடியை நான் ரெடி பண்ணிட்டு வரேன். அப்புறம் நான் போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டுமாச்சும் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ ஒரு ஸ்பெல்லை கேஸ் பண்ணுறான். அது ஸ்ட்ரைட்டாக ஈஸ்டர்ன் அகாடமியை தான் போய் அட்டாக் பண்ணுது. பட் அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே மறைஞ்சிருது. நம்ம இந்த எல்லா மான்ஸ்டரையுமே தோக்கடிச்சிட்டோம். அவன் அதுங்களை தோயிட்டு போகணும்னு அவசியமே இல்லை. இன்னசென்ட் ஜீரோ அவ்வளோ நல்லவனும் கிடையாது அப்படின்னு சொல்லி கால்டோ யோசிக்கிறான். பார்த்தா டிஃபீட் பண்ணப்பட்ட மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா செய்த ஒரு பெரிய ஜெயண்ட் அவன் கிரியேட் பண்ணி விட்டுருதான். உனக்கு வாய் மட்டும் தான் ரொம்ப பெருசா மாஷ், உன் செயல்ல காட்டு. மேஜிக்கே இல்லாம என்ன தடுப்பேன்னு சொன்னலாம், முடிஞ்சா முதல்ல அதை தடுத்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னசென்ட் ஜீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். ஒரு சிட்டியவே அழிக்கிற லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஒண்ணு, மாஷோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங்கான ஒண்ணு தான் அவன் அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு வால்பர்க் கீழே விழ போகவும் கரெக்டா ரைஹோ பிடிச்சிருந்தான். லெவலா டயத்துக்கு நான் உங்களை காப்பாத்திட்டேன் ரைஹோ சொல்லவும், கேர்ஃபுல்லா இரு மாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மயங்கிருத்தாரு. என்னது மாஷா, அவன் இப்ப இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி ரைஹோ பாக்குறான். நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை தடுக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கான். வாய் ரொம்ப பெருசா இருக்கு, மேஜிக் இல்லாம என்ன தடுப்பேன்னு சொன்னல, முடிஞ்சா அதை தடுத்து காட்டு அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ கிளம்பும் போதே ஸ்டாப்பா இருந்த டைமும் திரும்ப ரீவைண்ட் ஆயிருது. என்னாச்சு, எல்லாரும் இவ்வளவு நேரம் ஏதோ தூங்கிட்டு இருந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. டைம் ரீவைண்ட் ஆச்சா, போச்சு, எல்லாருமே பயப்பட போறாங்க அப்படின்னு சொல்லி லான்ஸ் பாக்குறான். அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும்போது யார் தான் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு மார்க்ரெட் சொல்றான். அது நம்ம ஸ்கூல்ல தான் டிஸ்ட்ராக்ட் பண்ண வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. வெளியே இருக்கிற காம்பவுண்ட் சுவர் அது உடைக்குது. பெரிய பாறை அவங்க மேல விழ போகவும் அண்ணா காப்பாத்தேன் லான்ஸ் கம சிஸ்டம் ஞாபகம் வரவும் கிராவியால யூஸ் பண்ணி அவன் அதை தடுக்கிறான். அவன் ஓடில அது என்னடா கட் சீன் அப்படின்னு சொல்லி டாட் கேட்கறான். சவுண்ட் டிரைவர் யூஸ் பண்ணி மேக்ரோட் அதை வடிக்க வைக்கிறான். அந்த மான்ஸ்டர் இப்ப அரினாக்குள்ள வந்துருச்சு. அது செவுத்த உடைச்சாலே அது ஸ்டூடெண்ட்ஸ் மேல விழுந்து அவங்க இறந்துருவாங்க. மாஷ் எங்க போனா
போனா அப்படின்னு சொல்லி லெமன் தேடிட்டு இருக்கா. டாட் எக்ஸ்ப்ளோபை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணா ஒரு பேரியர் வந்து தடுக்குது. திடீர்னு எப்படி பேரியர் வந்துச்சு அப்படின்னு டாட் பாக்குறான். அந்த பேரியர் எல்லா மேஜிக்கையும் நலிஃபை பண்ணிரும். சோ அது பிரயோஜனமே இல்ல. அந்த இன்னசென்ட் ஜீரோவோட ஆள் யாராவது அந்த மேஜிக் பேரியரை போட்டு எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஹார்டர் ஆல்ரெடி போயிருக்கான். ஆனா நம்மள அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அவன் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கால்டமும் டாட்டா அங்க இருந்து போறாங்க. இந்த அரேனா விட்டு வெளியே போக முடியாதபடியும் பேரியர்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வரப்போற மான்ஸ்டரை நம்ம தடுப்போம் அப்படின்னு சொல்லி லான்ஸோ மார்கரெட்டோ ரெடியா நிக்கிறாங்க. அப்படியே போனா அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி எல்லாரும் செத்துருவாங்களே அப்படின்னு சொல்லி டாட் நினைக்கிறான். எங்களை யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கத்திட்டு இருக்காங்க. ஐயோ நான் இன்னும் என் ஹனிமூனுக்கு கூட போலயே அப்படின்னு சொல்லி லெமன் கத்திட்டு இருக்கா. மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணாலும் அந்த மான்ஸ்டருக்கு எதுவுமே ஆகாதுதான். போச்சு எல்லாரும் கதையும் முடிஞ்சுது அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா அட்டாக் பண்ண வந்த அந்த மான்ஸ்டர் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஆனா எப்படி அப்படின்னு ஃபின் பாக்குறான். யாரோ அதை பின்னாடி பிடிச்சி இழுக்கிறாங்களா, அது மேஜிக் அப்படின்னு பார்க்கவும் இல்லையே மேஜிக் நலிஃபை பண்ற பேரியர் தான், அதை ஒர்க் பண்ண விடாது, கண்டிப்பா இது அவன் தான் அப்படின்னு சொல்லி அபல் சொல்றான். நம்ம ஹீரோ வந்து அந்த மான்ஸ்டரோட செயினை பிடிச்சி அதை பின்னாடி இழுத்துட்டு இருக்கான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு லெமன் பாக்குறா. என்ன மீட் பண்ண அன்னையில இருந்து எனக்கு தெரியுமா, பட் இது பாசிபிள் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஃபின் பாக்குறான். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம ஹீரோ பண்றதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் கூட அவன் டக் ஆஃப் வார் விளையாண்டுட்டு இருக்கானா, ஆனா அவனால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒருத்தனை நம்ம அலோ பண்றதா, வேர்ல்டுல மேஜிக் யூஸ் பண்றவங்க இருக்கக்கூடாது இல்ல அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு பட் உண்மையிலேயே அது முக்கியமா என்ன, ஒருத்தரால மேஜிக் யூஸ் பண்ண முடியுதோ முடியலையோ அது உண்மையிலேயே முக்கியமா. இப்போ அவன் ஒருத்தனால தான் நம்ம மொத்த பேரையும் காப்பாற்ற முடியும். நமக்காகவும் நம்ம ஸ்கூலை காப்பாற்றணும்னு தான் அவன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஹீரோவை சேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கூலே நம்ம ஹீரோவை இத்தனை நாள் எதிர்த்துட்டு இருந்தது. பட் இப்போ மொத்த ஸ்கூலுமே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வேர்ல்டோட எல்லா லாஸையும் ஒருத்தன் தான் ஓவர் ரைட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபின் பார்க்குறான். உன்னால முடியும்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கத்திக்கிட்டு இருக்காங்க. மாஷ் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி கடைசியா ஃபின்னும் கத்துறான். மாஷ் நல்லவள உனக்கு எதுவாகலாம் அப்படின்னு சொல்லி ஃபின் வரான். மேஷ் ஒன்று நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, இந்த என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்னு லெமன் சொன்னா. டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிரேப் ஆஃப் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ வால்பர்க் கண்ணை திறந்து பாக்குறாரு. ரைஹோ அவரை சேஃப்டியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டான். ரைஹோ அப்படின்னு அவர் கூப்பிடுவோம். மாஷ் வின் பண்ணிட்டான், கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நோப்லஸ் ஆப்ளிக் இந்த மேஜிக் ரம்ல அதை அதிகமா ஃபாலோ பண்றது நீதாமா அப்படின்னு சொல்லி வால்பர்க் நினைக்கிறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த நோப்லஸ் ஆப்ளிக்னா ஸ்ட்ராங்கானவங்க வந்து வீக்கானவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். உண்மையிலேயே நம்ம ஹீரோ தான் எப்பவுமே அவனோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி வீக்கானவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை தான் ஹெட் மாஸ்டர் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் எபிசோட் இதை விட இன்னும் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான மேஷல் சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு பார்த்ததுக்கப்புறமா சீசன் 3 கன்ஃபார்மாக வரும்னு தான் தோணுது. அண்ட் சீசன் 2வோட லாஸ்ட் எபிசோடுக்கு தகுந்தபடி ஒர்த்தாக தான் இந்த எபிசோடு இருக்கும். ஓடையில் மட்டும் கொஞ்சம் ஃபில்லர்ஸ் இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷல் சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. இன்னசென்ட் ஜீரோவோட ஆளான பேரியரை யூஸ் பண்ணவனை தான் வந்து பிடிச்சிருந்தாங்க. பட் ஓட்டர் திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து அவனை கொண்டுருதான். கால்டோ நீயும் மாஷுக்கு சப்போர்ட் பண்றேன்னு கேள்விப்பட்டேன். சட்டத்தை இஷ்டத்துக்குலாம் நம்ம மாற்றக்கூடாது, நான் அவனை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஓட்டர் சொல்லவும், நான் ஒன்றும் மாஷை ஃபுல்லாலாம் அக்செப்ட் பண்ணல, பட் அவன் திறமை எந்த லெவலுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன். யாருக்கு தெரியும், மேபி ஒரு நாள் அவன் ஸ்ட்ரென்த் பார்த்துட்டு நீ கூட அதை அக்செப்ட் பண்றதுக்கான காலம் வரும் அப்படின்னு கால்டோ சொல்றான். இன்னசென்ட் ஜீரோ வந்து அட்டாக் பண்ண அப்போ டிவைன் மிஷனரி அவனை தோக்கடிச்சிட்டான் நியூஸ் ஃபுல்லா பரவுது. பட் மக்களுக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. அண்ட் மேஷ் தான் இது எல்லாத்துக்குமே சென்டர்ல இருந்தவன், அவனுக்கு தான் உண்மை தெரியும். பட் எதை பத்தியே கவலைப்படாம மாஷ் ஜாலியா போய் சம்மர்ல பீச்ல விளையாண்டுட்டு இருக்கான். நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்ப நம்ம இப்படி விளையாடுறது கரெக்டானு கேட்கவோ, சம்மர் ஒரு மட்டும் தானப்பா வரும், வாட்டர் மெலன் ஸ்லாஷிங் கேம் விளையாடலாம் வாங்க டாட் சொல்றான். வாட்டர் மெலன் நம்ம ஹீரோ மூஞ்சில போய் ஆப்பிக்கிடுது. மொத்த ரத்தத்தையும் உறிஞ்செடுத்து நீ சாக கூட வாய்ப்பு இருக்குன்னு டாட் சொல்லவோ, அதை ஏன்டா கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி ஃபின் கேட்டா, இந்த லைஃப்ங்கிறதே வாழ்வா சாவா போராட்டம் தான் அப்படின்னு டாட் சொல்றான். நம்ம ஹீரோ தலைய தரையில அடைச்சு அதை உடச்சிருந்தான். தேங்க்யூ அப்படின்னு வாட்டர் மெலன் சொல்லவோ, இதே நீ எங்கிட்ட சாப்பிட அப்படின்னு சொல்லி ஃபின் பாக்குறான். மேஷ் இன்னசென்ட் ஜீரோவோட பையனா இருப்பானா அப்படின்னு சொல்லி லான்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. பீஸ்ஃபுல்லா வாழணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னு லெமன் சொல்றான். இதான் இன்னும் நிறைய பிரச்சனை
பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்லவோ, ஹெட் மாஸ்டர் நீங்களா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லவோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு அவர் ரெட்ட வாமிட் எடுத்துட்டு இருக்காரு. சம்மர் ஒருத்தடுதுன்னு விடும், அதான் என்ஜாய் பண்ண வந்த அப்படின்னு அவர் சொல்றாரு. மேஷ் இன்னசென்ட் ஜீரோவை தோக்கடிக்கிற வரைக்கும் அவனோட பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழ முடியாது. கிட்ட டைம் மேஜிக், பிளாக் மேஜிக், என்னோட ஸ்பேஸ் மேஜிக் எல்லாமே இருக்கு. ஹிஸ்டரியிலேயே அவன் தான் இப்ப பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் யூசர். அது மட்டும் கிடையாது, நம்ம கூட இருக்கிற 5 பிரதர்ஸுமே ஏன் ஈக்குவலுக்கு ஸ்ட்ராங்கானவங்கன்னு சொல்லவும், எதிரி சைட்ல 5 ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் இருக்காங்களா அப்படின்னு ஃபின் கேட்கறான். இந்த சிச்சுவேஷன்ல நம்ம அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. ஆனா மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாத மேஷ் அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன். அவன் நம்ம பக்கம் இருக்கான். மேபி அது நமக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணலாம். அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல, மென்டல் ஃபார்ட்டிடியூட் அதிகமா இருக்கு. நம்ம ஜெயிக்கிறதுக்கு அவன் தான் நமக்கு ஒரு கீ அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்லுவோம். பட் அது ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு லெமன் சொல்றா. இல்ல லெமன், பரவாயில்ல, நம்ம ஜெயிக்க 50-50 வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்பவுமே ஜெயிக்கிறது மசில்ஸ் தான். 100% நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இது என்னடா லாஜிக் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. இந்த மாதிரி பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோட இருக்கிறது, வீக்கானவங்களை அவன் விட்டு கொடுக்காதது, இதுதான் அவனோட உண்மையான ஸ்ட்ரென்த். என்னால கிரியேட் பண்ண முடியாத வேர்ல்ட மாஷால மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் நினைச்சிட்டு, எனக்கு உன் நம்பிக்கை இருக்கு மேஷ் அப்படின்னு சொல்லவும், அதை ஏன்ட்ட விட்டுருங்க, எனிமீஸை நான் துவச்செடுத்து இந்த ஸ்கூல்ல கிராஜுவேட் பண்ணுவேன்னு சொல்லவும், கிராஜுவேஷன் சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, செமஸ்டர் எக்ஸாம் வரப்போது, அதுல நீ ஃபெயில் ஆயிட்டேன்னா ஸ்கூல்ல விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க டாட் சொல்லவும், நம்ம ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகும். செமஸ்டர் எக்ஸாம்ல உங்க பையன் பாஸ் ஆயிருவானா அப்படின்னு கேட்கவும், அவன் கைண்டானவன் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவான் மாஷோட அப்பா சொல்லவும், கைண்ட்னஸ்க்கோ எக்ஸாம்க்கோ என்னடா சம்பந்தம் அப்படின்னு அந்த பியூரோ ஆள் யோசிக்கிறாரு. மாஷோட மார்க் டெஸ்ட்டை வச்சுதான் அவன் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எப்படி இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு லெமன் பார்த்தா 30-3-10 நம்ம ஹீரோ எடுத்து வச்சிருக்கான். எப்படி எழுதுனா கண்டிப்பா நீ ஃபெயில் தான் ஆவ அப்படின்னு எல்லாரும் சொல்லவும், வீட்டுக்கு போடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க அவனுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு டாட் கேட்கவும், நீ நல்லா படிப்பியா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா நான் சூப்பரா படிப்பான்னு டாட் சொல்றான். படிப்பு தான் நம்மளோட கோல் அச்சீவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நான் சூப்பரா எப்பவும் படிப்பேன், அதுக்காக எஃபர்ட் போடுவேன் அப்படின்னு டாட் சொல்லவும், டாட்லாம் படிப்பானா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். சரி எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் மேஜிக்கல் மேத்தமெட்டிக்ஸ், பிராக்டிகல்ஸ் விட்டுரும், மெயினா ஃபார்முலாவை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோன்னு லான்ஸ் சொல்றான். அடுத்தது மேஜிக் ஹிஸ்டரி, டெர்மினாலஜி, இதை நம்ம ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணணும்னு லெமன் சொல்லி கொடுக்குறா. இப்படியே ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுக்கவும் நம்ம ஹீரோட பிரெயின் படிச்சிருது. என்னால முடியல, படிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ரோபோட் மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இப்படி இருந்தா நீ ஸ்கூலை விட்டு வெளியே போயிருவா அப்படின்னு சொல்லி டாட் சொல்றான். எப்படா எஸ்கேப் ஆகலாம் நம்ம ஹீரோ பாக்குறான். எல்லாரும் நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. டக்கு நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா குடிச்சு எஸ்கேப் ஆயிருக்கான். நம்ம போகட்டு விடுங்க, அவனுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு லேண்ட் சொல்லவும், பட் என்னால அப்படி விட முடியாது, நான் மேஷை தேடி போறேன் அப்படின்னு சொல்லி ஃபின் கிளம்புறான். ஃபின் ஸ்கூல்ல எல்லா பக்கமும் தேடி பாக்குறான். மேஷ் எங்க தேடியும் காணும். மேஷ் அப்படி எங்க தான் போயிட்டான்னு ஃபின் பார்த்தா நம்ம ஹீரோ தரைக்கடியில புதஞ்சிருக்கான். மேஷ் இங்க தான் இருக்கியான்னு ஃபின் பார்க்கவோ, சாரி ஃபின் எனக்கு படிப்பு வரல நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு தெரிந்த மேஷ் இப்படி இருக்க மாட்டான், கஷ்டமான எதிரிங்களை கூட யோசிக்காம போய் அட்டாக் பண்ணுவான், நீ இவ்வளோ ஈஸியில விட்டு கொடுக்குறவன் கிடையாது மேஷ், கூட சேர்ந்து தான் கிராஜுவேஷன் ஆகணும்னு எனக்கும் ஆசை இருக்கு அப்படின்னு ஃபின் சொல்லவும், தேங்க்ஸ் ஃபின், என்னோட வீக்கான சைடு உனக்கு காமிச்சதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ தரையில இருந்து வெளியே வரான். என் பெஸ்ட்டை பண்றேன்னு சொல்லவும், மோல்சியா மாமலை ஓட்டிட்டு இருக்குன்னு ஃபின் பாக்குறான். ஓடி போனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, திரும்பவும் கத்து கொடுங்கன்னு சொல்லவும், சரி நாங்க கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. எல்லா சப்ஜெக்டையும் படிக்கிறதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்போ எக்ஸாமையும் நம்ம ஹீரோ எழுதுறான். இப்போ எக்ஸாமோட ரிசல்ட் வருது. எல்லாரும் கூட சேர்ந்து நான் கிராஜுவேட் ஆவான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். மேஷ் நீ எப்பவும் கிளாஸை ஒழுங்காவே கவனிக்கிறது கிடையாது, இப்படியே போனா ஸ்கூலை விட்டு நீ வெளியே போக வேண்டியதா, இந்த தடவை நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஜஸ்ட் பாஸ் தான் இருக்கான். மேஷ் பாஸ் ஆயிட்டேன்னு எல்லாரும் வந்து கேட்கவோ, இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஓவரா சீன் போடாதடா, ஜஸ்ட் பாஸ் தான் இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஐயோ ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் வந்து சொல்றான். மேஜிக் யூஸ் பண்ணத ஒருத்தன் டிவைன் மிஷனரி கேண்டிடேட்டா இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா. நியூஸ் பேப்பர் பார்த்த எல்லா சிவிலியன்ஸும் ஸ்கூல் முன்னாடி இருக்காங்களா. அந்த மேஷ் உயிர் வாழ தகுதி இல்லாதவன் அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜிக் யூஸ் பண்ண முடியாதவன் கடவுளால சபிக்கப்பட்டவன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் நிறுத்துங்க, அவனால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதது உங்களை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு லெமன் கேட்கவும், மேஜிக் யூஸ் பண்ண முடியலன்னா அவன் கடவுளால கைவிடப்பட்டவன் அர்த்தம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு லெமன் கேட்கறா. வெளியாள் இதுல தலையிடாதன்னு மக்கள் சொல்லுவோம். நான் ஒன்றும் வெளியாள் கிடையாது, நான் வந்து மேஷோட ஒய்ஃப்னா அப்படின்னு சொல்லுவோம். சின்ன வயசுல அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மக்கள் பாக்குறாங்க. ஒய்ஃப்னா ஒய்ஃபா ஆக போறவா ஃபியான்சி, நாங்க சோல்மேட்ஸ் லெமன் சொல்றா. விளையாடுறதுக்குலாம் அது நேரம் இல்ல, ஒழுங்கா மேஷை கொண்டு வாங்கன்னு மக்கள் கத்தவும், எக்ஸ்கியூஸ் மீ மக்களே, நான் தான் மேஷ் பேண்டட்டோட ஏஜென்ட் அப்படின்னு சொல்லவும், ஏஜென்ட்டான்னு மக்கள் பாக்குறாங்க. மிஸ்டர் மேஷ் உங்ககிட்ட இந்த மெசேஜ் சொல்ல சொன்னாரு. மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாதுன்னா ஒரு கேண்டிடேட்டா மாறி மேஜிக் யூஸ் பண்றவங்க எல்லாருக்கிட்டே இது ஒன்னதான் சொல்லிக்கிட்டு விரும்புறேன் அப்படின்னு டாட் தப்பான சிம்பிளை காமிக்கிறான். இவன் பிரச்சனையை பெருசாக்குறான்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மேஷ் எந்த தப்பு பண்ணல, அப்புறம் எதுக்குடா வந்திருக்கீங்க, நாங்க அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஒரு கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்ணா நீங்களும் கிரிமினல்ஸ் தான் அப்படின்னு கல்ல வச்சு லெமன் ஒருத்தன் அடிக்கிறான். மேஷ் நீ அங்க போனா பிரச்சனை இன்னும் பெருசாக, இப்போதைக்கு பொறுமையாரு அப்படின்னு லேண்ட் சொல்றான். ஆமா மேஷால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, பட் அதை வச்சு நீங்க அவனை ஜஸ்ட் பண்ணீங்கன்னா அவனுக்கு பதில் தண்டனையை நான் ஏத்துக்கிட தயாரா இருக்கேன். நீங்க எத்தனை கல்ல எத்தனை இன்சல்ட்டை எம்மல எரிஞ்சாலும் சரி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ன அப்படின்னு பிளாஷ்பேக் யோசிக்கிறா. எதுக்கு நீ என்ன வந்து காப்பாத்தினு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வா கேட்க மாதிரியே நீ ஏதாச்சும் ஒரு காரணத்தோட தானே இங்க வந்திருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அவன மாதிரி ஒருத்தர் கண்டிப்பா ஈவல் பர்சனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி லெமன் சொல்லவும், அந்த பையனால மேஜிக்
மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, அவனை மட்டும் நான் ஈஸியாக பிடிச்சிட்டோம்னா நான் ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிடுவேன் அப்படின்னு கூட்டத்தில் ஒருத்தன் நினைக்கிறான். மேஜிக் யூஸ் பண்ண முடியாதவங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸே கிடையாது, அவனை ப்ரொடெக்ட் பண்ணுற இவங்களுமே கிரிமினல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவன் தூண்டி விடவும் அவனை எல்லாரும் கல்லை தூக்கி அடிக்கவும் நம்ம ஹீரோ டக்குன்னு போயிட்டு அந்த எல்லா கல்லையுமே பிடிக்கிறான். இவன் தான் அந்த மாஷ் பண்ணிட்டு விடாதீங்கன்னு சொல்லிட்டு மேஜிக் இல்லாத இவனை ஈஸியாக நல்லா பிடிக்க முடியும். வால் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒருத்தன் பிடிச்சிருந்தா அது 15 சென்டிமீட்டர் திக்கு, ஜெயின்ஸால கூட அதுல இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம ஹீரோ வரலாலையா அதை அசால்ட்டா வருகிறா. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மேட்ச் யூஸ் பண்ண பார்க்குறான். அந்த பிரசன்ட் வால நம்ம ஹீரோ அதை கேஷ் பண்ணவன் மேலேயே தூக்கி எறிகிறான். கரெக்டாக அதோட மோடியவும் தூக்கி நம்ம ஹீரோ போட்டுறான். ரொம்ப வருஷமா நீங்க இந்த வேர்ல்டுல இப்படி தான் வாழ்ந்திருப்பீங்கன்னு தெரியும், இப்போதைக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் மேஜிக் இல்லாமல் ஸ்ட்ராங்கஸ்டா இருக்க முடியும்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிரின்சிபல் வால்பர்க்கும் அங்க வந்திருந்தாரு. நீங்க எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. மேஷை என்ன பண்ணலாங்கிறதா டிவைன் விஷனரி எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் பியூரோ ஆஃப் மேஜிக் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும் மக்களும் அமைதியாகிறாங்க. மேஷ் நம்ம பிரச்சனையில பங்கெடுத்துக்கிட்டு நமக்கு பதில் போய் பேசுற ஒருத்தங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியில் நமக்கு கிடைச்சிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சொல்றாரு. இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா நான் டிவைன் விஷனரி ஆவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ டிவைன் விஷனரி ஆகலைன்னா உனக்கு சப்போர்ட் பண்ணுவான், ஃப்ரெண்ட்ஸையும் கிரிமினல் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீ எக்ஸாம்ல பாஸ் பண்றது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சொல்றாரு. டிவைன் விஷனரி எக்ஸாமோட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு இவங்க வந்துட்டாங்க. இப்போ மேஷுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என் வழியில எது குறுக்க வந்தாலும் சரி அதை நான் என் ஃபிஸ்டாலேயே பஞ்ச் பண்ணி என் கோலை நான் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதோட சீசன் 2 முடிஞ்சது. சீசன் 3 வரும் அப்படின்னு சொல்லி எந்த கன்ஃபர்மேஷனும் ஒன்றும் கொடுக்கல, பட் கண்டிப்பா வரும் தான் நினைக்கிறேன். அப்படி வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு பொது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.